ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு புது சீரீஸ் தான் பார்க்க போறோம். ஹீரோவோட பேரு யூ. ஒரு காலேஜ்ல லெக்சரராகவும் சயின்டிஸ்டாவும் வேலை பார்த்துட்டு இருக்கான். பேப்பர்ஸ் கரெக்ட் பண்ணி ரொம்ப டயர்டா இருக்கு. போய் கொஞ்ச நேரம் ஒரு மசாஜ் பண்ணிட்டு வரேன்னு ஒரு பார்லர்ல வந்து படுத்துட்டு இருக்கான். அந்த பார்லர்ல மசாஜ் பண்றதுக்குன்னு ஒரு பொண்ணு ஒருத்தி உள்ள வரா. சார் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க, டிவி கூட ஆன் பண்றேன், டிராமா பார்த்துட்டே நீங்க ரிலாக்ஸ்டா படுத்தீங்கன்னா மசாஜ் இன்னும் ரிலாக்ஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறா. டிவில பார்த்தா ஒரு ஸ்கூல் டிராமா தான் ஓடிட்டு இருக்கு. அதுல ஏதோ ஒரு பையன், அதுவும் ஹீரோ, ஹோம்ஒர்க்கே பண்ணாம திட்டு வாங்கிட்டே இருப்பான் போல. இந்த மசாஜ் பண்ற பொண்ணு சொல்றா, இதே மாதிரிதான் சார் என் கூட கூட ஒரு பையன் படிச்சான், எப்பவுமே ஹோம்ஒர்க் பண்ற பழக்கமே அவனுக்கு கிடையாது, அவன் பேரு யூ அப்படின்னு சொல்றா. யூ திடீர்னு எந்திரிச்சிடுறான். இது யாரு அப்படின்னு திரும்பி பாக்குறான். பார்த்தா அவனுக்கு மசாஜ் பண்ணிட்டு இருக்கிறது சூரோ அப்படின்னு அவன் கூட ஸ்கூல்ல படிச்ச ஒரு பொண்ணு தான். அதுவும் இல்லாம சூரோ நார்மலான ஒரு பொண்ணு மட்டும் கிடையாது. ஹீரோ பயங்கரமா லவ் பண்ணி அவனால காதல வெளியவே சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருந்த ஒரு பொண்ணு, ரொம்ப திறமையான பொண்ணு. அவ இங்க மசாஜ் பார்லர்ல வேலை பார்த்துட்டு இருக்காளா அப்படின்னு ஹீரோக்கே ஷாக்கிங்கா இருக்கு. நீ இத்தனை வருஷமா இங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்கியா சூரோ அப்படின்னு யூ கேக்குறான். ஆமா, இங்கதான், ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டமா இருந்தது முன்னாடி, ஆனா இப்பெல்லாம் அப்படிலாம் இல்ல, பழகிருச்சு அப்படின்னு சூரோ சிரிச்சிட்டு இருக்கா. மசாஜ கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறா. ஏன் யூ, இப்ப கூடவா நீ நான் லவ் பண்ற அப்படின்னு சூரோ ஒரு வார்த்தை கேட்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறான் யூ. என்ன சொல்றதுனே தெரியல. ஏய் சும்மா கேட்டேன்டா, அதுக்கு போய் ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? சரி, என் டைமிங் முடிஞ்சிருச்சு, நீ இங்கே ஒரு 10 நிமிஷம் படுத்து ரிலாக்ஸ்டாரு, அப்புறம் அவனை வந்து ஆளுங்க வெளியே கூட்டு போவாங்க, ஓகேவா? நான் போயிட்டு வரேன், கண்ணை மூடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சூரோ வெளியே கிளம்பிடுறா. சூரோ வெளியே ரிசப்ஷன்ல, நான் மசாஜ் பண்ண பையனுக்கு இந்த கொடையை கொடுத்துருங்க, மழை வெளியே பெய்யுதுன்னு சொல்லிட்டு கொடையை வெளியே கொடுத்துட்டு சூரோ நனைஞ்சிட்டே ஓடி போயிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா யூ வெளியே வரான். ரிசப்ஷன்ல இருக்க பொண்ணு, சார் இந்த கொடையை எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுக்க உனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு, சூரோவை வேற மறுபடியும் திரும்ப பார்த்திருக்கோம், இனிமே எல்லாமே நல்லதாதான் நடக்கும்னு சந்தோஷமா ஓடி போயிட்டு இருக்கான். ஒரு குட்டி பிளாஷ்பேக்ல நம்ம சூரோவுக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்கு யூ நின்னுட்டு இருக்கான். ஒட்டுமொத்த கிளாஸும் சுத்தி நிக்குது. ப்ரொபோஸ் பண்ணுன்னு அவங்க எல்லாம் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா யூ ரொம்ப வெக்கப்படுறத பார்த்துட்டு சூரோ அவனோட கையை பிடிச்சி இழுத்துட்டு ஓடி போயிடுறா. இங்க பாரு, யாருமே இல்ல, என்ன சொல்ல வர, என்கிட்ட சொல்லு, என்ன எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு வரியா, அதுக்குதான் ட்ரை பண்றியா அப்படின்னு சூரோவே கேக்குறா. ஆமா அப்படின்னு பாவமா யூ தலையாட்ட, இதுக்கும் மேல யாரையாவது உனக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோயேன், அவங்க கிட்ட போய் தாராளமா எனக்கு உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிடு, இதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல, எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் வரேன் அப்படின்னு சூரோ அங்க இருந்து கிளம்பிடுறா. யூ பாக்குறான், அவளை எல்லாருக்கும் பிடிக்கும், சோ எனக்கும் அவளை பிடிச்சிருக்குங்கிறது 10/11 தான், நம்மள மாதிரி கிடையாது அப்படின்னு யூ யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ பிரசன்ட் டைம்ல மறுபடியும் அடுத்த நாள் காலையில எந்திரிக்கிறான். சூரோவை நான் பார்த்தேன், சூரோ என்கிட்ட என்ன கேள்வி கேட்டா, இப்போ என்ன பிடிச்சிருக்கான்னு கேக்குறா. யாராவது இப்படி கேட்பாங்களா? சூரோ இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் லவ் பண்றேன்னு கண்ணாடியை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். சூரோவோட நம்பர்ல இருந்து அவனுக்கு கால் கூட வந்திருக்கு. சூரோ எனக்கு கால் பண்ணிருக்கா, நான் இப்போ உடனே போன் பண்ணி ஓகே சொல்ல போறேன் அப்படின்னு கால் பண்றான். ஆனா போன் வந்து ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்குன்னு வருது. என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு பார்த்துட்டு இருக்கும் போதே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து யூக்கு கால் வருது. யூ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறான். என்னாச்சு ஆபீசர், ஏதாவது பிரச்சனையா, எதுக்காக என்ன கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணு பேரு சூரோ, நேத்து நீங்க தான் உங்ககிட்ட லாஸ்ட் கிளையண்டா போய் மசாஜ் பண்ணிருக்கீங்க, இன்னைக்கு அந்த பொண்ணு வீட்டோட மாடியில இருந்து விழுந்து இறந்து போயிருக்காங்க, நீங்க தான் இந்த மாதிரி ஒரு கிரிப்டிக்கான லெட்டர், கையெழுத்து தெரியக்கூடாதுன்னு ஹேண்ட் ரைட்டிங்க வேற ஏதோ பேப்பர்ல இருந்து கட் பண்ணி ஒட்டி ஒரு லெட்டர் கொடுத்தீங்களா, இது நீங்க தானா அப்படின்னு போலீஸ் கேக்குறாங்க. யூ பார்த்து ஷாக் ஆயிடுறான். சூரோ இன்னைக்கு நேத்து இல்ல, எனக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்கூல்ல இருந்து தெரிஞ்ச பொண்ணு, அவளுக்கு எதுக்காக நான் இந்த மாதிரி எல்லாம் லெட்டர் கொடுக்க போறேன், நான் எதுக்காக அவளை கொல்ல போறேன், எனக்கும் அவளுக்கும் நடுவுல கான்டாக்ட் கூட இல்ல, அந்த பொண்ணு அட்ரஸ் எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது, அவ வீடு எதுன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு யூ பயங்கரமா ஷாக் ஆயிட்டு பேசிட்டு இருக்கான். அவ எப்படி இறந்து போனா, அவ இறந்து போன இடத்த நான் போய் பார்க்கணும், எனக்கு அந்த அட்ரஸ்க்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேக்குறான். போலீஸ் பாக்குறாரு, என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டிட்ட கொண்டு போய் விடுறாரு. செக்யூரிட்டி அந்த வீட்டோட உச்சி மாடிக்கு கூட்டு போயிட்டு, இந்த மாடியில இருந்து அவங்க கீழே விழுந்துட்டாங்க, ஆனா அவங்க பில்டிங் ஆப்போசிட்ல இருக்கு, உள்ள தாப்பால் போட்டிருந்தது மாடி கதவு, சோ அவங்கதான் தாப்பா போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இங்க இருந்து தான் குதிச்சுட்டாங்க, ரொம்ப நேரம் இருக்காதீங்க, கீழே வந்துருங்கன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கிளம்பி போறான். சூரோ, உனக்கு என்ன ஆச்சு, எதனால இப்படி இறந்து போன, என்ன நினைச்சு எனக்கு கால் பண்ண, நான் ஏன் சூரோ உன்னோட போனை எடுக்காம விட்டுட்டேன், போன் பண்ணி தான் உனக்கு இது மாதிரி ஆயிருக்காதோ அப்படின்னு எதோ யோசிச்சுட்டு பிடிச்சிருக்கான்னு கேட்டல, சூரோ உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மயக்கம் வந்து ஹீரோ அங்கேயே விழுந்துடுறான். பார்த்தா 2024ல இருந்து 2009க்கு போயிடுறான். கிளாஸ்ல ஏஞ்சு பாக்குறான். நான் என்ன கனவு காண்றேன்னா அப்படின்னு யூ எந்திரிச்சு கிளாஸ்ல கத்திட்டு இருக்க ஒட்டுமொத்த கிளாஸும் திரும்பி பாக்குது. இவனுக்கு என்ன பைத்தியமா, கனவு காண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான், படிக்க வேண்டிய நேரத்துல நல்லா படுத்து தூங்குனா கனவு தான் வரும் அப்படின்னு எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துலயே ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா. இந்த பொண்ணு பேரு ஜிஜியா, நம்ம யூவோட பெஞ்ச் மேட் அவதான். டே உட்காரா, டீச்சர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. டீச்சர் உள்ள வராரு. யூ, எப்பவுமே யாரெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணலன்னு கேட்டதும் கை தூக்கிட்டு ஏஞ்சி நிப்ப, இன்னைக்கு நான் வரதுக்கு முன்னாடி ஏஞ்சி நிக்கிற, உன்னோட வளர்ச்சி அபரிமிதமா போயிட்டு இருக்குன்னு அவனை கலாய்க்கிறாரு.
யூ பாக்குறான் டீச்சரும் கனவுல அப்படியே இருக்காரு. ஜிஜி நீயும் அப்படியே இருக்க, என்னடி நடக்குது அப்படின்னு கேட்டு அவ தலையிலே 2 தட்டு வேற விடுறான். டீச்சரு நீ அடங்க மாட்ட போல, உன்னை நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு அப்படின்னு பக்கத்துல வந்து உனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே உள்ள சூரு வரா. சாரி டீச்சர், நான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சூருவை பார்த்ததும் இவ்வளவு நேரம் யூ முகத்துல அந்த சிரிப்பு அழிஞ்சு போயிருது. அட்லீஸ்ட் நீ உயிரோட இருக்கே, அதே எனக்கு போதும் அப்படின்னு யூ நினைச்சிட்டு இருக்கான். ஹோம்ஒர்க் பண்ணிட்டல்லம்மா, நீ போய் உட்காருன்னு டீச்சர் சொல்றாரு. இல்ல டீச்சர், நான் ஹோம்ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்ல டீச்சர் ஷாக் ஆகுறாரோ இல்லையோ, எல்லாருமே கிளாஸ்ல ஷாக் ஆயிடுறாங்க. சூரோவே ஹோம்ஒர்க் பண்ணலையா, இடி விழுந்தா கூட உட்காந்து ஓரமா எழுதிட்டு தான் உள்ள வருவா, அவளுக்கே இப்படி ஒரு பிரச்சனையா அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. யூ பாக்குறான் எல்லாருக்கும் தான் உடம்பு முடியாம போகும், அவளுக்கு மட்டும் போகாதா என்ன, ஒரு நாள் ஹோம்ஒர்க் பண்ணலாம் என்ன, உலகம் அழிஞ்சிருமா அப்படின்னு டீச்சரை எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறான். சுரோ நீ ஹோம்ஒர்க் மட்டும் எழுதிட்டு வாமா, அதான் உனக்கு தண்டனை. டே ஆனா யூ நீர்க்கியே 1000 வார்த்தையில என்ன தப்பு பண்ணோன்னு சொல்லிட்டு உன் மன்னிப்பு கடிதத்தை எழுதி கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்கல, கிளாஸ்லயே நீ உட்கார்ந்து இருக்க கூடாது புரியுதான், அவர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. சூரோ பாக்குறா ஓரமா உட்காந்து அவ பாட்டுக்கு அவ ஹோம்ஒர்க்கை எழுதிட்டு இருக்கா. யூ அங்கதான் உட்காந்துட்டு இருக்கான், மன்னிப்பு கடிதம் எழுதணும்ல. சூரோ உனக்கு என்ன ஆச்சு, எதனால உனக்கு அந்த மாதிரி நிலைமை வந்துச்சுன்னு சூரோ பக்கத்துல போறான். சூரோ உனக்கு ஏதாவது மனசுக்குள்ள குழப்பம் இருக்கா, என்கிட்ட பேசணும்னா சொல்லு, அவாய்ட் பண்ணாதேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேச ஆரம்பிக்க சூரோ வாயே திறக்கல. என்ன அவாய்ட் பண்றல்ல, நேர்ல அவாய்ட் பண்றல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி அவன் போயிடுறான் அவன் ஃப்ரெண்டு கூட. ஸ்கூலை விட்டு வெளியே வந்துட்டோம், இன்னும் கனவு கலையில, இது கனவு தானா அப்படின்னு யூ குழம்பிட்டே அவனோட அட்ரஸ் தேடி வரான் அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு. வீட்டுல எல்லாமே அப்படி இருக்கு, அம்மா கூட அப்படியே இருக்காங்க. யூவால நம்ப முடியல, அம்மா உனக்கு ஒண்ணும் ஆகல, நீ நல்லா இருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிறான். எனக்கு என்னடா அவ போது பைத்தியக்காரா, இப்படி கட்டி பிடிச்சு நீ என்ன கொன்றாத, சாப்பிடலாம் உட்காருன்னு அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டு இவனை சாப்பிட உட்கார வைக்கிறாங்க. அம்மா டாக்டர்கிட்ட போய் காட்டுமா, வயிறுல ஏதாவது பிரச்சனைடா இப்பயே சரி பண்ணிக்கலாமா, அடுத்த வருஷம் இழுத்துட்டே இருக்காதம்மா அப்படின்னு யூ சொல்லிட்டு இருக்கான். அவங்க அம்மா ஏதோ ஒரு மெடிக்கல் கண்டிஷனை பார்க்காமலே விட்டாங்க போல. சரிடா நேஷனல் டே வருது, அதுக்கப்புறமா நம்ம போய் பாத்துக்கலாம் புரியுதா அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. நேஷனல் டே வருதா அப்படின்னு யூக்கு ஒரு ஞாபகம் வந்துருது. பிரசன்ட் டைம்ல இருந்தப்போ போலீஸா இருந்தான்ல, அது யூவோட ஃப்ரெண்டு தான். அவன் சொல்லியிருந்திருக்கான் சூரோவோட அம்மாவும் அப்பாவும் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல நேஷனல் டே அப்போ நம்ம 12th படிச்சப்போதான் இறந்து போயிட்டாங்க. ஆனா அது நம்ம கிட்ட சொல்லாமலே சூரோ மறைச்சிட்டா. அதுக்கப்புறம் பல மாசத்துக்கு அப்புறம் தானே விஷயமே தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கான். இப்ப யோசிச்சுட்டு அப்ப இப்பதான் ஆக்சிடென்ட் ஆயிருந்திருக்கு, அதனாலதான் ஹோம்ஒர்க்கே எழுதாம வந்திருக்கா, யார்கிட்டயுமே சொல்லாம அதை மறைச்சிட்டா. இப்ப அவளுக்கு ஆறுதல் தேவைப்படுது, நான் போனோம் அப்படின்னு ஹீரோ அங்க இருந்து வேகமா ஓடிட்டு இருக்கான். போற வழியில ஒரு டீச்சர் ஒருத்தர் பாத்துட்டாரு. டே என்னடா பண்ணிட்டு இருக்க, இங்க பாரு போய் வீட்டுல போய் படிக்கிற வேலையை பாருன்னு ரோட்ல கூட விடாம திட்டிட்டு இருக்காரு. யூ பாக்குறான் டீச்சர் இங்க பாருங்க, சூரோட அம்மா அப்பா 2 பேரும் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க, அதனாலதான் அவன் ஹோம்ஒர்க் எழுதல, இத்தனை வருஷம் கிளாஸ்க்கு வரா, ஒரு நாளாவது எழுதாம வந்துருப்பாளா, அதை பத்தி நீங்க யோசிச்சு பாத்தீங்களா அப்படின்னு கேட்க, நிஜமாவா, சரி இந்த கொடை எடுத்துக்கோ, மழை வர மாதிரி இருக்கு, அவளை பார்த்து ஆறுதல் சொல்லு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு டீச்சர் அங்க இருந்து கிளம்புறாரு. எந்த வீட்டுல அபார்ட்மெண்ட் இருக்க இடத்துல இறந்து போனாலோ அப்பயும் அதே வீட்டுலதான் சூரோ இருந்திருப்பா போல. கொடையை தூக்கிட்டு அங்க ஹீரோ ஓடி போயிட்டு இருக்கான். சூரோ கொட்டுற மலையில ரோட கிராஸ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிருக்கா. அங்க நேரா யூ போயிடுறான். சூரோ என் கூட வா, நான் உன்னை வீட்டுல டிராப் பண்றேன் அப்படின்னு. எனக்கு யாரும் வேண்டாம், நான் இங்க தனியாவே போய்க்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. சூரோ மலையில நிலையாத, இப்போ உனக்கு ஒரு வேளை காய்ச்சல் வந்துச்சுன்னா உன்னை பாத்துக்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா, நீ தானே உன்னை பாத்துக்கணும் அப்படின்னு யூ கேட்டதும் உனக்கு தெரிஞ்சிருச்சா, எப்படி உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சூரோ கதறி கதறி ஆள ஆரம்பிக்கிறா. ஹீரோ அவளோட அப்படியே கையை பிடிச்சுக்கிறான். கட்டி பிடிச்சிட்டு நீ மேல சாஞ்சுக்கோ, நல்லா எவ்வளவு வேணுமோ அவ்வளவு அழுதுக்கோன்னு சொல்ல சூரோ மேல சாஞ்சிட்டு கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மழையும் நின்றுது. மழை நின்னுடுச்சு, நானே வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு நேரா அபார்ட்மெண்ட் குள்ள வந்துட்டு, உன் தலை ரொம்ப நனைஞ்சிருச்சு, இந்தா தூண்டு இதை தொடச்சுக்கோ, உன் மேல கோட்டு போட்டிருக்கல அதை கழட்டி கொடு, நான் உனக்கு வாஷ் பண்ணி கொடுத்துடுறேன், இந்த சட்டையை போட்டுக்கோ அப்படின்னு சூரோ யூக்கு ஒரு சட்டை ஒன்னையும் கொடுக்குறா. தேங்க்ஸ் சூரோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறதுக்கு யூ ட்ரை பண்றான். உள்ளலாம் வர வேணாம், என் அங்கிள் வந்துருவாரு என்ன பாத்துக்கிறதுக்கு, என்னை பத்தி நீ ஒன்னும் கவலைப்பட தேவையில்ல, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சூரோ சொல்லிட்டு போயிடுறா. ஒரு மாதிரி யூக்கு மனசு கஷ்டமா இருக்கு. கீழே இறங்கி போலான்னு பாக்கும்போது படிக்கட்டுல நல்லா குடிச்சிட்டு ஒரு ஆளு மாடிக்கு ஏறிட்டு இருக்கான். அதை வாட்ச் பண்ணலாமான்னு யோசிக்கிறதுக்குள்ள கீழே ஒருத்தன் நிக்கிறான், ஹூடி போட்டுட்டு. யார் இவன் அப்படின்னு லைட்டா அவனுக்கே பயமா இருக்கு. பாக்கெட்ல இருந்து எதையோ எடுக்கிறான், பார்த்தா கீ எடுத்து கீழ் வீட்டுல தான் இருப்பான் போல. அந்த ஹூடி போட்டவன் கதவை திறந்துட்டு உள்ள போயிடுறான். இவனை பார்த்ததே எனக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கு, என்ன நடக்குது அப்படின்னு குழம்பிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஏஞ்சிடுறான். இப்போ பிரசன்ட் டைம்ல இருக்கான். மொட்டை மாடிக்கு வந்து பார்த்தான்ல, அங்கேயே மயங்கி விழுந்துட்டான் போல. போலீஸ் போன் பண்ணி கூப்பிடுறாரு, கொஞ்சம் நீ வாப்பா அப்படின்னு. யூவும் கிளம்பி போறான். நம்ம சூரோ அபார்ட்மெண்ட் குள்ள போகும்போது ஒரு ஹூடி போட்டவனும் பின்னாடியே போயிருக்கான்.
இவனை நீ எங்கேயாவது பாத்திருக்கியா அப்படின்னு போலீஸ் கேக்குறாரு. யூ உடனே நான் பாத்திருக்கேன், நான் கனவுல பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, காமெடி பண்ணிட்டு இருக்காத, இங்க எதுவும் உனக்கு டாபிக் இல்ல அப்படின்னா கிளம்பு அப்படின்னு அவர் சொல்லிட்டு யூவும் அங்க வந்து வெளியே வந்துட்டு இருக்கான். நான் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு. அந்த போலீஸ் யூவோட கிளாஸ்ல படிச்ச ஃப்ரெண்டு தானே, நமக்கு எப்படா தெரியும், ரொம்ப லேட்டா தானே தெரிஞ்சது, சூரோ அத்தனை நாள் நமக்கு தெரியாம மறைச்சுதானே வச்சிருந்தா அப்படின்னு யூ சொல்ல, பைத்தியக்காரா என்னடா சொல்லிட்டு இருக்க, அடுத்த நாளே டீச்சரை போய் பார்த்துட்டு சூரோவோட அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க நீ தான் சொன்ன, அப்புறம் டீச்சர் அடுத்த நாள் கிளாஸ்ல வந்து சொல்லி நம்ம எல்லாமே சூரோக்கு கூட ஆறுதல் சொன்னோம், அப்புறம் உனக்கு லீவ் எல்லாம் கூட கொடுத்தோம்ல அப்படின்னு சொல்ல யூ யோசிக்கிறான். என்னது, அப்ப நான் யோசிச்சு பார்த்தது கனவுல நடந்தது கிடையாதா, நான் நிஜமாவே டைம் டிராவல் பண்ணிட்டு போயிட்டு அப்ப என்ன நடந்ததோ அதை மாத்திட்டேனா, நான் சொன்னது நடந்துச்சா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு அடுத்து கால் வருது. ஏன்னா இன்னைக்கு சூரோக்கு இறந்து போயிட்டால, அவளுக்கு ஃபியூனரல் பண்றாங்க. யூ அங்க கிளம்பி போறான். கூட படிச்ச ஒரு பொண்ணு ஒருத்தி வந்துட்டு இருக்கா. கிளாஸ்மேட்ஸ்னு சொல்லிட்டு நம்ம 2 பேர் தான் வந்திருக்கோமா அப்படின்னு யூ கேட்க, உன் பெஞ்ச்மேட் இருந்தால ஜிஜி, அவ இங்க தான் வேலை பாக்குறா ஃபியூனரல் சென்டர்ல, அவ இருக்கா பாரு அப்படின்னு சொல்ல, ஜிஜிக்கும் யூக்கும் ஏதோ வாய்க்கா தகராறு நடந்திருக்கும் போல. அவ இதையும் பெருசா கண்டுக்காம பக்கத்துல வந்து நிக்கிறா. உள்ள போய் வேலையெல்லாம் ஆரம்பிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூனரல் எல்லாம் முடியுது. யூ வெளியே வந்து நின்னுட்டு இருக்கான். நான் போய் ஹிஸ்டரிய மாத்திட்டு வந்திருக்கேன் அப்படின்னா எனக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா சூரோவை என்னால காப்பாத்த முடியுமா அப்படின்னு யோசிக்கிறான். ஜிஜி பக்கத்துல வந்து யூ பின்னாடி நிக்கிறா. பாரு, இப்பதான் நம்ம கடைசியா சூரோவை பார்க்க முடியும், இதுக்கு மேல பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ல, யூ ஆமா அப்படின்னு சொல்லிட்டு, ஜிஜி நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லியே ஆகணும், நீ எனக்கு லவ் லெட்டர் கொடுத்தல, நான் நேரா போய் அந்த பையன் கிட்ட கொடுக்கல, அந்த லெட்டரை நான் காணாம போட்டேன், என்ன மன்னிச்சிரு, நான் உன்கிட்ட அதை பத்தி பேசணும்னு நினைச்சேன், ஆனா என்னால பேச முடியலன்னு சொல்ல, எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, எல்லாமே தெரியும், பல வருஷம் ஆயிடுச்சு, இதுக்கும் மேல இதை பத்தி பேசுறதுல எனக்கு இஷ்டமே கிடையாது, சோ நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு அங்க இருந்து ஜிஜி பொண்ணு போயிடுறா. யூ கார்ல போகும்போது கூட இருக்க அந்த கிளாஸ்மேட் பொண்ணு சோனி கூடவே வந்துட்டு இருக்கா. உனக்கும் ஜிஜிக்கும் என்னடா பிரச்சனை, நான் யோசிச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்ல, உடனே யூ ஒரு பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த ஜிஜி ஒரு லவ் லெட்டர் கொடுத்து ஜென்னு ஒரு பையன் வந்திருக்கான், அவன் கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்திருக்கா. ஆனா நம்ம யூ கதை காணா போட்டிருக்கான். அந்த ஜென்னு பையனே வந்து எதா தேடிட்டு இருக்க அப்படின்னு யூ கிட்ட கேட்டிருக்கான். அப்போ உடனே யூ அது வந்துடா, அது என்ன தெரியுமா, உனக்கு வந்து ஜிஜியை பிடிச்சிருக்காடா அப்படின்னு கேட்க, பிடிச்சிருக்குன்னா லவ் பண்ற மாதிரியா, அந்த மாதிரிலாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு இந்த ஜென்னு சொல்லிடுறான். லெட்டர்ல என்ன இருந்ததே தெரியாம அவனும் அதை சொல்லியிருக்கான். யூ நேரா திரும்பி வந்து ஜிஜி கிட்ட அவனுக்கு ஒண்ணு பிடிக்கலையா, அதை சொல்ல சொன்னான் அப்படின்னு சொல்ல, லெட்டர் அவன் படிச்சானா அப்படின்னு ஜிஜி கேக்குறா. படிச்சுட்டு தான் சொன்னான் அப்படின்னு யூ பயந்துட்டு போய் சொல்லிடுறான். அப்போ சரி ஓகே அப்படின்னு கோச்சிட்டு அங்க இருந்து ஜிஜியும் போயிருக்கா. அந்த இடத்துக்கு வந்து சூரோ இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி ஷாக்கிங்கா நிக்கிறத பார்த்துட்டு அவளும் கிளம்பி போயிருக்கா. இந்த கதையை சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் ஜிஜிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு ட்ரை பண்ணேன், ஆனா அவ என்கிட்ட பேசவே இல்ல, அப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு நிஜமாவே புரியலன்னு சொல்ல, கூட இருக்கிற பொண்ணு இல்லடா சூரோக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபியூனரல் பெருசா பண்ணலாம்டா, ரொம்ப லோன்லியா அந்த மாதிரி இருக்குடா, எனக்கு வந்து நிறைவாவே இல்ல அப்படின்னு மனசுக்குள்ளேயே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இங்க மறுபடியும் நம்ம இன்னொரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா இறந்து போயிருக்காங்க. அவங்க அப்பாக்கு இன்னொரு பொண்ணு கூட இப்ப கல்யாணம் ஆக போகுது போல. அப்ப அவங்க கல்யாணத்துக்கு நான் சீக்கிரமா கிளம்பி வந்துடுறேன்ப்பா அப்படின்னு யூ சொல்றான். அவங்க அப்பா பார்த்து கிளம்பி வரியா, பரவாயில்லடா மெதுவாவே வா, நான் ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்க போறேன்ல, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு எல்லா கல்யாண வேலையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்கா, சோ பெருசா வேலை எதுவும் இருக்காது அப்படின்னு அவர் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. யூ இன்னொரு தடவை நான் எப்படியாவது போய் சூரோ இறந்து போன இடத்த பார்த்தா ஏதாவது ஐடியா கிடைக்குதான்னு பாக்குறேன்னு உள்ள போறான். தம்பி ரெஜிஸ்டர்ல என்ட்ரி போட்டு போங்கன்னு செக்யூரிட்டி சொல்றாரு. போட்டு நம்ம யூ அங்க இருந்து வரும்போது பார்த்தா அந்த மாஸ்க் போட்டவன் இன்னும் அங்கே நின்னுட்டு இருக்கான், ஹூடி போட்டவன். அவனை பார்த்துட்டு வேகமா யூ பின்னாடியே துரத்திட்டு போயிட்டு இருக்கான். ஆனா அவன் வித்துக்காரனா இருப்பான் போல, காம்பவுண்ட் தான் ஏறி குதிச்சு வெளியே ஓடிடுறான். அடுத்த நாள் யூ மறுபடியும் போலீஸ் கிட்ட வரான். இவன் எகிரி குச்சி ஓனாண்டா, தப்பு பண்ணாதவன் எதுக்குடா பயப்பட போறான் அப்படின்னு கேட்க, போலீஸ் பாக்குறான். ஏண்டா எவனாவது எகிரி குச்சி ஓடுறான் அப்படின்னா அவனை பார்த்து துரத்திட்டு வந்ததுல பயந்துட்டு ஓடி இருப்பான்டா, இது ஒரு ஆக்சிடென்ட் தான், சூரோ ஆக்சிடென்ட்ல தான் இறந்து போயிட்டா, இந்த விஷயத்தை நீ ரொம்ப பெருசாக்கி குழப்பத்தை உண்டு பண்ணாத, இங்க இருந்து கிளம்பி போ அப்படின்னு போலீஸும் சொல்லிடுறான். யூக்கு தான் ஆனா மனசு கஷ்டமா இருக்கு, இது கண்டிப்பா ஆக்சிடென்ட் கிடையாது, அவளுக்கு ஏதோ ஒண்ணு ஆச்சு, நான் எப்படியாவது மறுபடியும் ஹிஸ்டரிய மாத்த டைம் கிடைச்சதுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அந்த மாடியில உட்காந்தே திடீர்னு பார்த்தா வானத்துல ஏதோ பெரிய மின்னல் கிராக் மாதிரி வருது. இத பார்த்ததும் யூக்கு இது என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் எடுக்கிறது ஒருவேளை தப்பான முடிவா கூட இருக்கலாம், ஆனா சூரோவை என்னால காப்பாத்த முடியும் அப்படின்னா மறுபடியும் அந்த தப்பான முடிவை எடுக்கிறதுல எனக்கு எதுவும் பெரிய பிரச்சனை கிடையாது அப்படின்னு அந்த கிராக்க கை வைக்க, அவ்வளவுதான் மறுபடியும் 2009க்குள்ள போயிடுறான். பார்த்தா சூரோ அங்க நின்று பெருக்கிக்கிட்டு இருக்கா ஸ்கூல. பக்கத்துலயே நின்று பெருக்கிற வேலை தான் யூ பாக்கணுமா. அந்த ஹூடி போட்டவனை கண்டுபிடிக்க வேண்டியதான் என்னோட முதல் வேலை, டைமை வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு. சூரோ நான் கொஞ்சம் வெளியே போகணும், நீ டீச்சர் கேட்டா அப்படின்னு சொல்ல வர டீச்சர் வந்துடுறாரு. டீச்சர் கேட்டா என்னடா ஃப்ராடு பையா, அப்போல இருந்து அந்த புளிய ஏமாத்திக்கிட்டே இருக்க நீனு, கூட்டி குப்பை அழுறதுக்கு சோம்பேறி போட்டுட்டு எல்லா இலையையும் சூரோவோட பேட்ச்ல போட்டு வைக்கிற, அந்த பொண்ணை பார்த்தா உனக்கு மனுஷி மாதிரி தெரியலையா அப்படின்னு கத்த ஆரம்பிக்க,
டீச்சர் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டீங்க, அதனால தான் நீங்க சீக்கிரமா வந்து பிரின்சிபல் ஆயிட்டீங்க, ஃபுல்லா தகுதி இருக்கிற ஆள் தான் அப்படின்னு யூ சொல்றான். டீச்சரே கொஞ்சமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒருவேளை நமக்கு அந்த திறமை இருக்கு போல அப்படின்னு. இங்க பாருமா, அவன் தான் உன்னை ஏமாத்தினானா, நீ ஏமாறதுக்கு சான்ஸ் கொடுக்காத, பிளீஸ் புரியுதா அப்படின்னு நம்ம சூரோவையும் திட்டிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. யூ கிளாஸ்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது சூரோ அங்க வரா. உன் சட்டையை நான் கிளீன் பண்ணிட்டேன், வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் பாரு, நான் உன்கிட்ட கொடுத்தேன்ல அந்த சட்டை எங்கன்னு கேட்க, அதை நான் இன்னைக்கு எடுத்துட்டு வரலன்னு நினைக்கிறேன், அப்புறமா கொண்டு வந்து கொடுக்கவா ப்ளீஸ் அப்படின்னு யூ பல்ல காட்டுறான். நீ எடுத்துட்டு வந்தியான்னு உனக்கு எப்படி தெரியாம போகும், எடுத்துட்டு வந்தது எப்படி ஒருத்தங்களுக்கு மறக்கும் அப்படின்னு சூரோ கேட்டுட்டு இருக்கா. கிளாஸ்ல போற பையன் வந்து எல்லாரும் பாருங்க பாருங்க, சூரோ யூவோட சட்டையை கிளீன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கா, அப்ப இந்த 2 பேருக்கும் ஏதோ நடக்குதுன்னு தானே அர்த்தம் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். யூ அவனை மிரட்டி அங்க வந்து அமுச்சு விட்டுட்டு சூரோ தப்பா எடுத்துக்காதுன்னு சொல்ல, இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அதனால நான் கண்டுக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு சூரோ போய் உட்காந்துடுறா. ஜிஜி பக்கத்துல வரா. உங்க 2 பேருக்கும் என்னடா பிரச்சனை, ஏதோ பிரச்சனை ஓடுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. டீச்சர் கிட்ட இந்த சூரோ வந்துட்டு, டீச்சர் நான் கொஞ்ச நாள் லீவ் எடுத்துக்கவான்னு கேட்க, எடுத்துக்கோமா, ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எங்க கிட்ட கேளு புரியுதான்னு சொல்ல, யூதான் என்னோட விஷயத்த பத்தி உங்ககிட்ட சொன்னானா, ஓகே டீச்சர் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சூரோ அங்க வந்து கிளம்பிடுறா. சூரோ கிளாஸ்க்கு லீவ் எடுத்திருக்க விஷயம் யூக்கு தெரிஞ்சிருது. ஒருவேளை அந்த ஹூடி போட்டவனால இப்பவே ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா என்ன பண்றது, எப்படியாவது சூரோவை பார்க்க போகணுமேன்னு யூ யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ டீச்சர் ஏதோ ஒரு காம்படிஷன் இருக்கு, இந்த விஷயத்த பத்தி நம்ம சூரோ மட்டும் தான் இன்னைக்கு கிளாஸ்ல இல்ல, அவகிட்ட யார் சொல்ல போறீங்கன்னு கேட்க பசங்க ஆளுக்கு அடிச்சுட்டு கை தூக்குறாங்க. சூரோக்கு தான் ஃபேன்ஸ் எக்கச்சக்கமா இருக்காங்கல்ல, அதனால சரி யாராவது போய் சொல்லிடுங்க புரியுதா அப்படின்னு டீச்சரும் அங்கிருந்து கிளம்பி போறாரு. யூ நேரா வரான். ஹுடி போட்டவன் எந்த வீட்டுல இருந்தானோ அந்த வீட்டு கதவை தட்டு தட்டுன்னு தட்ட ஆரம்பிக்கிறான். கதவு திறக்கல. அப்ப அவன் எங்க வீட்டுல இல்லையா, எங்க போனான்னு தெரியல, சூரோக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு சூரோ வீட்டு கதவையும் தட்டுறான். சூரோவும் வீட்டுல யாரும் இல்ல போல, என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு எங்கெங்கயோ சுத்திட்டு மறுபடியும் நம்ம சூரோவோட வீட்டு வாசலுக்கே வர பார்த்தா ஏற்கனவே 3 பசங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் விஷயத்த சொல்றதுக்கு தான் வந்திருக்கோன்னு அந்த 3 பசங்களும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இந்த ஹுடி போட்டவன் இருக்கான்ல, பின்னால இருந்து அந்த பசங்களே நின்று பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த ஹுடி போட்டவனை பாத்துட்டான். மறுபடியும் இப்ப நான் சின்ன வயசுடா, இப்போ என்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு ஓடுற நான் பாக்குறேன்டா அப்படின்னு ஓடி போயிட்டு இருக்க. அங்க ஒரு கட்டு செவரு முட்டு செவரு வருது. ஆனா அதையும் தாண்டி குதிச்சு அந்த ஹூடி போட்டவன் ஓடி போயிடுறான். நான் 15 வயசு சின்னவன் தான், ஆனா அவனும் 15 வயசு சின்னவன், அதை நான் மறந்துட்டேனே அப்படின்னு இவன் தனியா இருந்துட்டு என்னால குதிக்க முடியாதுன்னு யோசிச்சுட்டு துரத்திட்டே போயிட்டு இருக்கான். சூரோ அன்னைக்கு வரவே இல்ல கிளாஸ்ல. பார்த்தா இன்னைக்கு சூரோவோட அம்மா அப்பாக்கு ஃபியூனரலாம். சோகமா வந்து ஃபியூனரல் ஹாலுக்கு வெளியே உட்காந்துருக்கா. இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு யூ அங்க போயிடுறான். சூரோ நீ உள்ள போ, ஒரு பொண்ணுதான் அங்க முதல்ல நிக்கணும், உன்னை வந்து ஏதாவது பேசுறியான்னு கேட்பாங்க, பேசுறதுனா பேசு, அழுகிறதுனா கூட அழுதுக்கோ, அப்புறம் வந்து உனக்கு கொஞ்சம் மந்திரம் எல்லாம் கொடுத்து உங்க அம்மா அப்பா சவப்பேட்டி மேல வைக்க சொல்லுவாங்க, அப்புறம் உங்களை உள்ள கூட்டு போயிருவாங்க, லாஸ்ட் டைமா பாத்துக்கிறதுனா கூட பாத்துக்கோ அப்படின்னு சொல்றான். சூரோ பாக்குறா, நான் அழமாட்டேன், என் அம்மா முன்னாடி நான் தைரியமான பொண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காட்டணும், சோ நான் கண்டிப்பா அழமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. யூ பாக்குறான், அழ வேண்டாம், ஆனா நீ உள்ள போகணும், நான் உன் கூட வர முடியாது, ஏன்னா வந்துட்டு உள்ள ஃபேமிலி மட்டும் தான் போகணும், உன் அங்கிள் கூட இருக்காருல அவர் இருப்பாரு, ஆனா நான் உனக்காக இங்கே வெயிட் பண்ணுவேன் ஓகேயா, நீ கவலைப்படாம ப்ளீஸ் உள்ள போயிட்டு வரியா அப்படின்னு யூ கேக்குறான். நான் போயிட்டு வரேன், இங்கே நெல்லு அப்படின்னு சொல்லிட்டு சூரோ உள்ள போறா. ஃபியூனரல்ல என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, சூரோ இப்பதான் நான் உன் ஃபியூனரல் அட்டென்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு யோசிச்சுட்டு யூ உட்காந்துருக்கான். சூரோ உள்ள ஃபியூனரல்ல முடிச்சுட்டு வரா. நான் அழவே இல்ல, எங்க அம்மா என்ன ரொம்ப தைரியமான பொண்ணு நினைச்சிருப்பாங்கல்ல, இந்த உலகத்துல நான் சமாளிச்சு வாழ்ந்துருவேன் நினைச்சு சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு அவ அங்கிருந்து கிளம்பி வரா. பின்னாடியே யூவும் போயிட்டு இருக்கான். அவளை வீட்டுல விட்டு அவனுக்கு பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். சூரோ வீட்டுல அவங்க அம்மா அப்பாவோட போட்டோவை பார்த்து கதறி கதறி அழுதுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் யூ இருக்கான்ல, அவங்க அம்மாவோட போட்டோவை பார்த்து அழுதுட்டு இருக்கான். அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்கல்ல பிரசன்ட்ல. அவங்க அம்மா உள்ள வராங்க. எதுக்குடா அழுதுட்டு இருக்க பைத்தியக்காரா, என்னடா ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அம்மா சாரிமா அப்படின்னு சொல்லிட்டு யூ வேகமா அவங்க அம்மாவை கட்டி புடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையே ஆகுது. யூவோட அப்பா அவனை வந்து எழுப்புறாரு. நல்லா தூங்கிக்கிட்டே இருடா, படிக்கிற வேலை இல்லையா, போய் எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு. யூ ஸ்கூல் வாசல்ல வந்து நின்னுட்டு இவளை காப்பாத்துறதுக்காக இந்த ஹோம் ஒர்க் எல்லாம் மறுபடியும் பண்ண வேண்டியதா இருக்குன்னு முழிச்சிட்டு இருக்கான். சூரோ அங்க வரா. எதுக்காக இப்படி யோசிச்சு நின்னுட்டே இருக்க, உள்ள வா, நம்ம ஃபைனல் இயர் படிக்கிறோம், இப்ப எடுக்கிற மார்க் தான் வாழ்க்கையவே நிர்ணயிக்கும், உள்ள போலாம் அப்படின்னு கூப்பிட்டு இருக்கா. சூரோ பாக்குறான், நான் இவளுக்கு அட்வைஸ் பண்ண வந்தா இவ எனக்கு அட்வைஸ் பண்றா, இங்க என்ன நடக்குதுன்னே புரியலன்னு 2 பேரும் உள்ள போறாங்க. அங்க பிடி டீச்சரோட ஒரு பையன் இருந்துட்டு இருக்கான். அவனை போட்டவரு பயங்கரமா வேலை வாங்கிட்டு இருக்காரு. ஏண்டா பிடி டீச்சரோட பையங்கிறதுக்கு பேரையாவது காப்பாத்த வேணாமா, வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த பையனும் நேத்து சூரோவோட வீட்டுக்கு போன ஆளுங்கள்ல ஒருத்தன். சூரோவை பார்த்து ஹாய் காட்டிட்டு இருக்கான். சூரோவும் பதிலுக்கு ஹாய் காட்டிட்டு உள்ளே நிக்க வந்து எஃப்எம்ல பேசணுமா, ஸ்கூல் எஃப்எம்ல, அதுல போய் பேசிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டே நம்ம யூ எவ்வளவு அழகா பேசுறா பாருன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே பிடி டீச்சர் பையன் அங்க வந்துடுறான். வந்து இவன் தலையிலே தட்டி, டேய் கையில பண்ணு வச்சிருக்க மாதிரி இருக்கு, எனக்கு ஒரு பண்ணு குடுறா, பசிக்குதுரா, எங்க அப்பா சாப்பிடவே விட
விடாம ட்ரெயின் பண்ணி என்ன சாப்பிடிக்கிறாரான்னு சொல்ல, வளர்ற பையன் ஸ்போர்ட்ஸ்ல வேற இருக்க, நல்லா சாப்பிடு, ஆனா எனக்கு தெரிஞ்சு நீ ஃபியூச்சர்ல எதுவும் பெரிய பதக்கம் எல்லாம் வாங்கின மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட கொடுக்க, என்னது வளர்ற பையனா, நீ என்னோட 2 மாசம் சின்னவன் தானே, சரி சோறு கிடைச்சதுல அது வரையும் போதும் அப்படின்னு அவனும் அங்க வந்து கிளம்பிடுறான். சூரோ நேரா கிளாஸ்ல ஒரு பையன் இருக்கான் ஜென்னு சொல்லிட்டு, அவன்கிட்ட போயிட்டு எனக்கு இது கொஞ்சம் சொல்லி கொடுக்குறியாடா, எனக்கு இது புரியவே இல்லைன்னு சொல்லிட்டு பிசிக்ஸ் பத்தி கேட்டுட்டு இருக்கா. கரெக்டா அவ கேட்டுட்டு இருக்கும் போதே யூ பக்கத்துல வரான். சூரோவையும் அந்த பையனையும் குறுக்குறுன்னு பாத்துட்டே பக்கத்துல நிக்கிறான். அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது, சூரோவை யூ எப்படி காப்பாத்த போறாங்கறதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். சூரோக்கு ஜென் குவாண்டம் மெக்கானிக்ஸ் பத்தி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது பக்கத்துல போய் சின்சியரா யூ கவனிக்கிறான். யூ கேட்க ஆரம்பிக்கிறான், சொல்லுடா சொல்லு, குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல வேற என்ன டீடைல்ஸ் இன்னும் போட்டிருக்கு, டைம் டிராவல் பண்ண முடியுமா, பண்ணி ஒருவேளை டைம் டிராவல் பண்ணி பழைய காலத்துக்கு போனோம்னா அங்க இருக்க ஹிஸ்டரியா எப்படி மாத்துறது, எப்படி ஒருத்தங்களை உயிரோட கொண்டு வருதுன்னு ஏதேதோ கேள்விகள்லாம் அவன் கேட்க ஆரம்பிக்க, ஜென்னுக்கும் ஒண்ணும் புரியல, பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க சூரோக்கும் ஒண்ணும் புரியல. எப்பவுமே பொதுவா படிக்க மாட்டான், இன்னைக்கு இவனுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி கவனிக்கிறான்னு யோசிக்கிறாங்க. ஜிஜியும் அதே டவுட்டோட தான் வந்து பின்னாடி நிக்கிறா. யூ அவளை திரும்பி பாத்துடுறான். இன்னொரு யூனிவர்ஸ்ல தான் இந்த ஜென்னையும் இவளையும் சேர விடாம நம்ம பிரிச்சுட்டோம், அதனால நம்ம மேல இவ கோவமாவே சுத்திட்டு இருந்தா, இந்த ஜென்மத்துல எப்படியாவது கோத்து ஒண்ணுட்டு ஜிஜி இங்க உட்காரு, ஜென்னுக்கு எவ்வளவு அறிவு பாரு, எப்படி பேசுறான் பாரு, நம்மளும் நிறைய கத்துக்கலான்னு அவளை உட்கார வச்சிட்டு இருக்கான். கரெக்டா அப்ப இந்தடா உன் கிளாஸ் பேப்பர் திருத்தியாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து கொடுத்துட்டு போறா. அது யார்கிட்ட, யூ கிட்ட தான். ஜஸ்ட் பாஸ் ஆயிருக்கான் பிசிக்ஸ்ல, அதுவும் 2 அட்டெம்ப்டுக்கு அப்புறமா. உடனே சூரோ பாக்குறா, டைம் டிராவல் பண்ணி பத்தி படிக்கிற அளவுக்கு நீ இன்னும் வளரலன்னு நினைக்கிறேன்டா, நீ கொஞ்ச நாள் படிச்சு பாஸ் ஆகுற வழிய பாருன்னு சொல்ல, இத பாக்கிறதுக்கு யூக்கு சிரிப்பு தான் வருது. எல்லாரும் நக்கல் பண்றீங்கல்ல, நான்லாம் வயசுல உங்களோட எவ்வளவு பெரியவன் தெரியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இருந்தாலும் எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் பண்ணுமே, அதை பத்தி யூ இதை வேற எழுத வேண்டியது இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது பக்கத்துல சூரோ வரா. உனக்கு டவுட் இருக்கு தானே, நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. யோ மனசுல யோசிக்கிறான், இது எல்லாமே எனக்கு ஆல்ரெடி தெரியும், ஆனாலும் நீ சொல்லி கொடுக்கறது பாக்கிறதுக்கு ஆசையா இருக்கு, சோ கொஞ்ச நேரம் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கூட உட்காந்து அப்படி கத்துட்டு இருக்க. ஏற்கனவே சூரோக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, ஃபேன்ஸ் எல்லாம், அவங்க எல்லாம் வந்து பாக்குறாங்க. அவங்களுக்கு பயங்கரமா யூ மேல கடுப்பா இருக்கு, முறைச்சிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப உள்ள நடுவுல ஜிஜி வந்துடுறா. ஏய் யூ, உன்ட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டான்னு சொல்ல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சூரோ அங்க இருந்து கிளம்பிடுறா. அப்ப வேகமா ஒரு லெட்டர் எடுத்துட்டு ஜிஜி இவன் கையில கொடுத்து, இந்த லெட்டர் அப்படின்னு சொல்ல ஜென்னு கிட்ட கொடுக்கணும், அதானே, இந்த தடவை காணாலாம் போட மாட்டேன், கரெக்டா கொடுத்துடுறேன், இப்பவே போய் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அங்க இருந்து கிளம்பி யூ ஓடிட்டு இருக்கான். சரி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு இவ்வளவு பாத்துட்டு இருக்கா. நேரா ஜென்னை கண்டுபிடிச்சு, இந்த லெட்டர் கொடுக்காம போயிட்டு நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டேன், இந்தாடா லெட்டர்ன்னு சொல்ல, எனக்கு அந்த மாதிரி பசங்களெல்லாம் பிடிக்காது அப்படின்னு ஜென்னு சொல்லிட்டு இருக்கான். யூ பாக்குறான், ஏ பைத்தியக்காரா, நான் குடுக்கலடா, இன்னொரு பொண்ணு கொடுக்க சொன்னா, அதான் கொடுத்தேன், யாருங்க அதெல்லாம் உள்ள எப்படி இருக்கும்ல, நீயே பிரிச்சு படிச்சு பாரு அப்படின்னு சொல்ல, அப்படியா, அப்ப கூட லெட்டர்ல ஏதோ ஸ்ப்ரே எல்லாம் பண்ணிருக்காங்க, சென்ட் ஸ்மெல் எனக்கு அல்வா ஆகாது, இதை நீயே பிரிச்சு படிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை யூ கிட்டே கொடுத்துடுறான். யூ பாக்குறான், சரி ஓகே நம்மளே பிரிச்சு படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ல எழுதி இருக்கு, எனக்கு நல்லாவே தெரியும் யூக்கு என்னை விட சூரோவை தான் ரொம்ப பிடிக்கும்ட்டு, சூரோ மேல ஒரு தடவை கண்ணு வச்சுட்டா அந்த பக்கம் கண்ணு திருப்ப கூட மாட்டான், ஆனா அப்பவும் என் மனசுல இருக்கிறத அவங்க கிட்ட சொல்லணும்ல, அதனால்தான் எனக்கு யூவை ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த விஷயத்த என்னால டைரக்டா போய் யூ கிட்ட கண்டிப்பா சொல்லவே முடியாது, அதனால ஜென்னி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா, இந்த லெட்டரை படிச்சு என் மனசுல இருக்கத அவங்க கிட்ட எப்படியாவது சொல்லிடுறியான்னு சொல்லிட்டு எழுதி இருக்கு. இந்த லெட்டரை யூவே படிச்சிடுறான். எனக்கு மேலதான் அவளுக்கு பாசம் இருந்ததா, அதனாலதான் அந்த லெட்டரை வந்துட்டு அவன் பிடிக்கலன்னு சொல்லிட்டான்ட்டு நான் போய் சொன்னப்போ என் மேல அவளுக்கு அவ்வளவு கோவம் வந்ததா, அதனாலதான் இத்தனை வருஷமா நாங்க 2 பேரும் பேசிக்காம இருந்தோமா அப்படின்னு எல்லா விஷயத்தையும் யூ இப்பதான் ரியலைஸ் பண்றான். ஒண்ணுலடா தப்பான லெட்டர்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னி கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு வேகமா ஜேஜியை தேடி ஓடி வரான். ஜேஜி அங்க நின்னுட்டு இருக்கா. உண்மை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சாரி ஜிஜி, நீ என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிருக்கல, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு யூ சொல்ல, தேங்க்ஸா அவ்வளவுதானா, வேற எந்த பதிலும் நீ சொல்ல போற கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு ஜிஜி கேக்குறா. உன் வயசு இருக்கும் போது மனசுல இருக்கிறத வெளியே சொல்றதுக்கே நான் பயந்துருக்கேன், ஆனா நீ ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப தைரியமான பொண்ணு, ஆனா உன் நல்ல ஃப்ரெண்டா தான் நான் பாக்குறேன்னு சொல்ல அந்த லெட்டரை வாங்கி ஜிஜியே கிளிக்கிறா. எனக்கு தெரியும் உன் மனசு ஃபுல்லா வந்து சூரோ தான் இருக்கான்னு, இருந்தாலும் என் மனசுல இருக்கிறத சொல்லணும்னு நினைச்சேன், இது இப்படியே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது எனக்கு கவலையா இருக்குன்னு சொல்லிட்டு அவ பேசிட்டு இருக்கா. இங்க நடக்கிறத நம்ம சூரவும் கொஞ்சம் தூரமா நின்னு பாத்துட்டு தான் இருக்கா. காதுல அவளுக்கு எதுவும் விழுதா இல்லையான்னு தெரியல, திரு முழிச்சிட்டு இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்களான்னு லைட்டா ஒரு மாதிரி பொசசிவா வேற ஆயிட்டு இருக்கா. அப்ப யூ பாக்குறான், என்னது முடிய போதா, நம்ம 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் இங்க தான் தொடங்குது, இன்னும் ஸ்ட்ராங் ஆகலாம், ஓகேவா, எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆனா லவ் தான் நான் பண்ணல, புரியுதா அப்படின்னு சொல்ல இது லைட்டா வந்து சூரோக்கும் காதுல உழுவும் போல. சூரோங்க திரு முழிச்சிட்டு நிக்க யூ திரும்பி பாக்குறான். சூரோ நான் வர ஒரு நிமிஷம் அங்கேயே வெயிட் பண்ணுன்னு கத்திட்டு பக்கத்துல ஓடி வந்துட்டு இருக்கான். இன்னைக்கு மழை பெய்யல, நீ ஒன்னும் டிராப் பண்ண வேண்டாம், நானே வீட்டுக்கு போய்க்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சூரோ போறா. அப்ப மழை பெய்யும் போதெல்லாம் நான் தான் மேடம் டிராப் பண்ணுமா அப்படின்னு யூ கேட்க சூரோக்கு லைட்டா வெக்கமா வருது, நம்மளாவே இப்படி பேசிட்டோமே அப்படின்னு நினைச்சிட்டு
உன் மேல ரொம்ப பாசம் இருக்கும் போல ஜிஜிக்கு, அவ உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். இப்பதான் நம்ம ஸ்கூல் படிக்கிறோம், இப்ப நம்ம லவ் பண்ண கூடாது, ஆனா ஸ்கூல் முடிக்க போறோம்ல, காலேஜ் போயிட்டு நீங்க 2 பேரும் லவ் பண்றது தான் பண்ணுங்க அப்படின்னு சூரோ லைட்டா போட்டு பாத்துட்டு இருக்கா. யூ சொல்றான், எனக்கு வந்து ஜிஜியும் ரொம்ப பிடிக்கும் தான், ஆனா நான் இன்னொரு பொண்ணு லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். சூரோக்கு லைட்டா சிரிப்பு வருது. அவன் மூஞ்ச பாத்துட்டே நீ ரொம்ப ஹாப்பியா இருக்க, அதனால அந்த பொண்ணு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல, லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. ஆமா அப்படின்னு யூ லேசா திரும்பி சூரோவோட வீட்டு பாக்குறான். வெளிய இருந்து பார்த்தா அங்க ஹூடி போட்டு இருக்கான்ல, ஜன்னல் வழியா பாத்துட்டு இருக்கான். சூரோ ஒரு நிமிஷம் நீ வெளியே வேறு, உன் வீட்டுக்குள்ள நான் போயிட்டு வரேன் அப்படின்னு வேகமா வீட்டுக்குள்ள நுழைகிறான். யூ உள்ள போய் பார்க்கும்போது கரெக்டா ஒரு ரூம்குள்ள அந்த பையன் ஹூடி போட்டவன் நின்னுட்டு இருக்கான். தப்பிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா வேகமா போய் யூ தாங்கி பிடிச்சிடுறான். 4 அடி அடிச்சு யாரு கேட்டா உள்ள வந்த, உன் தலையை எப்பயே உடைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சூரோ அங்க வந்துடுறா. இது கீழ் வீட்டு பையன், இவனுக்கு சரியா மூளை வளர்ச்சி இல்ல, அவனை ஒண்ணும் பண்ணிடாத, எனக்கு அவனை ரொம்ப நாளா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இது கேட்டு யூவே லைட்டா ஷாக் ஆயிடுறான். எதுக்குடா இங்க வந்து நீன்னு அப்படி சொல்லிட்டு சூரோ அவன் கிட்ட கேட்டுட்டு இருக்கா. உன் ட்ரெஸ் கீழே வந்துச்சு சூரோ, அதை எடுக்கிறதுக்காக நான் அப்படியே பாஞ்சு குதிச்சிட்டேன், அப்புறம் எடுத்துட்டு நேரம் வீட்டுக்குள்ள வந்துட்டேன், வச்சுட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆள் இல்லாத வீட்டுக்குள்ள நுழைய கூடாதுங்கிற அறிவு கிடையாதா அப்படின்னு யூ திட்ட ஆரம்பிக்கிறான். ப்ளீஸ் அவனை ஒண்ணும் பண்ணாத, சின்ன வயசுல இருந்தே அவன் அப்படிதான், எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும், நீ தப்பா எடுத்துக்காதுன்னு சொல்லிட்டு சூரோ சப்போர்ட் பண்றான் அந்த பையனுக்கு. அந்த பையன் யூ 2 பேரும் கிளம்பி கீழே வந்துட்டு இருக்காங்க. அப்பயும் யூக்கு லைட்டா டவுட் இருக்கு. அவனை மிரட்டி பாத்துட்டு இருக்கான். ஆமா என்ன பாத்துட்டு எனக்கு ஓடணும் இல்ல, எதுக்குடா அப்படின்னு யூ கேட்க. யாராவது துரத்திட்டு வந்தா ஓடாம என்னடா பண்ணுவாங்க முட்டா பையான்னு அந்த பையன் யூவை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். யாரடா முட்டாள்னு சொன்னு சொல்லிட்டு யூ அவன் கிட்ட சண்டைக்கு போறதுக்கு போயிட்டு இருக்க. மறுபடியும் மயக்கமா வரப்போகுது. உடனே நம்ம யூக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம திருப்பி பிரசன்ட் டைம்க்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு, யாராவது சூரோக்கு புள்ளி பண்ணாங்களா, என்ன பண்ணாங்க, பிரச்சனை பண்ணாங்களான்னு கேட்க. ஆமா புள்ளி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஹூடி போட்டு ஏதோ சொல்ல வந்துட்டு இருக்கான். அதுக்குள்ள சூரோ ஓடி வந்துடுறா. என்னடா ஆச்சு, யூ கீழே விழுந்து கிடக்குற அப்படின்னு கேட்டுட்டு. யூக்கு ஒண்ணும் புரியல. இன்னும் நம்ம கிளம்பி நம்ம உலகத்துக்கு போயிருக்கணும், ஏன் இன்னும் போல, எதுக்காக இங்க இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு அவசர அவசரமா ஓடி போயிடுறான். சூரோவும் அந்த பையனும் பக்கத்துல இருந்து எட்டி பாத்துட்டு இருக்காங்க. அப்ப யாரோ உள்ள வராங்க. அந்த காலடி சத்தம் கேட்டதுமே இந்த 2 பேரும் நடந்து பயந்து போய் திரும்பி பாத்துட்டு இருக்காங்க. யூ மறுபடியும் பிரசன்ட் டைம்க்கு வந்துடுறான். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை இன்னொரு தடவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கூடி போட்ட பையன் எவ்வளவு நல்லவன் தெரிஞ்சு போச்சு. அந்த பையனுக்கு மன வளர்ச்சி வர சரியில்லை. அதுவும் அந்த பையன் சூரோவை லவ் பண்ணிட்டு இருக்கான். அதனால அவன் எதுவும் சூரோவை பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு யூ வேகமா கால் பண்ணிட்டு அந்த போலீஸ் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன் கிட்ட சொல்லிட்டு இருக்க. இங்க பாருடா, முட்டாள்தனமா நீ கண்டதே பேசி குழப்பிட்டு இருக்க, இதுக்கு மேல நான் டென்ஷன் பண்ணாத, போனை வை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போனை கட் பண்ணி விட்டுறான். இப்ப யூக்கு எந்த டைரக்ஷன்ல போறதுன்னு சுத்தமா ஒண்ணுமே புரியல. பார்த்தா வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு வரா. என் பேர் நீன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப யூக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு, இவங்க அப்பா ஒரு லேடியை கல்யாணம் பண்ணிக்க போறாருல, அந்த லேடிக்கு இருக்க பொண்ணு தான் இந்த நீனியா. உங்களை நான் அண்ணன் கூப்பிடலாம்ல, இதுக்கு மேல நம்ம 2 பேரும் ஒரே ஃபேமிலியா மாற போறோம், அதனால தான் உங்களை பார்த்து ஹாய் சொல்லிட்டு போலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு. ஓ இப்படிதான் இருக்குமா மிடில் ஏஜ் அங்கிளோட வீடுன்னு சொல்லிட்டு இவ கேக்குறா. எது, எனக்கு மிடில் ஏஜ் அங்கிள் வயசாயிடுச்சா, எனக்கு ஒன்னும் அவ்வளவு வயசான மாதிரி தெரியல, இருந்தாலும் நீ ரொம்ப சின்ன பொண்ணா இருக்க, போனா போதும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூ சொல்லிட்டு இருக்கான். சரி சொத்துலாம் இருக்குல்ல, அதை எப்படி நம்ம ஷேர் பண்ணிக்க போறோம்னு பேசிக்கிறதுக்காக தான் இப்போ வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நீ சொல்ல. நல்ல தங்கச்சி எனக்கு கிடைச்சிருக்கா, கலக்கலா இருக்க, வேற என்னமா இன்னும் ஏதாவது பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு யூ சிரிச்சுட்டே கேட்டுட்டு இருக்கான். இல்ல திடீர்னு எனக்கு ஒரு அண்ணன் கிடைச்சது, ஹாப்பியா இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருக்கா. உன்ன மாதிரி எனக்கும் ரொம்ப விவரமான தங்கச்சி கிடைச்சது, சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூ சொல்றான். இந்த புக்கு உங்க வீட்டுக்கு வந்தது போல பார்சல் கீழே வந்து கொடுத்தாங்க, நான் உங்க வீட்டுக்கு தான் போறேன்னு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு புக்கை நீ கொடுத்துட்டு இருக்கா. ஜென்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் யூக்கு இருந்தால, இப்ப அந்த பையன் எங்கேயோ சயின்டிஸ்டா வேலை பார்த்துட்டு இருக்கான் போல, டைம் டிராவல பத்தி புக் எழுதிருக்கான். அந்த புக்கு தான் ஒரு காப்பியை யூ அமுச்சு வச்சிட்டு இருக்கான். யூ பாக்குறான், இவன் இருக்கான்ல, இவனை மறந்துட்டோமேன்னு சொல்லிட்டு ஜென்ன நேரா தேடி போயிட்டு, நான் ஒரு கதை ஒண்ணு எழுதிட்டு இருக்கேன்டா, அந்த கதையில டைம் டிராவல் வருது, இதான் என்னோட கதையோட பேசிக் அமைப்பு, இதுல எப்படி போயிட்டு எப்படி வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் கதை எழுதுறதுக்கு ஒரு பேசிக்கான ஸ்ட்ரக்சர் எனக்கு சொல்லி கொடு. டைம் டிராவல் சாத்தியமா? கரெக்டா ஒரு பையன் மொட்டை மாடியில 2 தடவை வாங்கி உழுது வேற ஒரு உலகத்துக்குள்ள பேரலல் யூனிவர்ஸ்க்குள்ள போயிருக்கான். ஆனா ஒவ்வொரு தடவை போகும்போது ஒவ்வொரு இடத்துல இருந்திருக்கான். இது எந்த அளவுக்கு சாத்தியம்டா? அப்படி போன ஒருத்தனால ஹிஸ்டரியை மாத்த முடியுமாடா? இந்த உலகத்துல நடக்கிற கதையை மாத்த முடியுமா? இங்க ஒருத்தங்க செத்து போயிட்டவங்க சாகாம தடுக்க முடியுமா அப்படின்னு எத்தனையோ கேள்வியை யூ கேட்க ஆரம்பிக்கிறான். ஜென்னு பாக்குறான், நீ மறுபடியும் போறது இன்னொரு பேரலல் யூனிவர்ஸ்க்கு, இதே யூனிவர்ஸோட பழைய டைம்க்கு கிடையாது. சோ அந்த பேரலல் யூனிவர்ஸ்ல நீ மாத்துறது கண்டிப்பா அந்த பொண்ணை அந்த உலகத்துல வேணா காப்பாத்தலாம், ஆனா இந்த உலகத்துல அவ ஆல்ரெடி செத்து போயிட்டா, நீ திரும்ப வரும்போது கூட அவ செத்து போய் தானே இருந்தா, அதனால அவ்வளவு நாள் இங்க காப்பாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட் ஆயிடுது யூக்கு. சோகமாயிடுறான். சூரோ உன்னை நான் என்னதான் ட்ரை பண்ணாலும், ஏன் வேற உலகத்துக்கே திரும்பி போனா கூட இப்ப இந்த உலகத்துல உன்னால காப்பாத்த முடியல அப்படின்னு சோகமாயிட்டு அவளோட கல்லறைக்கு வரான். கல்லறையில பூவெல்லாம் வச்சிட்டு இருக்கான். அங்க பார்த்தா ஜிஜியும் வந்துட்டு இருக்கா. 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு யூ சொல்லிட்டு இருக்கான், நம்ம 2 பேரும் ரொம்ப வருஷமா பேசாம போயிட்டோம், இப்பதான் அடிக்கடி பேசிக்கிறோம்னு சொல்ல. ஜிஜி பாக்குறா, நம்ம ஏன்டா பேசாம போனோம், நம்ம தான் அடிக்கடி மீட் பண்ணி பேசிட்டு தானே இருக்கோம், தொடர்ந்து கான்டாக்ட்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம 2 பேர் தான், நீ என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறா. இப்பதான் யூக்கு தெரியுது,
அந்த காதல் பிரச்சனையை பெருசாகாம அங்கேயே முடிச்சதுக்கு அப்புறமா இந்த உலகத்துல யூவும் ஜிஜியும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருப்பாங்க போல. அட ஆமா இல்ல, நான் போய் பழச மாத்திருக்கேன், அப்படி மாத்த முடியும் போது சூரோவை மட்டும் என்னால ஏன் உயிரோட கொண்டு வர முடியாது, எனக்கு ஒண்ணும் புரியலையேன்னு சொல்லிட்டு இன்னும் யோக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கு. நேரா கிளம்பி போறான். இப்போ எனக்கு சூரோ மனசுல என்ன நினைச்சிட்டு இருந்தா, யார பார்த்து பயந்தா அந்த பையன் கூட சொன்னான் யாரும் சூரோவை புள்ளி பண்ணாங்கன்ட்டு. அது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு தோணுது. சூரோ நேரம் அந்த பையனோட வீட்டுக்கு போயிடுறான். அந்த பையனும் அவங்க அம்மாவும் மட்டும்தான் இருக்காங்க. அந்த பையனை பார்த்துட்டு அவங்க அம்மா கூடயே வச்சிட்டு இருக்காங்க. அவங்களே பாக்கிறதுக்கே கொஞ்சம் பாவமா இருக்காங்க. அந்த பையன் இன்னும் சூரோவை தான் லவ் பண்ணிருக்கான் போல. சூரோவோட கிளாஸ் போட்டோ ஒண்ணு இருக்கு. அதுல மத்தவங்களுக்கு எல்லாம் பெயிண்ட் மாதிரி அடிச்சிட்டு சூரோ மட்டும் கொஞ்சமா தெரியற மாதிரி ஒரு போட்டோ ஒண்ணு வச்சிட்டு இருக்கான். இன்னும் நீ சூரோவை தான் லவ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு யூ கேட்க ஆமா அப்படின்னு சிரிக்க ஆரம்பிக்கிறான். அந்த போட்டோவை நான் பாக்கவா அப்படின்னு அது யூ கையில எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றான். கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த பையன் பதறி போயிட்டு இருக்கான். என்ன பண்றதுன்னு தெரியல யூக்கு. வீட்டை விட்டு கிளம்பும் போது ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டி இதுல யாராவது உனக்கு தெரியுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க ஆரம்பிக்க அந்த பையன் பாக்குறான். ஹை சூரோ போறா அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கான். திடீர்னு யாரையோ பாத்துருப்பான் போல, எதை பார்த்தான்னு தெரியல. பயந்து போய் கத்திட்டு என்ன விடுன்னு சொல்லிட்டு வேகமா போய் கதவை சாத்திக்கிறான். இவன்ட்டு வந்து எந்த வார்த்தையும் வரப்போறது கிடையாது. நான் வேற ஏதாவது தான் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யூ பாக்குறான். சூரோவோட டைரியில தான் இருந்தா அதை வச்சு கண்டுபிடிக்கலாம்ல, போய் அதை முதல்ல படிக்கணும்னு சொல்லிட்டு சூரோ இப்போ ரூம்மேட்டோட தான் ஸ்டே பண்ணியிருந்தா போல அந்த இடத்துக்கு போறான். ரூம்மேட் பொண்ணு இருக்கா. இந்த ரூம்ல இருக்கிறது எல்லாமே சூரோவோட தான். அவளுக்கு ஃபேமிலின்னு யாரும் இல்ல போல, யாரும் அதையும் எடுத்துக்கிறதுக்கு வரல. பாய் ஃப்ரெண்ட் இருந்தானான்னு தெரியல, டெய்லி யாரு கூடயோ போன்ல பேசிட்டே இருப்பா. நான் பாய் ஃப்ரெண்டுன்னு தான் நினைச்சேன். அந்த பையனை எப்ப பாரு கோவமா பேசிட்டு இருப்பான் போல. அதுக்கப்புறம் நான் பொதுவா அவளை வெளியெல்லாம் பார்த்தது இல்லன்னு அந்த பொண்ணு சொல்றா. நேரா யூ உள்ள போறான். நிஜமாவே அங்க டைரி ஒண்ணு இருக்கு. அதை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். சின்ன வயசுல யூவை பார்த்தப்ப நடந்ததெல்லாம் கூட அந்த டைரியில எழுதி வச்சிருக்கா. இன்னைக்கு வந்து என்னோட அம்மா அப்பாவோட ஃபியூனரலுக்கு நான் போனேன். அப்ப யூ இருந்தான். அவன் வந்தது எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தது. அந்த மாதிரி ஒருத்தங்க லைஃப்ல இருந்தா நான் ஹாப்பியா இருப்பேன்னு சொல்லிட்டு யூவை பத்தி எழுதி வச்சிருக்கா. அதை பார்க்கும்போது யூக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. அழுகும் போதே சிரிச்சுட்டே அந்த டைரியை படிச்சிட்டு இருக்கான். அதுல எனக்கு இப்ப வர பிடிக்கவே இல்ல, குடிக்கிறவங்க யாரையாவது பார்த்தாலே எனக்கு சுத்தமா பிடிக்கல, ஏன் குடிக்கிறவங்க அவ்வளவு மோசமான புள்ளியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கா. அதுக்கு மேல எந்த டீடைல்ஸும் இல்ல. யூ பாக்குறான். யாரோ ஒருத்தங்க குடிச்சிட்டு அவ்வளவு புள்ளி பண்ணிருக்காங்க, அது யாருங்கிறதுதான் முதல்ல கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு கிளாஸ் ரெப் ஒரு பொண்ணு இருப்பால அந்த பொண்ணுகிட்ட போயிடுறான். நம்ம கிளாஸ்ல சம்பந்தப்பட்டவங்க யாரோ தான் இந்த கதையில சம்பந்தப்பட்டிருப்பாங்களோன்னு எனக்கு தோணிட்டு இருக்கு. நம்ம கிளாஸ்ல இருக்கவங்க யாராவது பெரிய குடிகாரங்களா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இந்த பொண்ணு சொல்றா, பிடி டீச்சர் பையன் இருக்கான்லடா, அந்த பையன் பயங்கரமான குடிகாரன் ஆயிட்டான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவன் போஸ்ட பாரு அப்படின்னு ஃபேஸ்புக் போஸ்ட் ஒண்ணு காட்ட அதுல அவன் எழுதி வச்சிட்டு இருக்கான். இப்பதான் நான் அவளை பார்த்தேன். சின்ன வயசுல இந்த மாதிரியும் அப்படியே சூப்பர் ஃபிகரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொண்ணை பத்தி ஸ்டேட்டஸ் போட்டிருக்கான். அதுவும் அந்த ஸ்டேட்டஸ் போட்டது நம்ம சூரோ இறந்து போனதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி. இத பார்த்து இன்னும் யூ ஷாக் ஆயிடுறான். அவனோட வீட்டுக்கு போலான்னு பாக்குறான். ஆனா அந்த வீட்டுக்கு போறதுக்கே அவனுக்கு பயமா இருக்கு. ரவுடி பைய வீட்டுக்கு எப்படி போறதுன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட் ஒருத்தன் போலீஸ் இருக்கான்ல, அவனுக்கு போன் பண்ணிட்டு நான் ஃப்ரெண்டு வீட்டுல தாண்டா இருக்கேன், முடிஞ்சாவான்னு சொல்லிட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு போனை கட் பண்ணிடுறான். வீட்டுக்குள்ள நுழைறான். ஃபுல்லா பாட்டிலா இருக்கு. வீடே குப்பையா இருக்கு. மனுஷன் குடியிருக்க வீடு மாதிரியே அதை பார்த்தா இல்ல. பார்த்தாங்க அந்த பிடி பையன் பயங்கரமா இப்ப கூட குடிச்சிட்டே உட்காந்துட்டு இருக்கான். இங்க யூ ஒரு பக்கம் இந்த வீட்டுக்குள்ள போக, இன்னொரு பக்கம் சூரோ இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போகும்போது போட்டோ கையில வச்சிருந்திருக்கா. அப்ப அந்த பையன் வந்திருக்கான். அந்த அப்பாவி பையன் ஒருத்தர் இருப்பான்ல, சூரோ எனக்கு போட்டோ கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை இவன் தான் கேட்டு வாங்கி இருந்திருக்கான். சூரோவுக்கு அப்புறம் அந்த போட்டோவை கொடுத்துட்டு கிளம்பி போனதுக்கு அப்புறமா பிடி சாரோட பையன் அதுக்கப்புறம் தான் ஓடி வந்திருக்கான் சூரோவை பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவனால பாக்க முடியல போல. உள்ள போயிட்டு இந்த பிடி பையனை பார்த்து யூ கேட்டுட்டு இருக்கான், ஏண்டா சூரோக்கும் உனக்கும் என்னடா சம்மந்தம்? சரி ஓகே, அவ செத்து போயிட்டா, அவ சாப கூட ஏண்டா வரல, உனக்கு தான் சொல்லி விட்டோம்ல அப்படின்னு கேட்க, நான் எதுக்கு வரணும், வர முடியாது, இப்ப எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்க, நான் அவளை கொண்டிருக்கேன்னா சோசியல் மீடியால போஸ்ட் போட்டேன், அதுக்காக நான் கொலை பண்றேன்னு முடிவு பண்ணிட்டியா, உள்ள வாடா, உன்னையும் கொல்றேன்னு கையில பாட்டில் எடுக்கிறான். யூக்கு பயமா இருக்கு. என்னடா நீ இவ்வளவு மோசமா இருக்க, போலீஸ் வந்துட்டு இருக்காங்கடா அப்படி சொல்லிட்டு வேகமா யூ வெளியே ஓடி போயிடுறான். கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா ஏதாவது சத்தம் கேக்குது. அந்த பையன் தான் பிடி சார் பையன் தான் உள்ள இருந்து வந்துட்டு இருக்கான். பார்த்தா கையில வந்து ஸ்டிக் வச்சிருக்கான். அவனால நடக்க முடியல போல, சப்போர்ட் ஸ்டிக் இல்லாம வந்துட்டு, ஏண்டா என்னால நடக்கவே முடியாது, நான் போய் இந்த பிள்ளைய மாடிக்கு துரத்திட்டு போயிட்டு அங்க வந்து கொலை பண்ணிருப்பேனா, என்ன தள்ளினாலே நான் கீழே விழுந்துருவேண்டா, என்ன போய் கொலைகாரன் நினைச்சு என்ன தேடி வர வந்திருக்க, உனக்கு நான் வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்த ஆரம்பிக்கிறான். யூக்கு ஷாக் ஆயிருது. இருடா உள்ள வரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ள போய் சோஃபால உட்காந்து பேச ஆரம்பிக்கிறான். ஸ்கூல் படிக்கும் போது உனக்கு அடிபட்டுச்சு, அப்ப கையில நீ ஸ்டிக் வச்சு நடக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் உனக்கு சரியா போயிருக்கும்னு நினைச்சேன், கடைசி வரையும் சரியாவே போகாம இருக்கும்ட்டு எனக்கு தெரியாதுடா, நீ ஏன் நான் கண்டுபிடிக்கல, யாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கண்டுபிடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு யூ கேள்வி கேட்டுட்டே இருக்கான். உன்னை இந்த பையன் பாக்குறான். நான் சூரோவை பார்த்தேங்கிறது உண்மைதான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு கால் இப்பெல்லாம் ரொம்ப வலிக்குது அப்படிங்கிறதால மசாஜ் பண்ணலான்னு போனேன். ஆனா அதுக்கு ரொம்ப வேலை இருந்தது. அங்க இருந்து திரும்பி வந்துடலான்னு பார்க்கும்போது தான் அங்க சூரோ வந்தா. என்ன உள்ள கூட்டு போயிட்டு எனக்கு 2 hours ஃப்ரீயாவே மசாஜ் பண்ணா. அவ மசாஜ் பண்ணதுக்கு அப்புறமா கால் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருந்தது.
அது மட்டும் இல்லாம எனக்கு கூட்டு போயிட்டு சாப்பாடுலாம் கூட வாங்கி கொடுத்தா. நானும் அவ்வளவு ஜாலியா பேசிட்டு இருந்தோம். ஆனா அப்பயும் அவ இறந்து போனதுக்கு நான் திரும்பி வந்தா என்ன இந்த நிலைமையில பாப்பாங்க மத்த கிளாஸ் பசங்களான்னு சொல்லிட்டு எனக்கு பாக்கிறதுக்கு பிடிக்கல. ஸ்கூல் படிக்கும் போது நான் பாட்டுக்கு ரன்னிங் ரேஸ்ல ஓடிட்டு இருக்கும் போது அங்க விழுந்தேன். சீக்கிரம் சரியா போயிடும் நம்பிட்டு தான் நானும் ஒவ்வொரு தடவையும் கிளம்பி வந்தேன். ஆனா எனக்கு அது சரியாவே போகாதுங்கிற விஷயம் தெரியாது. என்ன சூருலாம் இவ்வளவு பாசமா பாத்துக்கிட்டாலடா, எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குடான்னு அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். யூ பாக்குறான். ஏன்டா நீ கண்டுபிடிக்கல, உன்னை யாரோ தள்ளி விட்டுதான் நீ கீழே விழுந்தன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அது யாருன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு கேட்க, இத்தனை வருஷம் ஆச்சு, எங்க போய் கண்டுபிடிக்கிறது, கண்டுபிடிச்சு நான் என்ன பண்ண போறேன், என் கால் திரும்பி வரப்போதான்னு சொல்லி இவன் கத்த ஆரம்பிக்கிறான். யூ பாக்குறான். இந்த பையன் கொலை பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தெரியுது. சாரிடான்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த மொட்டை மாடிக்கு ஓடி வரான். இங்க வந்தா மட்டும் தான் டைம் டிராவல் பண்ண முடியும்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இவன் உள்ள வந்து நின்னதுமே மறுபடியும் இந்த டைம் கிராக் ஓபன் ஆயிருது. டக்குன்னு யூ உள்ள போயிடுறான். பார்த்தா மறுபடியும் கிளாஸ்ல எந்திரிக்கிறான். கிளாஸ்ல ஏஞ்சிட்டு பக்கத்துல ஜிஜி உட்காந்துட்டு இருக்கா. ஏண்டி சூரோ வரலன்னு கேட்க, எனக்கு எப்படி தெரியும், யார் யார் வரலன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் என் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு இவ வேற கத்த ஆரம்பிக்கிறா. இவளை போய் தேடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூ அங்க வந்து கிளம்புறதுக்குள்ள பெல் அடிக்குது. ஹை கிளாஸ் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து இவன் கிளம்பும் போதே பேட்டி பையன் இருக்கான்ல, இப்ப கால் நல்லா தான் இருக்கு, கிளாஸ் முடிஞ்சிச்சுன்னு எல்லாருக்கும் முன்னாடி இவன் கத்திட்டு ஓட ஆரம்பிக்கிறான். யூ பாக்குறான். இவன் காலை யார் இப்படி ஆக்குனது நம்ம கொஞ்சம் கண்டுபிடிச்சோம்னா இவன் காலை எப்படியாவது காப்பாத்த முடியும், இவன் வாழ்க்கையை காப்பாத்த முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். சூரோட வீட்டுக்கு முதல்ல போலான்னு யூ அங்க வந்து கிளம்பி போகும்போது சார் கூப்பிட்டுறாரு. சூரோ என்கிட்ட லீவ் கேட்டுதான் வீட்டுக்கு போயிருக்கா, சார் ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், அந்த புள்ள மேல நீ ரொம்ப கவலைப்படுற மாதிரி தெரியுது, கொஞ்ச நாள் வாய முடிட்டு உன் வேலையை பாரு, புரியுதா, ஆனா நடக்கதே வேற அப்படின்னு சொல்லிடுறாரு. வெளியே விட மாட்டேங்கிறாரு. யூ சரிப்பட்டு வராதுன்னு பின் பக்கமா போயிட்டு காம்பவுண்ட் ஏறி குதிக்கலான்னு பாக்க பிடி பையன் அங்க வந்துடுறான். இங்க பாருடா, நீலாம் நல்ல பையன், வெளியே போய் என்ன பண்ண போற, நான் ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கணும், வெளியே போகணும்டா, என்ன விடுறா, ஒரு முக்கியமான மேட்ச் வேற இருக்கு, நான் அதை பாக்கணும்டா அப்படின்னு சொல்ல, இந்த மேட்சா, உன் ஃபேவரட் டீம் தோக்க போகுதுடா, என்ன கோல்னு கூட நான் சொல்லவா, இப்போ ஒரு கோல் உள்ள போகுது, வேணா பாத்துட்டே இரு நியூஸ் சொல்றான். அதே மாதிரி ஒரு கோல் விழுது. எப்படிரா உனக்கு எல்லாமே எப்படா தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பிடி பையன் கேட்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன்ல, என்ன வெளியே போக விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் முதுகுல ஏறி தாண்டி குதிச்சு ஒரு வழியா வெளியே வந்துடுறான். நேரா சூரோவை பார்த்து அவளுக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்கணும், வேற யாராவது அவளுக்கு ஏதாவது பண்ணிட போறாங்க, இந்த குடிச்சிட்டு புள்ளி பண்ணது யாரும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இவன் ஓடுறதோட தான் இன்னைக்கு பாட்டு முடியுது. லாஸ்ட் எபிசோட்ல டீச்சர் எல்லாம் ஏமாத்திட்டு யூ காம்பவுண்ட் எல்லாம் தாண்டி குதிச்சு ஓடி வந்திருந்தா சூரோவை பாக்குறதுக்காக, அதோட தான் முடிஞ்சுது. இந்த எபிசோட்ல போய் கதவை தட்டுறான். சூரோ வீட்டு கதவை அந்த அங்கிள் இருப்பான்ல, அந்த ஆள் தான் திறக்கிறான். சூரோ வீட்டுல இல்ல, வெளியே போயிருக்கா, இங்க இருந்து போயிடு அப்படின்னு இவனையே மிரட்ட ஆரம்பிக்கிறான். அங்கிள் எங்க போயிருக்கா, அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சா, கிளாஸ்க்கே அவ வரல, அதான் ஓகே தானே அப்படின்னு யூ எதோ கேள்வி கேட்க, அவ வீட்டுல இல்ல, சொன்னா புரியாதா, இங்க இருந்து போயிடுன்னு அங்கிள் கதவை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறான். இப்ப யூக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கீழ் வீட்டு பையனை தேடி போயிடுறான். டே இங்க பாருன்னு கதவை தட்ட ஆரம்பிக்க, அந்த பையன் நான் கேம் விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னு வேகமா ஓடி போய் உட்காந்துட்டு கேம் விளையாட ஆரம்பிக்கிறான். யூ பாக்குறான், இந்த கேம் நான் சூப்பரா விளையாடுவேன், நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவா, ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சிஸ்டம்ல போய் உட்காந்து அதுல பயங்கரமா விளையாட ஆரம்பிக்க, அப்ப அந்த பின்னாடி இருக்க பையன் ஹூடி பையன் கொஞ்சம் கொஞ்சமா உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். சூரோவை அந்த அங்கிள் இருப்பான்ல, அந்த ஆள் அடிப்பான், எனக்கு அவனை பிடிக்காது, சூரோவை மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல உடனே யூ ஷாக் ஆயிடுறான். அந்த அங்கிள் சூரோவை அடிப்பானா, இப்ப நான் சும்மா விட போறது இல்ல பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வீட்டுக்கு போய் படப்படன்னு கதவை தட்ட, அந்த அங்கிள் ஒரு தடவை சொன்னா புரியாதா, எதுக்காக மறுபடியும் திரும்ப வந்துட்டே இருக்க அப்படின்னு கோவமா கேட்க ஆரம்பிக்கிறான். யூ பாக்குறான். இந்த ஆள் தான் அன்னைக்கு நம்ம போகும்போது மாடிக்கு குடிச்சிட்டு ஏறினது. அப்ப சூரோ குடிக்கிறது பிடிக்காதுன்னு சொன்னது இவனை பத்தி தான். அது மட்டும் இல்லாம அந்த மாடியிலே செக்யூரிட்டியா வேலை பார்த்ததும் இவன் தான். அன்னைக்கு போகும்போது அந்த மாடியோட சாவியவே இவன் தான் எனக்கு கொடுத்தான். சோ சூரோக்கும் இவனுக்கும் 15 வருஷத்துக்கு அப்புறம் கூட சம்பந்தம் வந்திருக்கு. இவன் மேல சந்தேகம் இருக்கு அப்படின்னு நேரா உள்ள போயிடுறான். சூரோ நம்மளோட ரூம் கதவை தட்ட ஆரம்பிக்கிறான். சூரோ வெளியே வரா. யூ இங்க இருந்து போயிடு, இங்க இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு நெத்தில எல்லாம் அடிபட்டு இருக்கு. இந்த அங்கிள் மறுபடியும் குடிச்சிட்டு வந்து அடிச்சிருந்திருப்பான் போல. சூரோ உனக்கு அறிவு இருக்கா, இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீட்டுல இருக்கணுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அந்த அங்கிள் யூவை அடிக்கிறதுக்கு வரான். கையில இருக்க பாட்டில் பட்டு யூவோட கையில கிழிச்சு ரத்தமே வர ஆரம்பிச்சிருது. சூரோ பாக்குறா, இதுக்கும் மேல என்னால பொறுத்துக்க முடியாதுன்னு யூவோட கைய பிடிச்சு அங்கிருந்து வெளியே இழுத்துட்டு வந்துடுறா. யூவும் அமைதியா கூட வந்துட்டு இருக்கான். சூரோவை பார்த்துட்டு, இதெல்லாம் முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல சூரோ, இது நீ கிளாஸ்லயாவது யார்ட்டையாவது டீச்சர் கிட்ட சொல்லியிருந்திருக்கலாம்ல, ஏன் இப்படி பண்ண, நீ தப்பு பண்ணிட்ட சூரோ அப்படின்னு டென்ஷனா சொல்லிட்டு இருக்கான். சூரோ பாக்குறா, இல்ல பரவாயில்ல, ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா, கைக்கு ஏதாவது அடிபட்டு இருக்க போகுது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. லைட்டா தான் அடிபட்டு இருக்கு, மருந்து போட்டா சரியாயிடும். சூரோ உன்னை மறுபடியும் அவர் அடிச்சாருன்னா நீ இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க கூடாது, போலீஸ்க்கு கால் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இப்ப மட்டும் இல்ல, 15 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஆளை பார்த்தா கூட அந்த ஆள் கூட நீ பேசக்கூடாது, அங்க இருந்து ஓடி போயிடணும் அப்படின்னு யூ சொல்றான். 15 வருஷத்துக்கு அப்புறமா அது என்ன ஸ்பெசிபிக்கா சொல்லிட்டு இருக்க, சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சூரோ சொல்றா. அந்த வீட்டுக்கா மறுபடியும் உன்னை விடுறதுக்குலாம் வாய்ப்பே இல்ல, உன் ஐடி கார்டு வேற நீ எடுத்துட்டு வரல, சோ ஹோட்டலுக்கும் போக முடியாது, என்ன தெரியுமா பண்ணலாம் அப்படின்னு யூ நேராவில அவனோட வீட்டுக்கு கூட்டு போயிடுறான். என் அம்மா அப்பா தூங்கிருப்பாங்க, நீ உள்ளவான்னு ரகசியமா சூரோவை அவன் உள்ள கூட்டு போயிட்டு இருக்க. அவங்க அம்மா அப்பாவும் ஏதோ பொண்ணு குரல் கேக்குதேன்னு யூவோட ரூம்க்கு வெளியே காது வச்சு கேட்டுட்டு இருக்காங்க. யூ கதவை திறந்துடுறான். சூரோ நிக்கிறத பார்த்துட்டு அவங்க அம்மா அப்பா 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க.
சூரோ உட்காந்து ஒட்டுமொத்த கதையும் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்ல அவங்க அம்மா பாக்குறாங்க. எம்மா, முன்னாடியே ஒரு பையன் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு எல்லாம் வரக்கூடாதா? இந்த குடும்பம் எல்லாம் நீ பொறுத்துட்டா இருக்கணுமா அப்படின்னு. செல்லம், நீங்க இருடா, உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்க உன்னை பத்திரமா பாத்துக்கிறோம். டேய் நீ போய் உன் ரூமை காலி பண்ணு, சூரோ இன்னைக்கு நைட்டு அங்க தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரூமையும் காலி பண்ண சொல்லிடுறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சூரோக்கு கொஞ்சம் சாப்பிடறதுக்கு பழம் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். இந்த பழத்துல நான் ஒண்ணு கூட கையே வைக்க கூடாதான், எங்க அம்மா திட்டி தான் அமைச்சிருக்காங்க, நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஊட்டி வேற விட்டுட்டு இருக்கான். சாரிடா, என்னால நீ சோஃபால படுக்கிறல்ல அப்படின்னு சூரோ கேக்குறா. இதுல என்ன இருக்கு, எங்க வீட்டு சோஃபா தானே, நான் படுத்துக்கிறேன், நீ நிம்மதியா இருந்தா போதும் அப்படின்னு அங்கிருந்தையோ வெளியே போயிடுறான். அடுத்த நாள் காலையிலே ஆகுது. யூவ பக்கத்துல வந்து உட்காந்துட்டு சூரோ எழுப்பிட்டு இருக்கா. எந்திரிக்க போறியா இல்லையா, ஹோம்ஒர்க் பண்ற நேரம் ஆயிடுச்சுடான்னு சொல்ல. ஹோம்ஒர்க்கா, அதெல்லாம் நான் பண்ண வேண்டிய காலத்திலே பண்ணது கிடையாது, என் உயிர் எடுக்காத, என்னை எழுப்பி விட்டுறாத, உள்ள எதுவுமே போல அப்படின்னு சொல்லிட்டு சூரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இல்லையே அப்படின்னு திரும்பி பார்த்துட்டு, பேண்ட் இருக்கு, பொய் சொல்லி ஏமாத்திரியான்னு போர்வையை தூக்கி விட்டுறா. பார்த்தா உள்ள உண்மையாவே சட்டை போடாமலே உட்காந்துட்டு இருக்கான். இதை பார்த்ததும் சூரோக்கு வெக்கமா இருக்கு, அங்கிருந்து ஓடி போயிடுறா. சிரிச்சுட்டே பின்னாடியே போயிட்டு இருக்கான். இங்க நம்ம யூவோட அம்மா பயங்கரமா சூரோ மேல பாஸ் ஆயிடுறாங்க. அவளுக்கு ஷால் எல்லாம் கொடுத்து, இதை போட்டுக்கோ, நல்லா குளிர்ந்து பாரு வெளிய, எனக்கு பொம்பளை பிள்ளை இல்லையேன்னு சொல்லிட்டு நான் எத்தனை நாள் வருத்தப்படேன்னு எனக்கே தெரியாது, உடனே நான் நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க. பாக்குறான், எங்க அம்மா உன்னை அன்பு தொல்லை பண்றாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. ஆப்போசிட்ல சூரோவோட அங்கிள் ஸ்கூல் வாசல்லே வந்து நின்னுட்டு இருக்கான். பாக்குறான், இங்க பாரியா, இதுக்கு மேல சூரோ உன்னை பார்க்க கூட மாட்டா, இனிமே பக்கத்துல வந்தேன்னு வச்சுக்கோ, என் கையை நீ கிழிச்சு விட்டல, சின்ன பிள்ளைங்க மேல தாக்குதல் நடத்தினு போலீஸ்க்கு போனா என்ன ஆகும்னு தெரியும்லன்னு கேட்க, அந்த ஆள் உடனே காசு கொடுக்குறான். சாரிப்பா, தெரியாம கைப்பற்றுச்சு நேத்து, இந்த போய் மருந்து போட்டுக்கோன்னு சொல்லிட்டு காசை கொடுத்து விடுறான். பாக்குறான், பார்த்தெல்லாம் அங்கிள் தந்து எப்படி காசை வாங்கினேன்னு, இதை நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு சூரோ கிட்ட கொடுத்துடுறான். சூரோ கிளாஸ்க்குள்ள வந்து உட்கார்றா. இந்த விஷயம் கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும் போல. அந்த கிளாஸ் லீடர் பையன் இருப்பான்ல, அவன் வந்து பக்கத்துல உட்காந்துட்டு, என்று முன்னாடியே சொல்ல வேண்டியதான சூரோ, ஏன் வீட்டுக்கு வா, நான் நல்லா பாத்துக்கிறேன், எங்க வீடு பெருசு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க. சூரோ பாக்குறா, இல்ல எனக்கு ஏற்கனவே ஒருத்தவங்க வீட்டுல சேர்த்துக்கிட்டாங்க, இப்ப என்ன நல்லா பாத்துக்கிறாங்க, யாரும் என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சூரோவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். நம்ம வீட்டு பிள்ளை ஆயிட்டா இனிமே அப்படின்னு. கிளாஸ்க்கு டீச்சர் வராரு, படிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, யாரும் வாய் பேசிட்டு இருக்காம படிக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்ல. பாக்குறான், சூரோனை உன்னை காப்பாத்திட்டேன், ஆனா என்ன பண்றது, ஒருவேளை நான் ஹிஸ்டரிய மாத்திட்டேன்னா இப்ப போனா நீ உயிரோட இருப்பியா, இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஜென் என்கிட்ட சொன்னான், நான் என்ன பண்றதுனே தெரியலன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜென்னை பாக்கிறதுக்கு போறான். டே, டைம் டிராவல் பத்தி எனக்கு ஒரு டவுட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு, டே இங்க பாருடா, நீ என்ன போட்டு குழப்பிட்டு இருக்காதரா, டைம் டிராவல்ல போனா கூட ஒருத்தங்க இறந்து போனவங்க மறுபடியும் உயிரோட வரத்துக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த தடவையும் ஜென்னு சொல்றான். இதை கேட்டதும் யூக்கு இன்னும் மனசு கஷ்டமாயிருது. சூரோ வேகமா ஓடி வந்துட்டு இருக்கா. இன்னைக்கு எல்லாரும் வெளியே போற வரைய வெயிட் பண்ண, நான் உன் வீட்டுல ஸ்டே பண்றேன்னு தெரிஞ்சா நம்ம 2 பேருக்கும் ப்ராப்ளம் ஆயிரும்ல, அதனால்தான் இப்ப வீட்டுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு சூரோ கேக்குறா. பாக்குறேன், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. போனா சூரோ வருவான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவும் ஸ்பெஷலா சாப்பாடு எல்லாம் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்றாங்க. இதுல சூரோக்கு அவங்க அம்மா ஸ்பெஷல் ட்ரெஸ் எல்லாம் வேற வாங்கியிருக்காங்களாம். நீ உள்ள வாமா, அவனை கூட்டு போய் போட்டு காட்டுறேன்ட்டு விதவிதமா சூரோக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து அவ ஒன்னே மாத்திட்டு வெளியே வந்து நிக்க, அதை பார்த்து அழகு பார்த்துட்டு இருக்காங்க. பாக்குறான், சூரோ சிரிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சாப்பிட்டு முடிச்சுட்டு சூரோவும் வெளியே போய் பேசிட்டு இருக்காங்க. சூரோ சொல்றா, இங்க வந்து கொஞ்ச நேரத்திலேயே நான் எனக்கு இருக்க கஷ்டத்தெல்லாம் மறந்துட்டு நான் ஜாலியான வாழ்க்கை வாழ்றேன்னு நினைச்சிட்டேன்டா, ஆனா இதுக்கு மேலேயும் உங்க அம்மாக்கும் அப்பாக்கும் தொலை தந்துட்டு நான் இங்கே இருக்க முடியாது பாரு, ஒரு பிளாட்டா பார்த்துட்டு நான் கூடி போயிடலான் இருக்கேன், என்னால அதுக்கு வந்து அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சூரோ சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, நாளைக்கு நம்ம போய் பார்க்கலாம் பிளாட், நீ கவலைப்படாத அப்படின்னு அவகிட்ட சொல்லிட்டு இருக்கான். எனக்கு தனியா இருக்கதே பிடிக்காது, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே, அதெல்லாம் பாத்துக்கலாம், கவலைப்படக்கூடாது, இதுக்கு மேல நான் தனியா ஸ்ட்ராங்கா தானே இருந்தாகணும், எனக்கு யாரும் இல்ல அப்படின்னு சூரோ சொல்ல. பாக்குறான், தனியா இருக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் 15 வருஷம் தனியாவே இருந்திருக்கா, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இவளை பார்த்து யோசிச்சுட்டு இருக்கான். சூரோவும் அடுத்த நாள் காலைல கிளம்பி கிளாஸ்க்கு போகும்போது பிடி சார் பையன் பாத்துடுறான். டே என்னடா 2 பேரும் ஒன்னா வீட்டுல இருந்து வரீங்க, நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். இது நமக்குள்ளே இருக்கட்டும், வெளியே யார்கிட்டயும் சொல்லிக்காதுன்னு சொல்லி மிரட்டி தான் கூட்டு போறான். ஆனா கிளாஸ்க்கு போனதும் டமாரோ இல்லாத குறையா பிடி சார் பையன் எல்லா விஷயத்தையும் போட்டு கொடுத்துட்டான். என்னது 2 பேரும் ஒன்னா இருக்கீங்களா, ஒன்னாவா தூங்குறீங்கன்னு சொல்லிட்டு கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. சூரோ வெளியே போய் சோகமா நிக்கிறா. போறான், சூரோ இதுல எல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இதுக்கெல்லாம் போய் நீ ஃபீல் பண்ணிருக்காதுன்னு சொல்லிட்டு, நான் வேணா வீட்டை விட்டு வெளியே போயிடவா, நீ என் வீட்டுல இரு, கொஞ்சம் நிம்மதியாவாச்சும் இருப்பல்ல, அதே மாதிரி யாரும் நம்மளை பத்தி பேசக்கூட மாட்டாங்க, புரியுதா அப்படின்னு சொல்ல. இல்ல இது சரிப்பட்டு வராது, வீடு பாக்கணும், இன்னைக்கு ஈவினிங்கே நம்ம போறோம்னு சொல்லிட்டு சூரோ கூட்டு போயிடுறா. நல்ல வீட்டை நிறைய காசுக்கு தலையில கட்டலாம்னு சொல்லிட்டு அந்த ஆள் ட்ரை பண்ணிருக்க. பாக்குறான், என்ன ஸ்கூல் பையன் நினைச்சிட்டு என் தலையில மிளகா அரைக்க பாக்குறல, உன்ன மாதிரி எத்தனை பேருங்களை என் வாழ்க்கையில பாத்துருப்பேன்டான்னு சொல்லிட்டு அவன் கிட்ட லெஃப்ட் ரைட்னு பேச
ஆரம்பிக்க சூரோ பாக்குறா. என்னடா இது, மேக்ஸ்ல பாஸ் மார்க் கூட வாங்காத நம்ம யூவா இது, எனக்கே புரியாத பல விஷயங்களை இங்க புட்டு புட்டு வைக்கிறான், எனக்கே இவனை பாக்கிறதுக்கு ஹீரோ மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அந்த சேல்ஸ்மேனு, தம்பி நீ உண்மையாவே ஸ்கூல் பையன் தானாப்பா, எனக்கே தெரியாத பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்க, உன்னை ஏமாத்தி பிரோஜனம் கிடையாது, கம்மி விலைக்கு நானே உனக்கு வீடு பார்த்து தரேன், புது அபார்ட்மெண்ட், அழகான வீடு, கையெழுத்து போனுங்கன்னு சொல்லிட்டு புது வீடையும் இவங்க வாடகைக்கு எடுத்துட்டாங்க, லீஸ்ல எடுத்துட்டாங்க. சூரோவும் யுவும் அங்க இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஏன் ட்ரீட், அதான் அந்த அங்கிள் கொடுத்த காசு இருக்குல்ல, அதை வச்சு நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூரோ கூட்டு வந்துட்டு இருக்கா. பார்த்தா அந்த கடை, எந்த கடையை சொன்னானோ அந்த கடை இன்னும் ஓப்பனே பண்ணப்படலையா, அது ஃபியூச்சர்ல பாத்துட்டு அங்க போய் சாப்பிட்டுட்டு அதை சொல்லிருப்பான் போல. சரி போயிட்டு அங்கிள் வீட்ல இருந்து கொஞ்சம் தேவையான திங்ஸ் எல்லாம் இருக்கு, அதை மட்டும் எடுத்துட்டு அது வர வேலையை பார்க்கலாம் அப்படின்னு யுவும் சூரோவும் வீட்டுக்கு வராங்க. பார்த்தா அந்த அங்கிளோட ஒய்ஃப் ஊர்ல இருந்திருப்பா போல, அவளும் வந்திருக்கா. சூரோவை கையை பிடிச்சிட்டு, சாரிமா, இந்த அங்கிளையுமே உன்னை இப்பெல்லாம் அடிக்கவே மாட்டாரு, நீ கூடவே இருக்கலாம், இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்ல. இல்ல ஆண்டி, எனக்கு இனிமே இங்க இருக்க பிடிக்கல, நான் தனியாவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சூரோ சொல்றா. சரி ஓகே, இதோ இது பெட்டி இந்தா அப்படின்னு அந்த ஆண்டி ஏற்கனவே பேக் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க போல, அதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. யூ பாக்குறான், என்னமா பிளான் பண்ணிட்டு வாழ்றாளுக பாரு, பெட்டி எல்லாம் கூட தானாவே பறந்து வருதுன்னு சொல்லிட்டு, நீங்க என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுல என்ன வெறும் துணியை மட்டும் வச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க, இந்த வீட்டுல இருக்க எல்லாமே சூரோவோட ப்ராப்பர்ட்டி தான், அதை எடுத்து போறதுக்கு அவளுக்கு முழுசா உரிமை இருக்குதானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். உரிமையா, அதெல்லாம் இருக்குப்பா, சூரோ சின்ன பொண்ணு, இப்ப முக்கியமான பொருள் எல்லாம் கொண்டு போயிட்டா அவளுக்கு அது ஆபத்தாயிரும் பாரு, அதனால தான் சொல்றேன், அப்புறமா அவளுக்கு எல்லா விவரமும் தெரியட்டும், அப்ப வந்து அந்த திங்ஸ் எல்லாம் அவ எடுத்துக்கிட்டோம், அது வரை அதெல்லாம் எங்க கூட இருக்கிறதுதான் அவளுக்கு சேஃப்டின்னு அந்த அத்தா அப்படியே டேர்னையே மாத்திட்டு இருக்கா. சூரோ சொல்றா, யூ எனக்கு இங்க இருந்து போனா போதும்டா, ஃபர்ஸ்ட் அதை பாத்துக்கலாம், நம்மளால இவங்கள்ட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நேரா அந்த புது வீடு இருக்குல்ல அங்க வந்துடுறாங்க. சூரோ நீ போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு யூ அவளை குளிக்க சொல்லிட்டு அவளுக்காக சாப்பிடுறதுக்கு சூடா பால் அப்புறம் பிஸ்கெட் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறான். சூரோ பாக்குறா, உண்மையாவே என் வாழ்க்கையில நான் இத்தனை நாள் நிம்மதியா இருந்தேன்னு எனக்கு தெரியவே இல்ல, இன்னைக்கு என்னமோ நிம்மதியா இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. யூ உடனே, சூரோ நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவா, நான் திடீர்னு ஒரு நாள் உன்கிட்ட வந்து என்ன நடந்துட்டு இருக்கு, நீ எப்ப என்கிட்ட க்ளோஸ் ஆன, இங்க என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியல நான் கேட்டேன்னு வச்சுக்கோயேன், இல்ல வியர்டா ஏதாவது பிஹேவ் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், அதெல்லாம் மனசுல வச்சுக்காத, உன்னால எல்லாமே பண்ண முடியும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு, அதை பத்தி மட்டும் யோசி, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன் நீ எங்க போற, என்ன வியர்டா பிஹேவ் பண்ண போற அப்படின்னு சூரோ கேக்குறா. இல்ல நான் திரும்பி போக வேண்டிய நேரம் வந்துச்சு, அதை பத்தி தான் சொல்றேன் அப்படின்னு யூ அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். சூரோக்கு லைட்டா மனசு கஷ்டமா தான் இருக்கு, இவன் கிளம்பி போன ஒரு 2 நிமிஷத்துலயே யாரும் கதவை தட்டுற மாதிரி இருக்கு. சூரோ தான் யூ தான் திரும்பி வந்துட்டான் போல நினைச்சு போய் கதவை திறக்கிறா. அதான் அந்த கிளாஸ் லீடர் பையன் இருக்கான்ல அவன் தான், சூரோ இப்பதான் யூவும் நீயும் உள்ள வந்ததை பார்த்தேன், நீங்க தான் இருக்க போறேன்னு தெரிஞ்சது, என் வீடு பக்கத்து அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கு, அப்பதான் உன்னை பார்த்தேன், இனிமே நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா ஸ்கூலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சூரோ தலையை ஆட்டுதான் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கா. இங்க யூ வீட்டுக்கு வந்துடுறான். என்னடா இது, இங்க வந்து 15 நாள் ஆச்சு இந்த தடவை, இப்பயும் நம்ம கிளம்பாம நம்ம மாடர்ன் உலகத்துக்கு போகாம இங்கே இருக்கோம், என்ன பண்ண போறோம்னு ஒண்ணும் புரியல. அது மட்டும் இல்லாம இந்த செக்யூரிட்டி கார்டா இருந்தது இந்த அங்கிள் தான், இப்ப அவங்க 2 பேரையுமே நம்ம பிரிச்சு விட்டோங்கிறதால சூரோ ஒரு வேலை இறந்து போக மாட்டாளா, எப்படி நடக்க போகுது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு குழம்பிக்கிட்டு இருக்கான். மறுபடியும் அடுத்த நாள் கிளாஸ்ல ஃபெயில் மார்க் வாங்கியிருக்கான். சூரோ பாக்குறா, பரவாயில்லடா, அப்ப கூட போன தடவையோட 5 மார்க் கூட தானே வாங்கியிருக்கேன்னு கேட்க யூக்கு இன்னும் தலைவலியே வந்துருது. இப்படியே ஒரு வேலை ஃபியூச்சருக்கு போகாம இங்கே மாட்டிக்கிட்டோம்னா அப்ப கண்டிப்பா நம்ம பாஸ் ஆகிதான் ஆகணும், இப்ப வாங்குற மார்க்குக்கு போன தடவை படிச்ச காலேஜ்ல கூட படிக்க முடியாது, வாழ்க்கை தடுமாறி போயிருமேடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனே யோசிச்சுட்டு இருக்கான். கரெக்டா அந்த பக்கமா ஸ்கூல் டீச்சர் வராரு. இந்த 2 பேரும் இப்ப பாரு ஒன்னாவே பேசிட்டு இருக்குங்க, ஒன்னாவே சாப்பிடுதுங்க, வரது போறது கூட ஒன்னா இருக்கேன்னு இந்த 2 பேரும் சாப்பிடும் போது நல்லா கையும் களவுமா புடிச்சிடுறாரு. எங்க ஸ்டாஃப் ரூமுக்கு வாங்கன்னு கூட்டு போயிட்டு, இந்த வயசுல காதல் கீதல்னு வரதெல்லாம் சகஜம்தான், ஆனா மனசு அலப்பாய விடாம தடுத்து நிறுத்ததான் உங்க ஒட்டுமொத்த பவரே இருக்கு, நான் சொல்றது கொஞ்சம் புரியுதா, இதுக்கும் மேலேயாவது உருப்புற வழிய பாருங்கன்னு சொல்லிட்டு திட்டி வெளியே அனுப்பிடுறாரு. சூரோ பாக்குறா, இங்க பாருடா, நீ உன்னை பத்தி ரொம்ப கம்மியா மதிப்பு போட்டிருக்கன்னு நினைக்கிறேன், ஆனா நீ நினைக்கிறத விட நீ ரொம்ப திறமையான ஆளு, போய் உன் வேலையை கொஞ்சம் பாரு புரியுதா, நான் இனிமே உனக்கு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு கூட்டு உட்கார வச்சுட்டு அவனுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கா. பிடி சார் பையன் வந்து டே வாடா விளையாட போலாம் அப்படின்னு யூவை கூப்பிட, டே போடா நான் படிக்கிறேன் அறிவில உனக்குன்னு சொல்லிட்டு அவன் திட்டி விட்டுட்டு இருக்கான். இதுல அந்த கிளாஸ் ரெப்பு பையன் இருக்கான்ல அவனுக்கு 2 பேரும் ஒன்னா க்ளோஸா இருக்கதை பார்க்க பயங்கர பொறாமையா இருக்கு. சூரோ பாக்குறா, இன்னைக்கு நைட்டு கூட நம்ம லேட்டா வீட்டுக்கு போனா போதும், கிளாஸ்லயே உட்காந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறா. சரின்னு சொல்லிட்டு இவனும் படிக்கிறதுக்கு சாப்பாடுலாம் கூட ஏற்பாடு பண்ணி வச்சிடுறான். இன்னும் ஒரே ஒரு ஸ்நாக்ஸ் மட்டும் இருக்கு, அதுதான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதை போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூ அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். சூரோ வந்துடுறா. யூவை இன்னும் காணுமே அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு ரொம்ப லேட் ஆகுது, எங்க போனான்னு தெரியலையேன்னு வந்துட்டு இருந்தா யூ அங்க நடந்து வந்துட்டு இருக்கான். நான் எதுக்கு இங்க வந்தேன்னு சத்தியமா புரியல, சூரோ நீ என்ன வீட்டுக்கு போகாம இருக்கு அப்படின்னு கேக்குறான். நம்ம 2 பேரும் படிக்கிறதுக்கு தானே வந்திருக்கோம், அறிவு கட்டவனே எல்லாம் மறந்து போச்சா அப்படின்னு சூரோ அவனை பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறா. படிக்கிறதுக்கா நம்ம 2 பேருமா, எனக்கு ஒன்னும் புரியல, ஏதோ ஒரு குரல் என் மனசுக்குள்ள வந்து சீக்கிரம் ஸ்கூலுக்கு போன்னு சொன்னுச்சு, அதான் நான் இங்க வந்தேன், மத்தபடி என்ன நடக்குதுன்னு நிஜமா எனக்கு புரியல, இந்த அந்த ட்ரிங்க்ஸ் இது நீ வச்சுக்கோ, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ஒரு கொக்கோ கோலா பாட்டில கொடுத்துட்டு அங்கிருந்து யூ கிளம்பிடுறான்.
சூரோ யோசிக்கிறா, ஆல்ரெடி அவன் சொன்னான்ல, திடீர்னு நான் ஒரு வேலை வியர்டா பிஹேவ் பண்ணா அதை கண்டுக்காத, நீ பாட்டுக்கு உன் வாழ்க்கைய வாழ்ந்துக்கோன்னு சொல்லிட்டு அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. யூக்கு என்னாச்சு, என்ன மாற்றம் வந்திருக்கும்னு சொல்லிட்டு. ஆனா யூ பழையபடி அந்த உலகத்துக்கு, மாடர்ன் உலகத்துக்கு போயிட்டான் போல. மாடர்ன் உலகத்துல யூ மொட்டை மாடியில எந்திரிக்கிறான். நிறைய விஷயங்களை நான் மாத்தி விட்டுருக்கேன் ஹிஸ்டரியில, இந்த தடவை என்னெல்லாம் மாறி இருக்கும், சூரோ உயிரோட இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு சூரோ நம்பருக்கு போன் பண்றான். போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. கையில பார்த்தா அந்த அங்கிள் அடிச்ச தழும்பு கூட அப்படியே இருக்கு. இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியலன்ட்டு, அதான் அந்த ரெப்பு இப்ப போலீஸ் ஆயிட்டான்ல, அவனை பாக்குறது வேகமா ஓடி வர அந்த போலீஸ் பாக்குறான். இப்பெல்லாம் எனக்கு டவுட்டே வந்துருச்சுடா, நான் எதுவும் கொலகார மாதிரியும் நீ போலீஸ் மாதிரியும் உன்னை பார்த்தாலே நான் பயந்து ஓடிட்டு இருக்கேன். இது ஒரு தற்கொலை, அவ்வளவுதான், இங்கிருந்து கிளம்பி போயிடு, நீ என்ன பண்ணாலும் சூரோ உயிரோட வர போறது கிடையாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் கத்தவே ஆரம்பிச்சிடுறான். யூ பாக்குறான். அந்த அங்கிளை பத்தி யோசிச்சியா, அந்த வாட்ச்மேன் வேற யாரும் இல்லடா, யூவோட அங்கிள் இருக்கான்ல அவன் தான். அவனை பத்தி விசாரிச்சியா அப்படின்னு கேட்க, நான் ஆல்ரெடி விசாரிச்சு முடிச்சிட்டேன், நீ வேணா ஒரு தடவை போய் விசாரிச்சுக்கோ அப்படின்னு போலீஸ் சொல்லி அனுப்பிச்சிடுறான். நேரா அடுத்த நாள் யூ வந்துடுறான் அங்கிள் கிட்ட. நீ வேணா பாருப்பா, இந்த செக்யூரிட்டி கார்டா சாவி என்கிட்ட தான் இருக்கு, ஆனா நான் உள்ள போய் தாப்பா போட்டுக்கிறேன், வெளியே இருந்து சாவி வச்சு உன்னால திறக்க முடியுதான்னு பாருப்பா அப்படின்னு அவர் சொல்ல, யூ செக் பண்ணி பாக்குறான், ஓப்பனே பண்ண முடியல. அதே மாதிரிதான் அன்னைக்கு அவ உள்ள போயிருந்தாலும் என்னால ஓபன் பண்ண முடியாது, எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த பொண்ணு சின்ன வயசுல நம்மள தேடி வந்த பொண்ணு, சின்ன வயசுல குடிச்சிட்டு அழிச்சாட்டியும் பண்ணிட்டோமேன்னு நானே குற்ற உணர்ச்சியில இருக்கேன். இதுக்கு மேலே என்ன போட்டு டார்ச்சர் பண்ணாத, எனக்கும் அவளோட சாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் சொல்றாரு. இருந்த ஒரு க்ளூவும் போயிடுச்சு. இனிமே என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு பயங்கரமா யூ கன்ஃபியூஸ் ஆயிடுறான். பிடி சார் பையன் கூட பேச ஆரம்பிக்கிறான். அப்ப பிடி சார் பையன் சொல்றான், உர்ரா நீ எவ்வளவோ அவளுக்காக கஷ்டப்பட்டுட்ட, ஒரு வேலை அவ வந்துட்டு உண்மையாவே தற்கொலை தான் பண்ணிக்கிட்டா, வேற யாருமே அவளை ஒண்ணும் பண்ணல அப்படின்னா என்ன பண்ணுவ? ஏன்னா இப்பதான் நான் ஒரு உண்மையை கண்டுபிடிச்சேன், யாரோ உன்னை தள்ளி விட்டுதான் நான் கீழே விழுந்தேன், அதனாலதான் என் கால் இப்படி ஆயிடுச்சு நான் சொன்னேன்ல, ஆனா அது உண்மை கிடையாது, அந்த நரம்பு எனக்கு உடஞ்சிருக்கு, அதனாலதான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நான் யாருமே என்ன தள்ளி விடாதப்போ யார் மேலயோ கோவப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன். என் அப்பா அம்மாவை தான் குறை சொல்லணும், சரியான நேரத்துக்கு நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. அதே மாதிரிதான் யாருமே இல்லாத இடத்துல நீ யாரையோ தேடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், இதெல்லாம் மறந்துட்டு நிம்மதியா வாழ்ற வழிய பாருன்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து கிளம்பிடுறான். யூவால ஆனா அதெல்லாம் ஏத்துக்கவே முடியல. வீட்டுக்கு வரான், நல்லா குடிச்சிட்டு இருக்கான், அப்படியே தூங்கி போயிடுறான். அடுத்த நாள் காலையில யூ எந்திரிக்கும் போது அந்த தங்கச்சி ஒருத்தி இருந்தால நீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க வந்திருக்கா. அண்ணா நேத்துதான் அம்மாக்கும் அப்பாக்கும் கல்யாணம், நீ வரவே இல்ல, என்ன பண்ணியோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. சாரி நேத்து நான் வந்து சரியான மூட்ல இல்ல, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு யூ சொல்லிட்டு இருக்கான். சரி பரவாயில்ல, அதை பத்திலாம் உனக்கு கவலைப்பட வேணாம், கல்யாணம்னா நல்லபடியா தான் முடிஞ்சுது, இன்னைக்கு உனக்கு ஏதாவது பிளான் இருக்கா அப்படின்னு அந்த பொண்ணு யூவை பார்த்து கேட்டுட்டு இருக்கா. அதோடதான் இன்னைக்கு பார்ட் முடியுது. யூ பிரசன்ட் டைம்ல இருக்கான். அவனும் சிஸ்டரும் ஒரு கரோக்கி பார்க்கு வந்திருக்காங்க. அங்க சிஸ்டர் ஏதோ புதுசா பாட்டெல்லாம் பாடி வந்துட்டு அவனுக்கு கொஞ்சமா ஹாப்பி ஆக்கணும்னு ட்ரை பண்றா. ஆனா யூ சோகமாவே இருக்கான். யூ பக்கத்துல போயிட்டு இந்த பொண்ணு உட்காந்துட்டு, அண்ணா நானே எனக்கு ஒரு புது அண்ணா கிடைச்சிருக்கான்ட்டு எவ்வளவு ஹாப்பியா தெரியுமா இருக்கேன், அண்ணா நீ ஒருன்னு இருக்க, நான் உன்ட்டு ஒரு கதை ஒண்ணு சொல்லவா, நீ உங்க அம்மா வயித்து இருக்கும்போது உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறதுக்காக உங்க அம்மாவை பிரசவத்துக்கு கூட்டு போகும்போது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிட்டு, அப்போ நிறைய பேர் வந்துட்டு டிராபிக்ல மாட்டிக்கிட்டாங்க. ஆனா அங்க ஒரு லேடி வந்து டாக்ஸி டிரைவரா இருந்தவங்க உங்க அம்மாவை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க, அதனால தான் நீ பிறந்த, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க, ஆமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க யூ சொல்லிட்டு இருக்கான். அந்த லேடி வேற யாரும் கிடையாது, என்னோட சொந்த அம்மா தான். இந்த விஷயத்த அப்பா கூட பேசிட்டு இருக்கும்போது நாங்க கண்டுபிடிச்சோம். பாரு விதி எப்படிலாம் வாழ்க்கையில விளையாடுதுன்னு. இப்ப நம்ம 2 பேரும் அண்ணன் தங்கச்சி ஆயிருக்கோம். ஆனா என் அம்மா இல்லைன்னா நீ இந்த உலகத்துல உயிரோடயே இருந்திருக்க முடியாது. கரெக்ட் தானே? விதி நமக்கு ஒரு வழியை காட்டும்னா அது போடி பாத்துக்கலாம், நீ இருக்காங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்க யூ பாக்குறான். உண்மையாவே உனக்கு பயங்கர டச்சிங்கா இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு வந்து ரொம்ப தேவையான ஸ்டோரி இந்த நேரம், உன் அம்மா பார்க்கும்போது நான் கண்டிப்பா ஒரு பெரிய தேங்க்ஸை சொல்லிடுறேன் அப்படின்னு கிளம்பி வந்துட்டு இருக்கான். யூவும் அவளும் மறுபடியும் கார்ல ஏறிக்கிறாங்க. இன்னைக்கு என் கூட வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு ஒரு தங்கச்சி கிடைச்சிருக்காங்கதுல ரொம்ப சந்தோஷம் தான், நான் இறங்கிக்கிறேன், காரை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு சூரோவோட அபார்ட்மெண்ட் இருக்க இடத்துல யூ இறங்கிடுறான். இவன் மறுபடியும் அந்த பாஸ்ட் டைமுக்கு போகணும்ல, அதனால அந்த மொட்டை மாடிக்கு போறான். பாஸ்ட் டைமுக்கு மறுபடியும் திரும்ப வந்துடுறான். யூ நேரா உள்ள போயிட்டு பக்கத்துல உட்காந்துருக்க பொண்ணுட்டு, அம்மா சூரோ எங்க ஆளை காணா அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணு பாக்குறா, ஜிஜி தானே, டேய் நீ தான் என்ன பிடிக்கலன்னு வேற சொல்லிட்ட, அப்ப எதுக்குடா ஏன்ட்டையே பேசிட்டு இருக்க, உனக்கு சூரோவை பிடிச்சிருக்குன்னா அவளை போய் பார்த்து பேசுறான்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கா. இன்னுமா நீ மேல கோவமா இருக்க, எத்தனை மாசம் ஆச்சு நம்ம திருப்பி வந்து, அப்ப இவன் இப்படி கோவத்தோட இருக்கா பாருன்னு சொல்லிட்டு யூ சிரிக்க ஆரம்பிக்கிறான். கதவுக்கு மேல ஒரு முட்டைய பார்சல் பண்ணி வச்சு அடுத்து வரவங்க மண்டல ஊத்தணும்னு சொல்லிட்டு நம்ம பிடி பையன் இருக்கான்ல அவன் வச்சிட்டு இருக்கான். ஆனா அடுத்து சூரோ தான் வரா. எங்க அவ தலையில முட்டை உடஞ்சிருமோன்னு சொல்லிட்டு மின்னல் வேகத்துல பறந்து போய் யூ அதை பிடிச்சிடுறான். சூரோ திருன்னு முழிக்கிறா, யூவை பாக்குறா. யூ இப்போ எந்த ஞாபகமே இல்லாத ஒரு ஆள் தானே அந்த காலத்துல இத்தனை நாள் இருந்துட்டு இருந்தான், பாதியிலே கிளம்பி போனதால. அதனால சூரோக்கு யூ மேல கோவம் இருக்கு போல. அவனை பார்த்து முறைச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா.
நான் உன்கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு யூ சொல்லிட்டு சூரோவை கூட்டு போயிடுறான். சூரோ சொல்லிட்டு இருக்கா, உனக்கு என்னடா பைத்தியமா, இத்தனை நாள் என்ன கண்டுக்காத மாதிரியே இந்த பக்கமும் அந்த பக்கமும் போன, இப்ப என்னமோ திருப்பி என்கிட்ட பேசுறதுக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்கா, எனக்கு எவ்வளவு தெரியுமா மனசு கஷ்டமா இருந்தது, எனக்கு உன்னை பார்க்கவே கோவமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. யூ ஒன்னே, சூரோ தப்பா எடுத்துக்காத, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை இத்தனை நாள், இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சூரோ பாக்குறா, பிரச்சனையா, சாரி இதுக்கு மேல நான் அப்செட் ஆக மாட்டேன், உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு, நம்ம 2 பேரும் சேர்ந்து அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம், புரியுதா, ஒன்னும் கவலைப்பட வேணாம், வா போலாம் அப்படின்னு 2 பேரும் கிளாஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. வர வழியில பிடி சார் அவங்க பையனை போட்டு, என்னடா இது ஓடவே மாட்டிக்கிற, உன்னை நம்பி நான் மனசுக்குள்ளேயே பெரிய கோயில் கட்டியிருக்கேன், நீ என்னென்னவோ சாதனை பண்ணுவேன்ட்டு இப்படி சோம்பேறியா இருக்கேன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காரு. இதை யூ பாக்குறான், அவருக்கு இவனாலேயே ஏதாவது ஆயிரும் போலேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பிடி பையன் யூ 2 பேரும் ஒன்னா போயிட்டு ஹோட்டல்ல நல்லா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. டேய், உனக்கு ஓடுறதுக்கு பிடிக்கலன்னா ஓடாதடா, உன்னை கஷ்டப்படுத்திக்காதடா அப்படின்னு யூ மனசுல இவனுக்கு எப்படியாவது ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்திட வேண்டியதான் யோசிக்கிறான். ஆனா அங்க ஒலிம்பிக்ஸ்ல பதக்கம் வாங்கினவங்க எல்லாம் டிவில வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இருந்த பிடி பையன், இல்ல நான் ஓடியே ஆவேன், நான் பெரிய ஆளாய் ஆகணும்டா, கண்டிப்பா மெடலாவது வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கான். விதியை யாராலையும் மாத்த முடியாது, என்ன சொல்லி இவனை திருத்த முடியும் நியூ யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ மறுபடியும் சூரோ அவனை பாக்கிறதுக்கு வீட்டுக்கிட்டே வந்துடுறா, வெளியே கூப்பிடுறா. யூ வெளியே போய் உட்காந்து என்ன ஆச்சுன்னு கேட்க, இது பாரு, இதெல்லாம் ஹலுசினேஷன் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும்டா, டெலியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பேர்லாம் போட்டிருக்கு, இப்பதான் அந்த புக்ல எல்லாம் படிச்சேன், இதை உனக்கும் டைம் இருக்கும்போது படிச்சு பாரு, நானும் படிக்கிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து உனக்கு இருக்கிற ப்ராப்ளமா சால்வ் பண்ணிடலாம், நரம்புல ஃப்ளோ பிளட் நல்லா போனாலே இதெல்லாம் சீக்கிரமா சரியாயிரும்னு கேள்விப்பட்டேன், உனக்கு ஒரு மசாஜ் ஒண்ணு பண்ணி விட்டுறேன்னு சொல்லிட்டு சூரோ அவனுக்கு மசாஜ் பண்ண ஆரம்பிக்கிறா. சாகிறதுக்கு முன்னாடி நாள் தான் யூக்கு மசாஜ் பண்ணால, அந்த ஞாபகம் யூக்கு வந்துருது. இதை பார்த்ததும் அவனால அழுகையை கண்ட்ரோலே பண்ண முடியல. சூரோ என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவளை கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிக்கிறான். ஏண்டா என்ன நீ மறந்துட்ட இத்தனை நாள்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கியா, பரவாயில்லடா நான் கோச்சுக்கவே இல்லை, நீ அழாத, எல்லாமே சரியா போயிரும்னு சொல்லிட்டு சூரோ இவனுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கா. யூ மறுபடியும் வீட்டுக்கு வரான். அவங்க அம்மா பாக்குறான். நான் உன் வயிற்றுல இருக்கும் போது என்ன ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போய் சேர்த்தாங்கல்ல, அவங்கள ஞாபகம் இருக்கான்னு கேட்க, அந்த பொண்ணா மெய்சி ரொம்ப நல்ல பொண்ணுடா, நான் மட்டும் பையனா பிறந்திருந்தேன்னா உங்க அப்பாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு நான் அவங்களே கல்யாணம் பண்ணிருப்பேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா ஒருவேளை உனக்கு பதிலா அவங்கள கல்யாணம் பண்ணிட்டா உனக்கு ஹாப்பியாமான்னு கேட்க, எனக்கு சந்தோஷம் தான், ஏன்னா எனக்கு அந்த பொண்ணையும் ரொம்ப பிடிக்கும், உங்க அப்பாவையும் ரொம்ப பிடிக்கும், இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேக்குறாங்க. யூ சிரிச்சுட்டே அவங்க அம்மாவை, நீ அடிக்கடி மெடிக்கல் செக்அப் எல்லாம் பண்ணிக்கோமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்றான். நான் ஏற்கனவே இந்த வருஷம் பண்ணிட்டேன், நான் நல்லா தான் இருக்கேன், ஒருவேளை நீ காலேஜ்ல சேர்ந்துட்டேன்னு வச்சுக்கோ, என் நல்ல காலேஜ்ல, இனிமே வருஷத்துக்கு 2 தடவை மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கிறேன், ஓகே தானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான காம்படிஷன் இருக்கு நம்ம பிடி பையனுக்கு. யூ பாக்குறான், டேய் இன்னைக்கு ஓடாதடா, நான் சொல்றதை கேளுன்னு சொல்லிட்டு இருக்கான். பிடி பையன், டேய் இன்னைக்கு இருக்கிறது முக்கியமான காம்படிஷன்ரா, நான் ஓடிதான் ஆகணும், உனக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு சத்தியமா தெரியல, அதனால நான் தடுத்து நிறுத்ததுக்கு ட்ரை பண்ணாத, என்ன மோட்டிவேட் பண்ணுன்னு சொல்லிட்டு போய் ஓடுறதுக்கு நிக்கிறான். யூவால மனசு கஷ்டத்தை தாங்கிக்கவே முடியல. இப்ப அவனுக்கு காலில் அடிபடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இன்னைக்கு மட்டும் அவனுக்கு அடிபடாம இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவனோட வாழ்க்கையே மாறி போயிடும். இவன் இன்னொரு ஷூ போட்டிருந்தான், அந்த ஷூ பிஞ்சு போய் தான் அடிபட்டது, ஆனா அந்த ஷூவை பக்கத்துல இருக்க ஒரு பையன் மாத்தி விட்டுருப்பான் போல. யூ பாக்குறான், டே நீ ஒரு பெரிய புண்ணியம் பண்ணிட்டடா, இன்னைக்கு அவனுக்கு ஒன்னும் ஆகாம இருந்துச்சுன்னா உனக்கு கோயிலே கட்டுறா அப்படின்னு அந்த பையனை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். யூ ஓடுறான், பார்த்தா அந்த ரன்னிங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ் வேற வந்துடுறான். எல்லாருமே ஹாப்பி ஆயிடுறாங்க. யூ அதை விட ஹாப்பி ஆயிடுறான். செம்ம மாசு கலக்கல், என்னோட எதிர்காலமே மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இவனை நம்ம காப்பாத்தும் போது சூரோவையும் காப்பாத்த முடியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா குதிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கான்ல பிடி பையன், டக்குன்னு பார்த்தா அவனுக்கு காலில் ஏதோ புடிச்சுக்குச்சு. வழியில பயங்கரமா துடிக்க ஆரம்பிக்கிறான். ஆம்புலன்ஸ் வருது, அந்த பையனை ஏத்தி கூட்டு போறாங்க. யூ பாக்குறான், சார் இவனுக்கு முக்கியமான நரம்பு ஒண்ணு இருக்கு, அச்சீலிஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த இடத்துல போய் உனக்கு செக் பண்ணி பாருங்க, மறந்துடாதீங்க சார்னு டீச்சர்ட்ட சொல்லி விடுறான். சரிப்பா நீ இவ்வளவு சொல்ற, நான் டாக்டர்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு அவரும் அங்க வந்து கிளம்பி போறாரு. யூ சூரோவை பார்த்துட்டு விதியை மாத்த முடியாது போல, நம்ம என்னதான் கஷ்டப்பட்டாலும் விதி அதே தான் இருக்கும் போல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். சூரோ யூவை பாக்கிறதுக்கு வரா. டேய் உனக்கு என்னடா, அவன் காலில் எங்க அடிபட்டிருக்குன்னு கூட தெரிஞ்சிருக்கு, அது மட்டும் இல்லாம உனக்கு அடிப்பட போது ஓடாதுன்னு கூட சொன்ன, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியுது, நீ யாரு, நீ உனக்கு என்னதாண்டா ஆச்சு அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இல்ல, சும்மா எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது, வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு யூ அவகிட்ட சமாளிக்க ஆரம்பிக்கிறான். கிளாஸ்ல எல்லாரும் படிக்கிறதுக்கு உட்காடுறாங்க. ஸ்டாஃப் வராரு. இன்னையில இருந்து ஈவினிங் நமக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, 4:30 இருந்து இருந்தது இல்ல, இனிமே 3:00 இருந்து இருக்குன்னு சொல்ல உடனே சூரோ பாக்குறா. சார் என்னோட எஃப்எம் டெய்லி ஈவினிங் இருக்கும் அப்படின்னு, நீ இப்ப பெரிய பொண்ணாயிட்டமா, பெரிய கிளாஸ் வந்துட்ட, சோ அதனால வேற யாராவது சின்ன பசங்க கிட்ட கொடுத்துரு, இதுக்கு மேல நீ இதை பண்ண வேண்டாம், நானே பார்த்து ஒப்படைச்சிடுறேன்னு சொல்லிடுறாரு. சூரோ அதனால சோகம் ஆயிடுறா. எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் அதை எஃப்எம் ஹோஸ்ட்
போஸ்ட் பண்றது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கூட கிளாஸ்ல படிக்கிற பையன் ஒருத்தன் பாத்துடுறான். ரென் அவன் பேரு. சூரோக்கு மனசு கஷ்டமா இருந்தா அதை சும்மா விடுவேனா, தாங்கிக்க முடியாதுன்னு ஜூனியர் பொண்ணு கிட்ட போயிட்டு, இங்க பாரு, நீ சூரோக்கு பதிலா நீ தானே எஃப்எம் படிக்க போற, இந்தா 20 ரூபா, இதை கையில வச்சுக்கோ, இன்னைக்கு எஃப்எம் படிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னைய உனக்கு பிரச்சனை, சீனியர்னு நானும் மரியாதை கொடுத்து பாத்துட்டு இருக்கேன், 20 ரூபாயா லஞ்சமா கொடுத்துட்டு இருக்க, ஸ்டாஃப் கிட்ட போய் சொல்லவா அப்படின்னு கேட்டு அவன் பொண்ணு மிரட்ட ஆரம்பிக்கிறா. அவன் அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா அங்க வந்துடுறான். தப்பா எடுத்துக்காத, அவன் வந்து கெட்டவெல்லாம் கிடையாது, எங்க கிளாஸ் பிள்ளைங்க மேல அவனுக்கு அக்கறை கொஞ்சம் ஜாஸ்தி, நீ கவலைப்படாத, நான் உனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் கேட்டுக்கிறேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை திருப்பி வாங்கிட்டு ரெண்டுகிட்டே வந்துடுறான். அந்த காசை கொடுக்குறான். காமெடி வேலை பண்ணிட்டு இருக்காதரா, கொஞ்சமாவது பொறுப்பா பிஹேவ் பண்ற வழியை பாரு, நம்மலாம் வந்துட்டு ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கோம், இது முடிச்ச அடுத்து காலேஜ் தான், இப்ப போய் காமெடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறான். சூரோ கொஞ்சம் சோகமாவே உட்காந்துட்டு இருக்கா. அன்னைக்கு ஈவினிங் வேகமா நம்ம சூரோ கிட்ட போயிட்டு, இந்த ரேடியோ ஸ்டேஷனோட சாவி இங்க இருக்கு, இன்னைக்கு உன்னோட ஃபைனல் ரேடியோ ப்ரோக்ராம், உனக்கு குட் பை சொல்ல கூட நேரம் இல்ல, நீ நினைச்சல அப்படிலாம் இல்ல, நீ ஜாலியா குட் பை சொல்லலாம், போய் குட் பை சொல்லிட்டு ஃபைனலா ஒரு சூப்பரான ஒரு ப்ரோக்ராம் முடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்ல சூரோ போய் பேச ஆரம்பிக்கிறா. ஸ்டாஃப் பாக்குறாரு, இன்னைக்கு இவ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தடுக்கலான்னு போறதுக்குள்ள சூரோ எல்லாருக்கும் மோட்டிவேட்டிங்கா இருக்க மாதிரி, அதே மாதிரி அவளும் இந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு சென்ட் ஆஃப் கொடுக்குற மாதிரி சூப்பரா பேச ஆரம்பிக்கிறா. அத்தனை பேரும் டீச்சர்ஸே வந்து மயங்கிடுறாங்க. இந்த புள்ள எப்படி பேசுது பாரு, சின்ன பிள்ளைக்குள்ள எவ்வளவு மெச்சூரிட்டி, தடுக்க வேணாம் அப்படின்னு. சூரோ வரா, கிட்ட ரொம்ப தேங்க்ஸ்டா, உன்னால மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ரேடியோ ப்ரோக்ராம்க்கு என்னால ஒரு குட் பை சொல்ல முடிஞ்சது, டீச்சர் திட்டு வரோன்னு தான் பயமா இருக்குன்னு சொல்ல, 10 நிமிஷம் நீ ஆத்துன்னு சொற்பொழி வாத்துனல்ல, அவர் கடுப்பா இருந்தா அப்பயே தடுத்து நிறுத்தி இருப்பாரு, அவர் எதுவும் சொல்ல மாட்டாரு, வா போலாம் அப்படின்னு கூப்பிடுறான். ஆனா ஆமா இல்ல அப்படின்னு சூரோ அங்க இருந்து போயிட்டு இருக்கா. முத நாள் வந்தப்போ ஒரே ஒரு நாள் இருந்தோம், கிளம்பி போயிட்டோம். அடுத்த நாள் வந்தப்போ ஒரு 2-3 நாள் கிட்ட இருந்தோம், அப்புறம் திருப்பி மாடர்ன் உலகத்துக்கு போயிட்டோம். போன தடவை வந்தப்ப 15 நாள் கிட்ட இருந்தோம். அப்போ இந்த தடவை எப்போ நான் கிளம்பி போவேன், ஒரு வேளை கிளம்பி போகாமலே மாட்டிக்குவேனா, அதுவும் இல்லாம இந்த தடவை சூரோவை காப்பாத்துறதுக்கு எனக்கு எந்த வழியும் இல்ல, என்னால முடிஞ்ச எல்லா சந்தேகத்தையும் நான் தீர்த்துட்டேன், காப்பாத்த முடிஞ்ச விஷயத்துல இருந்து காப்பாத்த கூட செஞ்சுட்டேன், இதுக்கும் மேல அவளை எப்படி காப்பாத்துதுன்னு தெரியல, அவளுக்கு ஹாப்பியான மெமரிஸை மட்டும் கொடுத்தா போதும். சூரோக்கு நாளைக்கு நைட்டு பர்த்டே வரப்போகுது, அதனால சூரோக்கு இந்த பர்த்டேவை மெமரபிளான பர்த்டேவா ஆக்கிடணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே பிளான் பண்றான். அடுத்த நாள் வந்துட்டு பக்கத்துல ஜிஜிட்ட, ஏடி பொண்ணுங்களுக்கு என்ன பர்த்டே கிஃப்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, அதுவா பாட்டு எழுதி பாட அப்படின்னு ஜிஜி நக்கலா சொல்றா. பாட்டு கூட என்கிட்ட ஒண்ணு இருக்கு, அந்த பாட்டு இந்த காலத்துல இன்னும் வரவே இல்லை, ஆனா என் காலத்து பாட்டு அது, ஆனா எனக்கு எப்படி கிட்டார் வாசிக்கிறதுன்னு தெரியலடி, நீ சொல்லி கொடுக்குறியா அப்படின்னு கேட்க, வேற ஆளை பாரு, கடுப்புல இருக்கேன், கொன்னே போட்டுருவன் ஜிஜி திட்ட ஆரம்பிக்கிறா. இங்க அந்த ரென் இருக்கான்ல, அவன் கிட்டார் வாசிக்கிற பையன் போல கையில வச்சுட்டு சூரோட்ட சீன் போலான்னு ட்ரை பண்றான். ஆனா சூரோ கண்டுக்காம அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. பக்கத்துல இருந்து உட்காடுறான். டேய் ப்ளீஸ்டா, எனக்கு இது எப்படி வாசிக்குதுன்னு சொல்லி கொடுறா, எனக்கு கத்துக்கணும்னு ரொம்ப நாளா ஆசைடா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் 4 பிட்ட போட்டு சரி போனா போதுன்னு ரெண்டு இவனுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா கத்துட்டு இருக்கான். எனக்கு அடுத்த நாள் நைட்டு போய் வாசிக்கணும்ல, அதுக்காக. சூரோ வரா, எங்க யூவ காணோம் அப்படின்னு கேக்குறா. அவன் எங்க போனானோ எனக்கு எங்க தெரியும், ஜிஜி பொறுப்பு இல்லாம பதில் சொல்லிட்டு இருக்கா. அடுத்த நாள் ஆகுது, சூரோக்கு இன்னைக்குதான் பர்த்டே, கிளாஸ்க்கு வந்துடுறா. யூவ பாத்துட்டு, உனக்கு இன்னைக்கு ஈவினிங் ஏதாவது பிளான் இருக்கா அப்படின்னு கேட்க, வீட்டுக்கு போய் படிக்க போறேன், வேற எந்த பிளானும் இல்ல அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இல்ல நீ பர்த்டே எல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுவ அப்படின்னு சூரோ லைட்டா விட்டு போட்டு பாக்கலான்னு பாக்குறா. இவ்வளவு மாடு வயசாயிடுச்சு, இதுக்கு மேல யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவாங்களா, பிறந்துட்டோம் வாழ்ந்துட்டோம் சாப்ப வேண்டியதான் அப்படின்னு நக்கலா பேசிட்டு இருக்கான். சூரோ பாக்குறா, அங்கிருந்து கிளம்பி வந்துடுறா. ரெண்டு வந்து இன்னைக்கு உனக்கு பர்த்டே தானே, இன்னைக்கு எங்கயாவது பார்ட்டி பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். மாடு வயசுல யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவாங்களா, பிறந்துட்டோம் வாழ்ந்துட்டோம் செத்து போக வேண்டியதான் அப்படின்னு கோச்சிட்டு அங்கிருந்து போயிட்டு இருக்கா. யூத காதுல வாங்கி திட்டிட்டு இருக்கான். ஆனா அந்த 2 பையன் விடாம, இன்னைக்கு ஒரு ஹோட்டல் போலாமா ப்ளீஸ், என் கூட வாயேன், அதுவும் இல்லாம உனக்கு இன்னைக்கு 18th பர்த்டே, இதுக்கப்புறமா நீ அடல்ட் ஆக போற, சோ அடல்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்க ஃபைனல் நம்ம சின்ன வயசு டேவை ஜாலியா செலிப்ரேட் பண்ணலான்னு கூப்பிடுறான். சூரோ திரும்பி பாக்குறா யூ கண்டுக்காத மாதிரி இருக்கான். ஆனா சூரோ ரென்னு கிட்ட, இல்ல என்னால வர முடியாது சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. ஆனா ரென்னு அப்பயும் விடாம இந்த கிளாஸ்ல இருக்க மத்த எல்லா பசங்களையும் கூப்பிட்டுப்பான் போல. சோ மத்த எல்லா பிள்ளைங்களும் வந்திருக்காங்க, டேய் என்னதுடா இது அப்படின்னு. ஆனா கடைசி வரையும் சூரோ வரவே இல்லைங்கிறத அந்த ரென்னு பாக்குறான். வேகமா வெளியே போயிட்டு, பர்த்டே கேக் எல்லாம் நீங்களே உங்க ஸ்டாஃபுங்களுக்குள்ள வச்சு சாப்பிட்டுக்கோங்க, உள்ள கொண்டு வராதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃபுங்க கிட்டே கொடுத்து விட்டுறான். சும்மா நம்ம கிளாஸ்ல இருக்க எல்லாருக்கும் ஒரு பார்ட்டி அப்படின்னு ரெண்டு மத்தவங்க கிட்ட எல்லாம் சமாளிக்க ஆரம்பிக்கிறான். சூரோ வீட்டுக்கு போயிடுறா. கொஞ்சம் கூட நம்மளை பத்தி கண்டுக்கவே இல்லையேன்னு சோகமா உட்காந்துட்டு இருக்கா. வீட்டுல அவங்க அம்மா அப்பா 2 பேருக்கும் ஒரு பெரிய விருந்தே செஞ்சு வச்சிட்டு இருக்கான். அம்மா அப்பா நல்லா சாப்பிடுங்க, ஹாப்பியா இருக்கணும், இன்னைக்கு எனக்கு கிளாஸ்மேட்டுக்கு பர்த்டே, நான் அவளோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு போறேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நீ ஒண்ணு போய் கிளிக்க வேணாம், போய் படிக்கிற வழியை பாருன்னு அவங்க அம்மா அப்பா திட்டுறாங்க.
சூரோக்கு பர்த்டேன்னு சொல்ல இது சூரோக்கா முன்னாடி சொல்ல வேண்டியதானே, வீட்டுல விருந்து வச்சிருக்கலாம்ல, இதை எடுத்துட்டு போ அதை எடுத்துட்டு போன்ட்டு பையன் அவங்க அம்மா அப்பாவும் மாறி மாறி கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க ரென்னு கிட்ட அந்த சயின்டிஸ்ட் பையன் இருக்கான்ல ஜென்னு, அவன் வந்து உட்காடுறான். ரென் எனக்கு தெரியும்டா, இந்த பார்ட்டியை எனக்காக தான் ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் உட்கார்ந்த இடத்துல சீட்ல இந்த கிஃப்ட் இருந்தது, ப்ளீஸ்டா நீ அந்த மாதிரி பசங்களை பிடிக்கிற பையன் எனக்கு தெரியாம போயிடுச்சு, ஆனா எனக்கு அப்படி கிடையாது, எனக்கு சயின்ஸ் மட்டும் தான் பிடிக்கும், வேற யார் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அது நீ கொடுத்துருக்கல, இந்த டாலர் வச்ச செயின்லாம் நான் போட மாட்டேன்டா, சோ அதை நான் வந்து ரிஜெக்ட் மட்டும் தான் பண்ணணும், வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த செயின் டப்பாவை கையில கொடுத்துட்டு அங்கிருந்து போக, இதுவும் தேவைதான் எனக்கு இதுக்கும் மேலையும் தேவைதான்னு சொல்லிட்டு பாவமா ரெண்டு உழுந்து உழுந்து அழுதுட்டு இருக்கான். சூரோ வீட்லயே சோகமா உட்காந்துட்டு இருக்கா. நம்மள யூ லவ் பண்றான்னு தப்பா நினைச்சிட்டோம், அதெல்லாம் எதுவும் இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா யூ அவளுக்கு நிறைய சாப்பாடெல்லாம் கூட எடுத்துட்டு, அது மட்டும் இல்லாம கையில கிட்டார்லாம் எடுத்துட்டு அவளுக்கு மியூசிக் கச்சேரி நடத்தலான்னு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். பார்த்தா அவனுக்கு மயக்கம் வருது. நம்ம கிளம்பி திரும்பி போறோம் போல, இப்ப போக கூடாது, அவளுக்கு பர்த்டே விஷாவது பண்ணிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு ஒரு வழியா படிக்கட்டு ஏறி வந்துடுறான். சூரோ பாக்குறா, என்னடா ஆச்சு உனக்கு, ரொம்ப மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு, உனக்கு ஏதாவது முடியலையாடா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. சூரோ என்ன மன்னிச்சிரு, சாரி, ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு அவன் மேலேயே போயிட்டு டக்குன்னு விழுந்துடுறான். அவ சூரோ பயந்து போயிடுறா. நேரா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிடுறா. டாக்டர் பாக்குறாங்க. அப்படி ஒன்னும் பெருசா ப்ராப்ளம்னா இருக்க மாதிரி இல்லம்மா, கவலைப்படாதமா, ஜஸ்ட் ஏதாவது எக்ஸாஷனா இருக்கும், நிறைய படிக்கிற பையன்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. சூரோ இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடி போய் மருந்து சாப்பாடுன்னு வாங்கிட்டு வரா. அதையே பாத்துட்டு இருக்கான் யூ. ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. சாரி சூரோ, உன் பர்த்டேவே ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு சொல்ல, பர்த்டேவை ஸ்பாயில் பண்ணிட்டியா, அதெல்லாம் ஒன்னும் கிடையாதுடா, நான் ஹாப்பியா தான் இருக்கேன் அப்படின்னு சூரோ சொல்றா. இந்த பர்த்டே நிஜமாவே ஹாப்பியா இருந்தியா அப்படின்னு கேட்க, நிஜமா ஹாப்பியா இருந்தேன், என் பர்த்டேவை ஞாபகம் வச்சு எனக்காக மியூசிக்லாம் வாசிக்கிறதுக்கு கிட்டார்லாம் எடுத்துட்டு வந்தேன்ல, நான் மறந்துடுவேன் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தேன், ரொம்ப தேங்க்ஸ் வீட்டுக்கு போறா. அங்க பார்த்தா வீட்டு வாசல்ல ரெண்டு பசங்க பட்டாசு எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. பாவம் நம்ம ரெண்டு ஏற்கனவே இந்த பட்டாசு எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு போயிருப்பான் போல. அந்த பக்கமா வர சின்ன பசங்க பட்டாசு எல்லாம் வெடிக்கிறாங்க. பாருடா, நமக்குன்னு இன்னைக்கு பர்த்டே இருக்க நாளா பார்த்து பட்டாசு எல்லாம் யாரோ வைக்கிறாங்கன்னு சூரோ சொல்லிட்டு இருக்கா. உடனே யூ பாக்குறான், அட ஆமா இல்ல, நீ லக்கியான பொண்ணுதான், இதே மாதிரி எல்லா நாளுமே நீ வாழ்க்கையில ஹாப்பியா இரு சூரோ, ப்ளீஸ் சூரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மறுபடியும் அடுத்த நாள் யூ கிளாஸ்க்கு வந்துடுறான். ஜிஜியை பாக்குறான். ஜிஜி, இதுக்கும் மேல எனக்கு இந்த பிளேஸ்ல உட்காரத்துக்கு சுத்தமா பிடிக்கல, அதனால நான் முன்னாடி இருக்க ஒரு பொண்ணு கிட்ட பிளேஸ் மாத்திருக்கேன், அவ வந்து இங்க உட்கார போறா அப்படின்னு வேகமா ஜிஜி முன்னாடி டெஸ்க்ல போய் உட்காந்துக்கிறா. கிளாஸ் ரெப்ப பின்னாடி வந்துடுறா. இனிமே நான் பக்கத்துல உட்கார போறேன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு. சூரோவும் இந்த கிளாஸ் ரெப்பும் படிச்சிட்டு இருக்காங்க. அந்த பக்கமா ஜென்னு வரான். டே, இதை வேற எப்படா சால்வ் பண்றது, ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு இவங்க கேட்க, இல்ல எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாதுன்னு அங்க இருந்து கிளம்பிடுறான். சயின்டிஸ்டுக்கே இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு ரெப்பு பாத்துட்டு இருக்கா. கரெக்டா யூ ஆளே காணா. யூ இந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டான் போல அப்படின்னு ரெப்பு சொல்ல, யூ ஃபெயில் ஆயிட்டானா, ரொம்ப ஃபீலிங்ல இருப்பான், நான் போய் இவனை பாத்துட்டு வரேன் அப்படின்னு சூரோ வேகமா ஓடி வரா. டே, எனக்கு தெரியும் உன் மூளையில ஏதோ லைட்டா குழப்பம் இருக்கு, அதனால உனக்கு பழைய ஃபார்முலா கூட மறந்துருச்சு போல, 8வது படிக்கும் போது படிச்ச ஃபார்முலா கூட எப்படி ஒருத்தவங்க மறப்பாங்க, அவ்வளவு ஈஸியா தானே இருக்கும்னு கேட்க, 8வது படிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு, எப்படி அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்குவாங்க அப்படின்னு யூ சொல்றான். 8வது படிச்சு 4 வருஷம் தாண்டா ஆச்சு, இப்பயே நம்ம 12வது தான் படிக்கிறோம், அறிவு கட்ட பயிலே அப்படின்னு சொல்ல, நீ படிச்சு 4 வருஷம் ஆச்சு, நான் படிச்சு கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆக போதுமா அப்படின்னு இவன் மனசுல யோசிச்சுட்டு இருக்கான். சரி, நீ கவலைப்படாத, உன் மூளை சீக்கிரமா சரியாயிரும், இல்லன்னா நானே நல்ல டாக்டரா பார்த்து உன்னை கூட்டு போறேன், புரியுதா, இங்க பாரு நிறைய கறிலாம் இருக்கு, இந்த கறிலாம் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சூரோ அவனுக்கு கொடுத்துட்டு இருக்கா. யோ பாக்குறான், இந்த புக்கு வேணும்னு கேட்டுட்டு இருந்தல, சூப்பரான புக்கு எனக்கு கிடைச்சது, அதான் உனக்காக கொண்டு வந்துட்டேன்னு சொல்ல, மறுபடியும் ஸ்டாஃப் அங்க வராரு. எப்ப பார்த்தாலும் தலையை ரெட்ட பிள்ளைங்க மாதிரி ஓட்டியே வச்சிட்டு இருப்பீங்களா, பிரிக்கவே மாட்டீங்களா, இப்படியே பண்ணீங்கன்னா நடக்கிறதே வேற, ஒழுங்கா உங்க வேலையை பாருங்க, கதை புக்கு படிக்கிற வயசா இது, 12வது படிச்சுட்டு பாட புக்க முதல்ல புடிங்கன்னு கதை புக்கையும் புடுங்கிட்டு போயிடுறாரு. யூ, நீ முதல்ல என் ரூமுக்கு வாடா அப்படின்னு ஸ்டாஃப் கூப்பிட்டுறாரு. யூ போறான். சார் கவலைப்படாதீங்க சார், இங்க இருக்கான்ல அந்த ரென்னு, கண்டிப்பா ஒரு பெரிய கம்பெனியோட ஓனர் ஆக போறான், அது மட்டும் இல்லாம சொங்க இருக்கான்ல அந்த பையன் ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர் ஆக போறான், நானும் ஒரு பெரிய ரிசர்ச்சர் ஆக போறேன், ஜென் இருக்கான்ல ஒரு சயின்டிஸ்ட் ஆக போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு வேலையை அவங்க உண்மையா என்ன பண்றாங்களோ அதை சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒண்ணு கிடைக்கும் சார், ஆனா எல்லாருக்குமே நினைச்ச வாழ்க்கை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, அதை நல்லபடியா கொண்டு வரதுக்கு தான் நானும் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரான். சூரோ வெளியவே நிக்கிறா. சார் திட்டினாராடான்னு கேட்க, அதெல்லாம் ஒன்னும் திட்டல, சும்மா கொஞ்ச நேரம் பேசிட்டு விட்டாரு, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அம்மா, நீ கிட்டார் கொண்டு வந்தல, அப்ப மியூசிக் வாசிக்கிறதுக்கு தானே, வாசிச்சு காட்டுறியா அப்படின்னு சூரோ சொல்றா. கிளாஸ்க்கு போயிட்டு யூ கிட்டார் எடுத்து வாசிச்சு காட்ட ஆரம்பிக்கிறான். எல்லாரும் கை தட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது ரென் அங்க உள்ள வந்துடுறான். ஏண்டா, நீ இவள்கிட்ட வாசிச்சு காட்டுறதுக்கு தான் என்கிட்ட கத்துக்கிட்டியா, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு கண்டுபிடி திட்ட ஆரம்பிக்கிறான். திடீர்னு நம்ம யூக்கு தலையெல்லாம் சுத்த ஆரம்பிக்குது, தலை சுத்துது, இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது போலயே அப்படின்னு அவனுக்குள்ள அவனே பேசிட்டு இருக்கும் போது இந்த ரெண்டு வேற அவன் கிட்ட ஹார்ஷா பிஹேவ் பண்ணிருக்கான். தண்ணி எல்லாம் தூக்கி மூஞ்சில ஊத்தி விட்டுறான். சூரோ ரெண்ட தடுத்து நிறுத்திட்டு, ஏன்டா அவளு சீப்பா பிஹேவ் பண்றக்க, நம்ம எல்லாம் ஒரே கிளாஸ் பசங்க, உனக்கு அது கூட புரியாதா அப்படின்னு நல்லா திட்டி விட்டுறா. சூரோவும் யூவும் அங்க இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. யூ பாக்குறான், நான் போயிருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன், இன்னும் போல, எப்ப இங்க இருந்து கிளம்ப போறேன்னு எனக்கு தெரியல. சூரோ, நீ ஹாப்பியா தானே இருந்தேன்னு சொல்ல, நான் நிஜமா ஹாப்பியா இருந்தேன், ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தேன், உன் பாட்டு கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு,
ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பஸ்ல ஏறுறா. சூரோ ஏறி கொஞ்சம் பஸ் நகருது, அப்படியே நமக்கு யூக்கு மயக்கம் வந்துருது. பொத்துன்னு மயங்கி அங்கேயே விழுந்துடுறான். அவ்வளவுதான், அவன் மறுபடியும் மாடர்ன் உலகத்துக்கு போயிடுறான். இங்க யூ அடுத்த நாள் காலை சீக்கிரமா சாப்பிடறதுக்கு வரேன்னு சொல்லியிருந்தான் போல, அதனால சூரோ வெளியே நிக்கிறா. ஆனா யூ மறந்து போயிட்டு உள்ள ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். சூரோ வேகமா யூ பக்கத்துல வந்து உட்காந்துட்டு, டேய் உன் சாப்பாடு எடுத்துக்கவா அப்படின்னு வழக்கம் போல உரிமையா கை வைக்க யூ பாக்குறான். எதுக்கு இவன் நம்ம கிட்ட இவ்வளவு உரிமையா பிஹேவ் பண்ணிருக்கான்ட்டு யூவோட மூஞ்ச பார்த்ததுமே சூரோக்கு தெரிஞ்சிருச்சு எல்லா விஷயத்தையும் அவன் மறந்துட்டான்ட்டு. அதனால பயங்கரமா சூரோவும் அப்செட் ஆயிடுறா. இந்த யூ மறுபடியும் அவனோட உலகத்துல எந்திரிக்கிறான், வீட்டுக்கு போறான். அவன் தங்கச்சி தான் வந்திருக்கா. உனக்கு எத்தனை தடவை போன் பண்றதான்னா நீ போனே எடுக்க மாட்டியா, அம்மா அப்பா உன்னை கூப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாம உன் ஃப்ரெண்ட் யாரோ பிடி சார் பையனாமே, அவன் உன்னை வாங்கணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டான். ஏதோ கிரவுண்டுக்கு வர சொன்னான்னு சொல்ல, அவனால வந்துட்டு வீல் சேர் இல்லாம ஸ்டெப்ஸ்லயே இறங்க முடியாது. கிரவுண்டுக்கு போய் என்ன பண்ண போறான், ஏன் இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கான், சரி நீயும் என் கூட வா அப்படி சொல்லிட்டு யூ தங்கச்சியும் கூட்டிட்டு கிரவுண்டுக்கு வந்துடுறான். அங்க பார்த்தா நம்ம பிடி சார் பையன் அவனுக்கு இந்த ஆக்சிடென்ட் ஆனதுல நல்லபடியா வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்து கால் மறுபடியும் சரியாயிடுச்சு போல. நீ எப்படிரா வீல் சேர் இல்லாம நீ எப்படி வந்தன்னு சொல்லிட்டு யூ கேட்டுட்டு இருக்கான். வீல் சேரா, என்ன பைத்தியக்கார மாதிரி வளர்ற, நான் எனக்கு கால் அடிபட்டப்போ 2 நாள் ஸ்டிக் வச்சு நடந்தேன், 3ஆவது நாளே என் கால் சரியா போச்சு, நான் தான் விளையாட ஆரம்பிச்சிட்டேனடா, பைத்தியமாடா நீ அப்படின்னு கேட்க யூ பாக்குறான். டே இங்க பாரு, நான் தான் திரும்ப ஸ்டாஃப் கிட்ட போகும்போது இந்த ஆபரேஷன் பண்ண சொல்லி சொன்னேன், எனக்கு நீ பெரிய லெவல்ல கடமை போட்டுக்கடா, உன் வாழ்க்கையே என்னோடதுடா அப்படின்னு சொல்லிட்டு யூ சொல்ல ஆரம்பிக்க, சரிடா நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ண பல வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப என்ன உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிடி சார் பையன் அவனை கூட்டு போயிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் போயிட்டு யாரா கேர்ள் ஃப்ரெண்டான்னு பிடி சார் பையன் கேட்க, தங்கச்சிரா முட்டா பையலே அப்படின்னு சொல்லிட்டு யூ திட்ட ஆரம்பிக்கிறான். தங்கச்சியா, அது உனக்கு, அப்ப இனிமே எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ளை கிட்ட வலியறதுக்கு பிடி சார் பையன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் ரென்ன பத்தி பேச்சு வருது. ரென் அன்னைக்கு ஒரு தடவை என் கூட வரும்போது பயங்கரமா ஓவரா குடிச்சிட்டான்டா, குடிச்சிட்டு எந்த வீட்டுக்கு போகணும்னு டாக்ஸி டிரைவர் கேக்குறாரு, வீட்டுக்குங்கிறான். அப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது அவனுக்கு 1 இல்ல 2 இல்ல பல வீடு இருந்தது போல. அதுல ஒரு வீடு நம்ம சூரோ இருந்தான்ல அந்த அபார்ட்மெண்ட் தான் இருந்தது போலடான்னு சொல்ல, என்னது அந்த 2 பேரும் ஒரே அபார்ட்மெண்ட்ல இருந்தாங்களா, இந்த விஷயம் ஏன் எனக்கு தெரியாமலே போயிடுச்சு, ஒருவேளை ரெண்டுக்கும் இந்த கொலைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இதை விடக்கூடாது, இப்பவே அவங்க கிட்ட போய் பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா நம்ம யூ கிளம்பி வந்துட்டு இருக்கான். இத்தனை நாள் அந்த ரெண்டு இருக்கான்ல பெரிய பணக்காரன் தான், ஆனா ஒரு தடவை கூட அவ இறந்து போனதுக்கு அப்புறமா வந்து எட்டி கூட பாக்கல, என்ன ஆச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்க கூட இல்ல. ஒரு வேளை அவனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ, இந்த அளவுக்கு பைத்தியக்கார காதலனா இருந்திருக்கான், என்ன கூட அத்தனை தடவை திட்டிருக்கான். இதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யூ கிளம்பி வந்துடுறான். தங்கச்சி வீட்டுக்கு வந்துடுறா. நீ ரொம்ப வருத்தப்படுறன்னு தெரியுது. அப்பதான் அந்த பையன் சொல்லிட்டு இருந்தான், பிடி பையன், அந்த பொண்ணையே நீ கல்யாணம் பண்ணி இருக்க வேண்டியதான், எனக்கு அண்ணியா இருக்க வேண்டியதான் அவங்க, ஆனா அவங்க இறந்து போயிட்டாங்களேன்னு ரொம்ப வருத்தத்துல இருக்கியா அப்படி சொல்லிட்டு, அவங்க இறந்து போயிருக்க கூடாதுன்னு நினைக்கிறியா, இல்ல அவங்க இறந்து போனதுல என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறியா, உனக்கு என்ன வேணும் அப்படி சொல்லிட்டு கேக்குறா. எனக்கே தெரியல, என்னால என்ன தாங்கிக்கவே முடியல, நான் தப்பு பண்றேன்னு சொல்லிட்டு யூ அவ முன்னாடியே அழ ஆரம்பிக்கிறான். அதை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாயிருது. தங்கச்சியும் கூட சேர்ந்து அழுதுட்டு இருக்கா. நான் ப்ளீஸ் ஃபீல் பண்ணாத ப்ளீஸ், எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு. யூ அடுத்த நாள் காலையிலேயே ரென்னோட கம்பெனிக்கு போயிடுறான். எங்க சார் இல்ல, அப்பாயின்மெண்ட் இருந்தா தான் பார்க்க முடியும்னு ரிசப்ஷன்ல சொல்றாங்க. யூ என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருந்து போக ஆரம்பிக்க, ஏதோ ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன் கோட்லாம் போட்டு, எங்க அவன் ரென் எங்க, அவனை இப்பயே பார்த்தாகணும், சரி பார்க்க முடியாதுன்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நான் என்ன பண்றேன்னு பாரு, நாங்க வந்து கோவத்தோட கிளம்பி போறான். நம்ம யூ கார் பார்க்கிங்ல வெயிட் பண்ணும்போது தான் அந்த ஆள் வந்துட்டு ரென்ன பாத்துட்டு இருக்கான். நான் சும்மா விட மாட்டேன், ஏதோ ஸ்கூல் படிக்கும் போது அவனுக்கு ஒரு லவ் இருந்ததான், அந்த லவ் புதுசா அவனுக்கு மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சுன்னா அவன் வந்து என் தங்கச்சியவே ஹர்ட் பண்ணுவானா, அந்த ரெண்டு என் தங்கச்சியை கழட்டிக்கிட்டு தான் ஆகணும், என் தங்கச்சியை அவன் சந்தோஷமா வச்சிருந்துதான் ஆகணும், நான் என்ன பண்றேன் பாருன்னு கார்ல கிளம்புறான். யூ போய் அந்த கார்ல முன்னாடியே முட்டுறான். இங்க பாருங்க அந்த பொண்ணு இருக்கால, நீங்க தான் அந்த லவ் பண்ணான்னு சொன்னீங்கல்ல சூரோ, அந்த பொண்ணு தானா அப்படின்னு கேட்க, ஓ சூரோக்கு ரெண்டு மட்டும் ஒரு ஆள் கிடையாது போல, சூரோ பல பேரை கைக்குள்ள போட்டிருப்பா போல, நீ ஒருத்தன் வந்திருக்க, இங்க இருந்து கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். யூக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. போலீஸ்ட வந்துடுறான். டே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடா, இந்த ரென்ன நம்ம எப்படிடா மீட் பண்றது அப்படின்னு சொல்ல, நீ சும்மாவே இருக்க மாட்டியாடா அப்படின்னு போலீஸ் கேட்டுட்டு இருக்கான். அப்போ ஸ்கூல் ஸ்டாஃப் யாருக்கோ ரொம்ப உடம்பு முடியாம இருக்காரு போல, கிளாஸ் பசங்க எல்லாம் பாக்கிறதுக்கு போலான்னு கூப்பிடுறாங்க. யூவும் கிளம்பி போயிடுறான். பாருண்டா ரென்னோட கார் இது நிக்குது, ஆனா அவன் எங்க போனான்னு தெரியலன்னு பேசிட்டு எல்லாருமே ஸ்டாஃப பாக்கிறதுக்கு போயிடுறாங்க. அவர் எல்லார்கிட்டயும் நல்லா பேசிட்டு இருக்காரு. யூ வெளியே வரான். ஜென்னு கூட வந்திருக்கான். இங்க பாருடா, நீ ரெண்டு மேல சந்தேகப்படுற, இத்தனை நாள் நீ சொன்னதெல்லாம் உன் கதை கிடையாது, சூரோவோட உண்மையை பத்தி நீ சொல்லன்னு எனக்கு லேசா புரியுது, ஆனா ஒரு சில விஷயங்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்கோ, ரென்னுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு போல, அவன் உன்னை பாக்குறத அவாய்ட் பண்றானா இதுல ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு தான் அர்த்தம், நீ அதை பத்தி யோசிச்சு பாத்தியா, எதுக்காக இங்க வந்து கூட காரை பார்த்து கூட ஒன்ன பார்க்காம இருக்கணும், ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குடா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். யூக்கு இன்னும் குழப்பம் அதிகமாயிட்டு இருக்கு. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. ரொம்ப சரியில்லாத டீச்சரை பாக்குறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு கூட்டமா வந்திருந்தாங்க. லாஸ்ட் எபிசோட் அதுலதான் முடிஞ்சுது. இந்த எபிசோட்ல யூ பாத்துட்டு இருக்கான் ஹீரோ, எதனால இந்த ரெண்டு மட்டும் வரவே இல்ல, ரென்னுக்கு என்னாச்சு, ஒருவேளை அவனுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ரென்னு பின்னாடி வரான். ஹாய்டா யூ, நல்லா இருக்கியா அப்படின்னு.
யூ பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். ரென், நீ உனக்கும் சூரோக்கும் ஏதோ நடுவுல இருந்திருக்கு தானே, இத்தனை நாளா நீ ஏன் வரவே இல்ல, உண்மையை சொல்லு அப்படின்னு இவ மிரட்டி கேட்க அந்த இடத்துக்கு ஜென்னும் வந்துடுறான். சூரோ இறந்து போகும்போது அவ இறந்து போன இடத்துல இருந்து ஒரு லெட்டர் ஒண்ணு எடுத்தாங்க. அதுல ஹேண்ட் ரைட்டிங் எதுவுமே இல்ல. நீ தானே அந்த லெட்டர் அனுப்புனது அப்படின்னு கேட்க, இப்போ வீட்டுக்கு வராத, கொஞ்சம் லேட்டா வீட்டுக்கு வா அப்படின்னு அந்த லெட்டர்ல எழுதி இருந்தது. அது எப்படி எனக்கு தெரியும், நான் எதுக்காக அப்படி ஒரு லெட்டரை எழுத போறேன் அப்படின்னு ரெண்டு திட்ட ஆரம்பிக்கிறான். யூ பாக்குறான், இப்போ வீட்டுக்கு வராதன்னு சொல்லியிருந்ததை மட்டும்தான் போலீஸ் பிரஸுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வேற எந்த விஷயமும் யாருக்கும் தெரியாது. இது மீதி இருக்கிற விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்க ரென்னு ஷாக் ஆயிடுறான். நம்மளே வாயை விட்டு மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு. யூ நேரா இந்த ரென்னை கூட்டு போயிட்டு போலீஸ் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் இருக்கிற கார்ல உட்கார வச்சிடுறான். இவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உடனே ரென்னு சொல்லிட்டு இருக்கான், நான் பிசினஸ்ல பெரிய ஆளானதுக்கு அப்புறமும் எங்க அப்பா என் கைய விடவே இல்ல. எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்குற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும்னு லைலான்னு ஒரு பொண்ணை எனக்கு என்கேஜ் பண்ணிட்டாரு. ஆனா எனக்கு அவ்வளவு பிடிக்கவே இல்லை, எனக்கு வேற வழியும் தெரியல. அப்பதான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா சூரோவை மறுபடியும் பார்த்தேன். சூரோ கிட்ட நான் நல்லா பேச ஆரம்பிச்சேன். அவளும் ரொம்ப கஷ்டத்துல இருந்தா. நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சதை பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு மறுபடியும் ஹெல்ப் பண்றானேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்தா. இன்னொரு பக்கம் அந்த லைலா கூட எனக்கு இருந்த என்கேஜ்மெண்ட்டை டிலே பண்ணிட்டு சூரோ கூட சுத்திட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு கட்டத்துல அந்த லைலாக்கு சூரோவோட விஷயம் தெரிஞ்சு போச்சு. சூரோ என்னை பார்த்து ஏற்கனவே உனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சான்னு கேட்டுட்டு என்கிட்ட பேசாம அன்னைக்கு கோச்சிட்டு போயிட்டா. என்னால எனக்கு பிடிச்ச வேலையும் செலக்ட் பண்ண முடியல. இப்ப பாரு, எனக்கு பிடிச்ச பொண்ணு கூட என்னால செலக்ட் பண்ண முடியல. சூரோக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆள ஆரம்பிக்கிறான். யூ பாக்குறான், ஒரே நேரத்துல ரெண்டு பொண்ணுங்களோட விளையாடி இப்போ ஒரு பொண்ணு வாழ்க்கையவே இழந்துட்டு இருக்கா. இப்ப கூட உன்னை பத்தி யோசிக்கிறியா அப்படின்னு ரொம்ப கடுப்பாயிடுறான். ஜென்னு கூட யூ தனியா பேச ஆரம்பிக்கிறான். இப்போ என்னடா பண்றது அப்படின்னு கேட்க, எனக்கு தெரிஞ்சு சூரோ இறந்து போனதுக்கு ஒரு காரணம், ஒரு சான்ஸ் தாண்டா இருக்கு. அது என்ன அப்படின்னா, அந்த லைலாவோட குடும்பத்துக்கு தெரிஞ்சு போயிருக்கு. அதனால அவங்க சூரோவை மிரட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ வேணும்னே இந்த பையன் ரென் என்ன பண்ணி இருந்திருக்கான்னா, அந்த லெட்டர் ஒண்ணு எழுதி சூரோக்கு அமைச்சிருக்கான். சூரோ அதை பார்த்துட்டு பயந்து போயிருக்கணும். அதனால நேரா கீழே போலான்னு ட்ரை பண்ணிருக்கும் போது தான் அவங்களோட பழைய அங்கிள் தான் இப்போ செக்யூரிட்டியா இருக்காருங்கிறத கண்டுபிடிச்சிருக்கணும். சூரோ மறுபடியும் பயந்துட்டு நேரா ரூம்கே போறேன் அப்படிங்கிற சாக்குல மொட்டை மாடியிலயாவது ஒளிஞ்சுக்கலான்னு திரும்பி போயிருந்திருக்கணும். எங்கேயாவது எகிரி குதிச்சு போலான்னு அவ பாத்துட்டு இருந்த நேரமா பார்த்து அந்த காம்பவுண்ட் ஒளிஞ்சு விழுந்து அவ இறந்து போயிருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவன் கதைய சொல்ல, யூ பாக்குறான், அது ஒண்ணுதான் ஆப்ஷனா இருக்கும்னு எனக்கும் தோணுது. எப்படியாவது சூரோவை காப்பாத்தணுமே அப்படின்னு யோசிக்கிறான். அன்னைக்கு நைட்டு மறுபடியும் எந்த இடத்துல அந்த டைம் டிராவல் லூப் வருமோ அங்க கிளம்பி போயிடுறான். சூரோ, உன்னை இந்த தடவை நான் எப்படியாவது காப்பாத்திடுவேன் அப்படின்னு பழைய காலத்துக்கு வந்துடுறான். சூரோ கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கா. யூ தான் அங்கிருந்து கிளம்பி போயிட்டானா பழைய யூ சரியா பேச மாட்டான்ல சூரோட்ட. அதனால சூரோ அவனே சைடு கண்ணுல குறு குறுன்னு பாத்துட்டு இருக்கா. சூரோ இப்ப புது பையன் உள்ள போயிட்டு இருக்கான். அது கூட அவனுக்கு சொல்லத்துக்கு தெரியல. பாவம், நம்ம சூரோவை ஒவ்வொரு தடவையும் எவ்வளவு காயப்படுத்திருப்போம் சரியா பேசாம அப்படின்னு யோசிச்சுட்டே நிக்கிறான். அன்னைக்கு சூரோவை யூ பின்னாடியே போறான். சூரோ, சாரி நான் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சா அப்படின்னு கேக்குறான். யூ, நீ மறுபடியும் திரும்ப வந்துட்டியா? நீ வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம். உனக்கு ஒன்னும் மனசுல குழப்பம்லாம் இல்ல, மூளையில உனக்கு அந்த பிரச்சனை பெருசாயிடுச்சு போல அப்படின்னு சொல்லும் போதே யாரோ யூ தலையில படாருன்னு அடிக்கிறாங்க. பார்த்தா அந்த பக்கமா நம்ம பிடி பையன் இருக்கான்ல, அவன் தான் வந்திருக்கான். டேய், இன்னும் கொஞ்ச நாள் தான்டா, எனக்கு இந்த ஸ்டிக் எல்லாம் தூக்கி போட சொல்லிருவாங்க, தெரியும்ல, நீ என்ன வீக் பாய் மாதிரி இங்க நின்னுட்டு இருக்க, போய் படி அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். யூ கிளாஸ்ல போய் உட்காந்துட்டு இருக்கான். அந்த இடத்துல ரென்னு வரான். ரென்ன பார்த்துட்டு இந்த பையன் சின்ன வயசுல ரொம்ப நல்ல பையனா இருந்திருக்கான், இவன் அப்படி ஒரு கெட்ட பையனா மாறினது அப்படின்னு யூக்கு ரொம்ப டவுட்டா இருந்துட்டு இருக்கு. யூ ரென்ன கூட்டு தனியா போய் உட்காந்துட்டு, இங்க பாரு ரென், பிசினஸ் எல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. உனக்கு மியூசிக்ல தானே பேஷன் இருக்குன்னு சொல்லிருப்ப. அதெல்லாம் வருங்காலத்துல சூப்பரா மியூசிக் இண்டஸ்ட்ரி டெவலப் ஆக போதுரா. நம்ம மியூசிக்க எல்லாரும் கேட்க போறாங்க. அதனால நீ என்ன பண்ற, மியூசிக்ல கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு சொல்ல. அப்படியா சொல்ற, இங்க வா அப்படின்னு கூட்டு போயிட்டு ரென்னு ட்ரம்ஸ் எல்லாம் வாசிச்சு காட்டிட்டு இருக்கான். அப்ப ரென்னோட அப்பா பக்கத்துல வராரு. நம்ம யூவும் ரென்னும் பேசிக்கிறத ஓட்டி கேட்டுட்டு இருக்காரு. பாவம், பையனுக்கு மியூசிக்ல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல. அதுல இல்லாம அந்த புது பையன் ஒருத்தர் இருக்கானே, அவன் டெவலப்மெண்ட் எப்படி இருக்க போகுது ஃபியூச்சர்லன்னு சொல்றான். எல்லாம் நம்புற மாதிரிதான் இருக்கு. அதனால எதுக்கு நம்ம பையனை ஃபோர்ஸ் பண்ணிட்டு, சோ அவன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்த நாள் கிளாஸ்க்கு நம்ம ரெண்டு வரான். டேய், நீ என்ன பேசினியோ தெரியல, எங்க அப்பா ஓகே சொல்லிட்டாரு. எங்க அப்பா கண்டிப்பா நீ உனக்கு மியூசிக் பிடிச்சா அதுலயே போப்பான்னு சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். யூ பாக்குறான், இவன் எதுக்கு எனக்கு தேவையில்லாம ஃப்ரெண்ட் ஆயிட்டு இருக்கணும், நானே சூரோவை காப்பாத்துறதுக்காக தான் ஏதோ சித்து
வேலை எல்லாம் பண்றேன். இதுல இந்த பொறுக்கி பையனை வேற ஃப்ரெண்டு புடிச்சு வச்சிட்டு இருக்கணுமா அப்படின்னு கேட்டுட்டு சிரிச்சுட்டே அங்க இருந்து போயிட்டு இருக்கான். அடுத்த நாள் பார்த்தா யூ கிளாஸ்ல போயிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இதுக்கு மேல எந்த கவலையும் கிடையாது, ரெண்டுமே பிசினஸா பார்க்க மாட்டான். சோ அந்த பொண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம சூரோவை அவன் ஏமாத்த மாட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். எல்லாருக்கும் அந்த ஸ்கோர் கார்டு வருது, யூவோட ஸ்கோர் கார்டும் வருது. எல்லாரும் வந்து பாத்துட்டு யூ நீ 100க்கு 100 வாங்கியிருக்கேன்னு கேள்விப்பட்ட உண்மையாடான்னு கேட்க பக்கத்துல இருக்க ரெப்பு சொல்றா 100 வாங்கியிருக்காங்கிறது உண்மைதான், ஆனா 100க்கு இல்ல 500க்கு, ஒட்டுமொத்த டோட்டலே இவனுக்கு 100 தாண்டா வந்திருக்குன்னு சொல்ல யூ பாத்துட்டு இருக்கான். இப்படி இருக்கிற இந்த நிலைமையில இருக்க நான் எக்ஸாம் எழுதுனேன்னா ஏன் எதிர்காலம் பாலாயிரும் போலயே, எப்படியாவது ஏதாவது பண்ணணும், அதுக்குள்ள நம்ம திரும்பி போறதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான். அவங்க அம்மா அப்பாவும் தம்பி இப்பெல்லாம் பண்ணா உடம்பு வீணா போயிரும்பா, ஒரே நாளெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்றாங்க. யூ ஒன்னே இல்ல எனக்கு மயக்கம் வரணும், எப்படியாவது மயக்கம் வந்து இங்கே நான் உழுந்துடணும், அப்பதான் நான் மறுபடியும் என்னோட இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க அம்மா அப்பாவும் பையன் முழுசா படிச்சு படிச்சு கிறுக்காயிட்டான் போல அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. யூ அடுத்த நாள் காலையில நேரா நம்ம ஜென்னி கிட்ட வந்துட்டு, ஜென் திடீர்னு நம்ம டைம் டிராவல் பண்ணோம்னா எப்படி பண்றது அப்படின்னு கேட்க, அது எனக்கு தெரியாது, இன்னும் நம்ம பரீட்சைக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு, அதான் எனக்கு தெரியும், நீ இப்ப இருக்க நிலைமையில பரீட்சை எழுதுனா காலேஜுக்கு போறது என்ன, ஸ்கூலையே பாஸ் பண்ண மாட்டடா அப்படின்னு சொல்ல யூக்கு இன்னும் பயமா இருது. ஆஹா நம்ம எதிர்காலம் எப்படி படுக்குழியில இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா இந்த தடவை திரும்பி போயிட்டா சூரோவை காப்பாத்திட்டோம், அதனால நம்ம திரும்ப வரமாட்டோம், யார்கிட்ட எல்லாம் நல்லா பேசணும்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் நல்லா பேச ஆரம்பிக்கிறான். அவங்க அம்மாவை மெடிக்கல் செக்அப் பண்ணுங்கன்னு ஃபோர்ஸ் பண்றான். அம்மாக்கும் அப்பாக்கும் மியூசிக் எல்லாம் வாசிச்சு காட்டுறான், ஃபன் பண்ணிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு டீச்சர் கிளாஸ்க்கு வராரு. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு சினிமா பார்க்க போறோம், நீங்க எல்லாம் படிச்சு படிச்சு கலைச்சு போயிட்டீங்க, ஒரு மோட்டிவேஷனுக்கு ஒரு மூவி சொல்லிட்டு ஒரு மூவி போட்டு விட அங்க இருக்க பசங்க எல்லாம் அந்த மோட்டிவேஷன் மூவி பார்த்துட்டு அழுதுட்டே படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டா அப்பன்னு பார்த்து யூ கேக்குறான் சூரோவை பார்த்து, சூரோ நீ என்ன அங்க போற அப்படின்னு கேட்க சூரோ சொல்றா, உடனே அங்க இருக்கிற ஒவ்வொருத்தங்களையும் பார்த்து எனக்கு வந்து பெரிய ஆள் ஆகணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, டீச்சரா இருந்தா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்றா. நல்லா இருக்கும், நீ டீச்சர் ஆயிடு, நல்லா படிக்கணும் புரியுதா அப்படின்னு யூ அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை நம்ம இங்கே சிக்கிக்கிட்டோம்னா கண்டிப்பா ஏதாவது பரீட்சை எழுதிதான் ஆகணும், இங்க உட்காந்து படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா உட்காந்து படிக்கிறான், இல்லன்னா நம்ம எதிர்காலம் படு மோசத்துல இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சூரோ அதை பாக்குறா. அவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. கூட ஒரு பையன் அவளை டிராப் பண்றதுக்கு வந்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து அந்த சூரோவோட அங்கிள் ஆப்போசிட்ல வந்துடுறாரு. யூ வேகமா படிச்சு முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி வரும்போது அந்த ஃப்ரெண்டு பையன் சூரோவோட அங்கிள் போலடா, இப்பதான் வந்து சூரோவை கூட்டு போனாங்க அப்படின்னு சொல்ல, சூரோவோட அங்கிளா, இன்னும் 15 வருஷத்துக்கு சூரோக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னா கூட அந்த அங்கிள் எதுக்கு கூட்டு போகணும், சூரோக்கு ஏதாவது ஆயிர போகுது அப்படின்னு மின்னல் வேகத்துல பறந்துட்டு ஓடிட்டு இருக்கான். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா சூரோவை பாத்துடுறான். சூரோவும் இப்ப யூவை பாத்துடுறான். நம்மள தேடிதான் வந்திருக்கான்னு தெரியுது. ரெண்டு பேரும் ஓடி பக்கத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. யூ அவளை பாத்துட்டு, நான் உன்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், உனக்கு ஏதாவது ஆயிடுமோ நான் பயந்து போயிட்டேன்னு சொல்ல, சூரோ சொல்லிட்டு இருக்கா, நான் நல்லா படிப்பேன், நீ முடிஞ்சா நீ படிக்கிற காலேஜ்லயே சேர்ந்து படிப்பேன், நம்ம ரெண்டு பேரும் எப்பவுமே ஒன்னாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறா. சூரோ நான் கூட உன்ட்டு ஒரு விஷயம் சொல்லணும், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூ சொல்லிடுறான். எனக்கும் தான் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூவோட கையை பிடிக்கிறா சூரோ. ஆனா திடீர்னு நம்ம யூ இருக்கான்ல, உடனே டிராவல் ஆயிட்டு மறுபடியும் மாடர்ன் உலகத்துக்கு போயிடுறான். இப்ப பழைய யூ தான் நிக்கிறான். இவன் கையை பிடிச்சிருக்கத பார்த்துட்டு ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னு கையை உதறிட்டு அங்கிருந்து போயிடுறான். இவன் மாடர்ன் உலகத்துக்கு போறான்ல, அங்க போய் நேரா சூரோவோட கல்லறைக்கு தான் போறான். அந்த கல்லறையும் இருக்கு, அதுல டேட்டு கூட மாறாம அதே மாதிரிதான் செத்து போயிருக்கா சூரோ. இது ஏன் இன்னும் மாறல, இதுக்கு மேல நான் என்ன பண்றது, அந்த ரெண்டு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கவானான்னு சொல்லிட்டேன்ல, இதுக்கு மேல எப்படி பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. உண்மையாவே ரெண்டுக்கு இந்த தடவை கூட இந்த லைலா கூட தான் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு. அதனால இந்த தடவையும் அவங்க அப்பா ஃபோர்ஸ் பண்ணி இந்த என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கறதால காரணம் மாறவே இல்ல. நான் போட்ட பிளான் எல்லாம் தப்பாயிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம யூக்கு நல்லாவே புரியுது. ரெண்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஃபிளவர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கல்லறைக்கு வந்துட்டு இருக்கான். யூ பாக்குறான், உனக்குலாம் மனசாட்சின்னு இருக்கா இல்லையா, எதுக்குடா நீ வந்து சூரோ பின்னாடி வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. இல்ல நான் என்ன பண்றது, எனக்கு சூரோவை தான் பிடிச்சிருந்தது, ஆனா எங்க அப்பா அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி வேற ஒரு பொண்ணு எனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாரு, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் அந்த பொண்ணு குடும்பத்துக்கு தெரிஞ்சிருச்சு, சூரோவை மிரட்டிட்டாங்க போலன்னு சொல்ல எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் அதே தப்பு நடந்துருச்சுன்ட்டு யூ அழவே ஆரம்பிச்சிடுறான். அடுத்து ஜென்னு கிட்ட மறுபடியும் போறான். ஜென் எனக்கு ஏதாவது ஐடியா சொல்றா ப்ளீஸ், நான் சொல்றதை நீ நம்புவியான்னு தெரியல, ஆனா அது எதுவுமே போய் கிடையாது, எல்லாம் உண்மை அப்படின்னு சொல்ல. இல்ல நான் நம்புறேன், எனக்கு சில ஐடியா எல்லாம் இருக்கு, அது அந்த நோட்ல எழுதியிருக்கேன், இதை கையில வச்சுக்கோ. இப்ப எனக்கு இருக்க ஒரே ஒரு ஐடியா என்ன அப்படின்னா, சூரோ வீட்டுக்கு போயிருக்கா, அதுல வீட்டுல இருக்காத வெளியே போயிரு யாரோ சீக்ரெட் லெட்டர் அனுப்பியிருக்காங்க, அதை பார்த்துட்டு அவளுக்கு பயமா இருக்கு. சோ சூரோ கிளம்பி வெளியே போறதுக்கு ட்ரை பண்ணிருக்கா. அப்பன்னு பார்த்தா இன்னைக்கு நட்சத்திரம் விழுற நாள், அதை பாக்கிறதுக்கு போலாம் அப்படின்னு மொட்டை மாடிக்கு போயிருக்கா. அவ மொட்டை மாடியில பாத்துட்டு இருக்கும் போதுதான் அந்த லைலாவோட குடும்பத்துல அவ அண்ணன் இருக்கான்ல, அவன் மிரட்டுற மாதிரி பக்கத்துல வந்திருக்கான். கரெக்டா அப்பதான் சூரோ உனக்கு வேற கால் பண்ணிட்டு இருந்திருக்கா. அந்த காலை நீ எடுக்கல, நீ நல்லா தூங்கி போயிருந்திருக்க. சூரோ பயந்து போயிட்டு அங்கிருந்து நேரா கிளம்பி கீழே வரும்போது அங்கிள பாத்திருக்கா. தன்னை அட்டாக் பண்ணதான் வந்திருக்காருன்னு நினைச்சிட்டு மொட்டை மாடியில போய் கதவை பூட்டி இருந்திருக்கா.
ஒரு பக்கம் அங்கிள், இன்னொரு பக்கம் அந்த குடும்பம் இப்படின்னு 2 பேர்கிட்டயும் மாட்டிட்டு சூரோ மொட்டை மாடியில இருந்து தப்பிச்சு போறதுக்கு ட்ரை பண்றேன்னு கைப்பிடிய புடிச்சு இறங்கி இருக்கா. அப்போது பிரேக் ஆகி உடைஞ்சு விழுந்திருக்கு ஆல்ரெடி பழைய பில்டிங். அதுல தொங்கிக்கிட்டு இருக்கும் போது தான் மறுபடியும் உனக்கு கால் வந்திருக்கு. அதான் உனக்கு கடைசியா வந்த கால். அதை நீ எடுக்கலன்னு தெரிஞ்சுட்டு சூரோ என்னை காப்பாத்து யூ யூன்னு கத்திட்டு அந்த இடத்துல விழுந்து இறந்து போயிருக்கா. இதாண்டா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையில ஃபுல்லா எழுதி வச்சிருக்கான் அஞ்சன்னு. அதை படிச்சுட்டு யூக்கு இன்னும் மயக்கமே வந்துருது. என்னை காப்பாத்து காப்பாத்துன்னு அவன் கூப்பிட்டுருக்கா. ஆனா என்னால காப்பாத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு அந்த ஸ்கூல் வாசல்ல போய் நின்னுட்டு இருக்கான் இந்த பிரசன்ட் உலகத்திலேயே. ஜென்னங்க வந்துடுறான். நாவல்னு சொல்லிட்டு என்கிட்ட போய் சொல்லுன்னு எனக்கு தெரியும். நீ உண்மையாவே டைம் டிராவல் பண்ணிருக்கலாம் அப்படிங்கறத ஒரு சயின்டிஸ்டா நான் நிஜமாவே நம்புறேன். இன்னும் சில விஷயங்கள்லாம் அதுல நான் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா ஒண்ணு, இந்த தடவை நீ மறுபடியும் போன அப்படின்னா உன்னால திரும்ப வர முடியுமான்னு எனக்கு தெரியலடா. அதனால நீ ஏதாதையும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஜென்னு சொல்லிட்டு இருக்கான். யூ வரான். அவங்க அம்மாவையும் அப்பாவையும் புது அம்மா இருக்காங்கல்ல அவங்கள பாக்குறதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கான். அந்த தங்கச்சி பாக்குறா. அண்ணா நீ வந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், தேங்க்ஸ்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீ எப்ப வேணா வீட்டுக்கு வரலாம் புரியுதானா அப்படின்னு சொல்ல, உன்ன மாதிரி தங்கச்சி எனக்கு இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா கிடைச்சதுக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் போல, நான் போயிட்டு வரமா அப்படின்னு யூ அங்க இருந்து கிளம்புறான். என்னை காப்பாத்து காப்பாத்துன்னு அவ கத்துனா. அப்ப கூட என்னால அவளை காப்பாத்த முடியல, தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யூ யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்பன்னு பார்த்து யூ இந்த தடவை மறுபடியும் உனக்கு இதான் ஃபைனல் சான்ஸ்ன்னு ஜென்னு சொல்லியிருக்கான். அந்த இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் டைம் டிராவல் பண்றதுக்கு அப்பன்னு பார்த்து யாரும் ரவுடி பசங்க எல்லாம் வேற அவனை வந்து மம்பளுக்கு ஆரம்பிக்க, யூ வேற வழியே இல்லாம அங்க இருந்து இறங்கி ஓடுறதுக்கு ட்ரை பண்றான். அவனை 2 பேரும் அடிக்கிறாங்க. யூ அந்த 2 பேரையும் அடிச்சு போடுறான். போன் ஸ்விட்ச் ஆஃப் வேற ஆயிருது, கீழே விழுந்து. ஜென்னு வேற கால் பண்ணிருக்கான். இந்த தடவை வேற இடத்துல ஒரு வேலை அந்த கிராக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குடா, அது கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றதுக்கு ட்ரை பண்றான். ஆனா காலே பண்ண முடியல. யூ காரும் ரிப்பேர் ஆயிருது. ஒரு வழியா யார்ட்டையோ லிஃப்ட் கேட்டு அந்த பில்டிங்க்கு போயிடுறான். பார்த்தா அந்த கிராக் வருது. அந்த கிராக் ஆனா தூரமா வருது, மாடியில இருந்து நேரா போக முடியாத மாதிரி. யூ கொஞ்சம் தள்ளி ஓடி போனா நம்மளும் அவள மாதிரி விழுந்துருவோம், சூரோ மாதிரி இறந்து போயிருவோம் தெரியுது. ஆனா என்னை காப்பாத்து நீ கத்துன, உன்னை காப்பாத்த நம்ம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா பாஞ்சு உள்ள போயிடுறான். அந்த காலத்துக்கு மறுபடியும் திரும்ப போயிடுறான். என்ன பண்றதுன்னு ஒரு குழப்பத்துல அவன் நடு ரோட்ல நின்னுட்டு இருக்கும் போதே டிராவல் ஆயிட்டாங்கிறதால அங்க வர காரு ஸ்கூல் படிக்கிற யூவை இடிச்சிருது. யூ கண்ணை முழிச்சு பாக்குறான். கையில கட்டெல்லாம் போட்டு படுத்துட்டு இருக்கான். அவங்க அம்மா அப்பாவும் வராங்க. யூக்கு பாஸ்ட்ல இருந்து வந்தது எதுவுமே ஞாபகம் இல்ல போல. அவங்க அம்மாவையும் அப்பாவையும் பார்த்துட்டு என்ன நடக்குது, ஏதோ மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு, அது என்னன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். இங்க சூரோ இருக்கால, அவ யூவோட கையை பிடிச்சு உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே யூ ஒரு மாதிரி மாறிட்டான். இப்ப அவனுக்கு உடம்பு வேற முடியாம ஹாஸ்பிட்டல்ல வேற இருந்துட்டு இருக்கான். நம்மளாலதான் அப்படி ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு சூரோ ரொம்ப ஃபீல் பண்றா. என் மனசுல இருக்கத நான் சொல்லி இருந்திருக்க கூடாது, சொல்லி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஏதேதோ யோசிக்க ஆரம்பிக்கிறா. சீக்கிரமா கெட் வெல் சூன், அது மட்டும் இல்லாம நல்லபடியா எக்ஸாம் வேற பக்கத்துல வந்துருச்சு வா அப்படின்னு மெசேஜ் வேற அனுப்பியிருக்கா. யூ பாக்குறான். இந்த பேர் எங்கேயும் நல்லா பார்த்த மாதிரி இருக்கு, ரொம்ப முக்கியமான ஆள் மாதிரி இருக்கு, என்னன்னு தெரியலையேன்னு ஏதேதோ யோசிக்க ஆரம்பிக்கிறான். இன்னைக்குதான் ஃபைனல் எக்ஸாம்ஸா. யூ வேகமா கிளம்பி ஓடிட்டு இருக்கான். நல்ல வேலை கொஞ்சமாவது படிச்சு வச்சோம், யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு. கரெக்டா அப்போ நம்ம சூரோவும் கிளம்பி எக்ஸாம்க்கு போயிட்டு இருக்கா. பாக்கெட்ல ஐடி கார்ட்லாம் மறக்காம வச்சுட்டு போயிட்டு இருக்கா. எக்ஸாம் ஹால் டிக்கெட்லாம். போகும்போது இந்த ஹூடி பையன் இருக்கான்ல, அவன் வந்து ஃபிளவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நம்ம சூரோக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக நிக்கிறான். இவன் அப்பாவி பையனா இருக்கானேன்னு கடைக்காரன் ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ண, சூரோ ஒண்ணே இந்த பூக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், நான் கொடுக்குறேன் அப்படின்னு காசை கொடுக்குறா. அப்போ ஹால் டிக்கெட் அந்த இடத்துல கீழே விழுந்துருது. இந்த பூ நீயே வச்சுக்கோ, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சூரோ அந்த அப்பாவி பையன் கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து நேரா ஓடி போயிடுறா. இங்க யூ பாத்துட்டு இருக்கான். இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு, ஆனா என்னன்னு சரியா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவன் பாட்டுக்கு எக்ஸாம் ஹாலுக்கு போய் எதுவுமே ஞாபகம் இல்லாம நிக்க, சூரோ உள்ள போறதுக்கு ஹால் டிக்கெட் இல்லாம வெளியவே உள்ள நிக்க வச்சிடுறாங்க. அவனையே அறியாம யூ நேரா சூரோ பக்கத்துல போறான். என்ன ஆச்சுன்னு கேட்க, யூ என் ஹால் டிக்கெட் காணோம்டா, என்ன பண்ண போறேன்னு தெரியல, என் லைஃபே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. நீ இங்கே வெயிட் பண்ற, நீ வர வழி எனக்கு தெரியும், நான் போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு யூ நேரா கிளம்பி போயிட்டு இருக்கான். போகும்போது யார் மேலயோ வர நல்லா இடிச்சிடுறான். இடிச்சிட்டு இருக்கிறதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே ஞாபகம் வருது. சூரோவை பத்தி எல்லாமே ஞாபகம் வந்துட்டு நான் இப்ப வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பி ஓடுறான். அங்க அந்த அப்பாவி பையன் கையில ஃபிளவர்ஸ் வச்சுட்டு நிக்கிறான். டேய் சூரோவை பாத்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூ கேட்க, அம்மாடா பாத்தேன்டா, அவன் அந்த காடை வேற விட்டு போயிட்டாடா, அதான் விட்டு கொடுக்கறதுக்காக நான் வெயிட் பண்ணிருக்கேன் அப்படின்னு அந்த அப்பாவி பையனும் சொல்றான். யூ பாக்குறான். என்கிட்ட கூடுறான், ரொம்ப தேங்க்ஸ்டா செல்ல குட்டிடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பி ஓடிட்டு இருக்க. யூ நேரா சூரோட்ட போயிட்டு உன் ஐடி கார்டு எடுத்துட்டேன் இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கான். சூரோ அவனை கட்டி பிடிச்சுக்கிறான். இப்ப வேற யூக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுல்ல, அவனும் பல்ல காட்டிட்டு வா எக்ஸாம் எழுத போலாம், உள்ள போலாம் அப்படின்னு 2 பேரும் நேரா கிளம்பி ஃபைனல் டைம்ல உள்ள போயிட்டு இருக்காங்க. எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. யூக்கு கொஞ்சம் கொஞ்சமா தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப நம்ம கிளம்பி போக போறோம் போல, சூரோ கிட்ட இன்னும் சில விஷயங்களை சொல்லணும், சொல்லாமலே போறோமே அப்படின்னு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு கையில ஒரு லெட்டர் ஒண்ணு எழுதிடுறான். அந்த டீச்சர்ட்ட கொடுத்து, டீச்சர் இது எப்படியாவது நீங்க சூரோ கிட்ட கொடுத்துருங்க, என்ன மன்னிச்சிருங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். அவ்வளவுதான், பழைய யூ திரும்ப வந்துடுறான்.
போயிடுறான். புது யூ பிரசன்ட்டுக்கு போயிடுறான். சூரு அங்க வந்து என்னடா ஆச்சு அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. இல்ல எனக்கு எல்லாமே வந்து நான் நல்லாவே எழுதல எக்ஸாம், எனக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு, என்கிட்ட யாரும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சூரோவை கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லாம யூ அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஃபைனல் டே கிளாஸ்க்கு எல்லாரும் வந்திருக்காங்க. சும்மா எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு டீச்சர் எல்லாம் பார்த்துட்டு போறதுக்காக எல்லாரும் ஜாலியா பேசிட்டு இருக்கா. யூ மட்டும் இன்னும் சோகமா வந்துட்டு இருக்கான். சூரோ வந்துடுறா. சாரிடா, நான் தான் தப்பு பண்ணிட்டேனா, என்னால் தான் எனக்கு எக்ஸாம் சரியா எழுதியிருக்க மாட்டேல்ல அப்படின்னு சொல்ல எல்லாருமே நீயும் நானும் க்ளோஸ்ன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு நீயும் நானும் க்ளோஸ் மாதிரி ஞாபகமே இல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு கேட்க ஆமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சூரோ சொல்றா. கரெக்டா டீச்சர் உள்ள வராரு. நீங்க படிக்கிற காலத்துல யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நிறைய பொருளை நான் வாங்கி வச்சிருக்கேன், அதெல்லாம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து லிப்ஸ்டிக், போனு, புக்குன்னு சொல்லிட்டு எதையோ வாங்கி வச்சிருக்காரு. அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. கரெக்டா ஒரு புக் எடுக்கிறாரு. இது பாருங்க, இதுல யார வரைஞ்சு வச்சிருக்காங்கன்னதும் இது எல்லாமே சூரோவை தான் வரைஞ்சிருக்காங்கன்னு கத்துறாங்க. யார் வரைஞ்சது அப்படின்னு கேட்க கிளாஸே வேற யாரு யூ அப்படின்னு கத்திட்டு இருக்கு. ஸ்கூல் முடிச்சிட்டீங்க, இனிமே நீங்க லவ் பண்ணாலும் எனக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது, யூ இந்த புக்கை வந்து வாங்கிட்டு போன்னு சொல்ல நான் வரையில அப்படின்னு யூ சொல்றான். ஏன்னா இதுக்கு மேலேயாட பயப்பட போற, நான்லாம் இனிமே உனக்கு கண்ட்ரோலே பண்ண முடியாது, இந்தா வாங்கிக்கோ, இது நீ வரைஞ்சதுதான் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் கொடுக்குறாரு. யூவும் அதை கையில வாங்கிக்கிறான். ஒருவேளை நம்ம இவ்வளவு லவ் எதுவும் பண்ணோமா, நமக்கே ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். எல்லாமே கிளாஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கிளம்பி போயிட்டு இருக்காங்க. யூவும் சூரோவும் மட்டும் உட்காந்துட்டு இருக்காங்க. யூ கூட கிளம்பி போயிடுறான். அப்போ டீச்சர் ஒருத்தர் வராரு. சாரிமா, யூ இந்த லெட்டர் உன்ட்ட எப்படியாவது கொடுக்கணும்னு சொல்லிட்டு போனா, அதை நான் மறந்துட்டேன், இதாமா அந்த லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்க. சூரோ அதை படிக்க ஆரம்பிக்கிறா. அதுல எல்லாமே எழுதியிருக்கு. யூ வந்துட்டு எல்லாத்தையும் எழுதியிருக்கான். நான் அந்த மாதிரி பிரசன்ட்ல இருந்து வரல, ஃபியூச்சர்ல இருந்து நான் உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்கேன். ஏன்னா அந்த ஃபியூச்சர் உலகத்துல நீ இல்ல. இதெல்லாம் நான் சொல்றது உனக்கு கொஞ்சம் கூட பிடிப்படாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாரு, உங்க அம்மா அப்பா இறந்து போனது எப்படி எனக்கு தெரியும், உன் வீட்டு அட்ரஸ் எப்படி எனக்கு தெரியும், உன் அங்கிள் உன்னை கொடுமைப்படுத்துறாருன்னு எப்படி எனக்கு தெரியும், அந்த ஹுடி பையனை எப்படி எனக்கு தெரியும், நான் அதெல்லாம் தேடிதானே வந்தேன். இதெல்லாம் உன் கதை, இப்படிதான் உனக்கு முடிவு வந்தது, அது உனக்கு நடக்க கூடாது. ரென் கூட நீ பேசவே பேசாத, யார் வந்தாலும் சரி அந்த பசங்களுக்கு வாழ்க்கையில இடம் கொடுக்காத. 15 வருஷம் நீ எப்படியாவது வெயிட் பண்ணு, உன் வாழ்க்கையில நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை செய்ய, தேவையில்லாம உன் வாழ்க்கைய அடுத்தவங்களுக்காக லூஸ் பண்ணிடாத, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதி வச்சுட்டு, இன்னும் நீ நம்பல அப்படின்னா ரிசல்ட் வரப்போ நாங்க இருக்க மாட்டேன், ஆனா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இவங்க இந்த காலேஜ்ல தான் சேர்வாங்க, வேணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு யூ அதுல சாட்சியும் எழுதி வச்சிருக்கான். சூரோ சில பேருக்கு கால் பண்ணிட்டு கேட்க ஆரம்பிக்கிறா. ஆமாடி, நான் அந்த காலேஜ்ல தான் சேர்ந்திருக்கேன், உனக்கு எப்படி தெரியும்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி யூவும் மாறி மாறி நிறைய விஷயத்த சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சூரோக்கு அப்படியே மேட்ச் ஆகுது. உண்மையாவே என்ன நடந்திருக்கு, அப்போ உண்மையாவே நம்ம யூ ஃபியூச்சர்ல இருந்து வந்து நம்மள காப்பாத்திருக்கானா, நான் ரெண்டும் கூட பழக கூடாதா, அதுக்காக தான் அதை சொல்றதுக்காக தான் இங்க வந்திருக்கானான்னு சொல்லிட்டு சூரோ அழ ஆரம்பிக்கிறா தனியா நின்னுகிட்டு. யூ டக்குன்னு கண்ணு முழிக்கிறான். பிரசன்ட்டுக்கு வந்துடுறான். உடனே என்ன பண்றதுன்னு தெரியல, சூரோ உயிரோட இருக்காளா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சூரோ நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்ப, மெசேஜ் எப்பவுமே சென்டே ஆகாதுல்ல, ஆனா இந்த தடவை சென்ட் ஆகுது. யூ ஹாப்பி ஆயிடுறான். நேரா வெளியே வரான். அந்த போலீஸ் ஃப்ரெண்ட பாக்குறான். அவன் பார்த்துட்டு எப்படிரா இருக்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அப்போனா எல்லாமே மாறிடுச்சு, சூரோ இறந்து போகல, அதனால தான் நான் அவனை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹாப்பி ஆயிடுறான். அவன் ஃப்ரெண்டு ஜிஜி இருக்கால, அவ பிரெக்னெண்டா இருக்கா. இப்படி எல்லாருக்குமே வந்து வாழ்க்கை வேற வேற மாதிரி இருந்துட்டு இருக்கு. யூ ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஸ்கூலோட கெட் டுகெதர் நடந்திருக்குன்னு வரான். அந்த ரெப்பு பொண்ணு தான் கூப்பிடுறா. எல்லாரும் நாங்க கான்டாக்ட்ல தான் இருந்தோம், அப்போ நீ தான் 15 வருஷமா கான்டாக்ட்ல இல்லாம போயிட்ட, உன்னை இப்பயாவது பார்த்தோமே, வா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெப்பு உள்ள கூட்டு போயிட்டு இருக்கா. யூக்கு சூரோக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இன்னமும் தெரியல. யூ நேரா உள்ள போனதும் அங்க இருக்க அத்தனை பேரும், நம்ம ஜென்ல இருந்து அத்தனை பேரும் இவனை இப்பதான் பாக்குறாங்க போல ரொம்ப நாளுக்கு அப்புறமா. யாரடா தேடுற, சூரோவையா, அவ ஃபாரின்ல தான் இருக்கா, இன்னும் வரலன்னு சொல்ல, அவ உயிரோட இருக்கால, அது எனக்கு போதும்னு சொல்லிட்டு யூ எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு தாண்டா 15 வருஷம் ஆச்சு, எனக்கு இப்பதாண்டா நான் உங்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிக்கிறான். அன்னைக்கு பார்ட்டி எல்லாம் முடிச்சிட்டு யூ வெளியே வந்து ஒரு ஹோட்டலுக்கு போலான்னு சூரோவை கூட கூப்பிடுவான். அந்த ஹோட்டல் இப்ப திறக்கவே இல்லைல்ல, அதை பத்தி யோசிச்சுட்டு இப்ப ஹோட்டல் திறந்துருச்சு, ஆனா சூரோ இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். சூரோ குரல் பின்னாடி கேக்குது, நீ சொன்ன மாதிரியே இந்த ஹோட்டல்ல இதே இடத்துல திறந்துட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா சூரோ பின்னாடி நிக்கிறா. நல்லபடியா அது வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கா. சூரோ யூவை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்க யூ பார்த்துட்டு இருக்கான். நானும் வந்துட்டு உன்ன மாதிரி 3 வருஷமா உன்னை லவ் பண்ணல, 18 வருஷமா லவ் பண்றேன் அப்படின்னு 2 பேரும் மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. பாஸ்ட்ல இருந்து மறுபடியும் கிளம்பி ஃபியூச்சர்ல வந்து 2 பேரும் ஒன்னா சேர்ற இந்த பியூட்டிஃபுல்லான சீனோட இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படிங்கறத மறக்காம இன்னைக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய சூப்பரான சீரீஸ் நம்ம சேனல்ல வரப்போகுது. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.